अविदित विषयान्तरशटारेः उपनिषतामुपहार मात्रभोगः अभिषगुणवशात् तदेकशेषि मधुरकविहृदये ममाविरस्तु பேரொன்னும் நானறியேன் வேதம் தமிழ் செய்தமாறன் ஷடகோபன் மண்குருகூரேரங்கள் வாழ்வாமென்னேத்தும் மதுர கவியாரெம்மையாழ்வாரவரே அரண் சுடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கென்ன விதியென்ன இம்மாத்தம் நாங்கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் திரேதாயுகத்திலே தர்மம் குன்றியிருந்த சமயத்திலே தன்னை நான்காக வகுத்து கொண்டு வந்து திருவவதாரம் செய்தான். அப்படி அவன் பிறந்தது 4 தர்மங்களை அனுஷ்டித்து காட்ட வேண்டும் என்பதற்காக. எம்பெருமான் ராமனாகவும் லக்ஷ்மணனாகவும் பரதனாகவும் சத்ருக்னனாகவும் தன்னை வகுத்து கொண்டு வந்து பிறந்தான். இதிலே ராமன் அனுஷ்டித்து காட்டினது ராமாவதாரத்திலே எல்லாம் அனுஷ்டான பரம். வெறும் வாய் வார்த்தையிலே எதையும் சொல்லவில்லை, எல்லாவற்றையும் தானே செய்து காட்டினான், அனுஷ்டித்து காட்டினான். இதிலே ராமன் அனுஷ்டித்து காட்டியது சாதாரண தர்மம். சாதாரண தர்மமாவது பெரியவன் சொல்வதை சிறியவன் கேட்க வேண்டும் என்கிற தர்மம். அந்த தர்மம் குன்றி கிடந்தது திரேதாயுகத்திலே. அதை அனுஷ்டிப்பதற்காக வந்து பிறந்தான். தகப்பனார் எதை சொன்னாலும் செய்ய வேண்டும். பெரியவர் பரத்வாஜ முனிவரோ வசிஷ்டரோ விஸ்வாமித்திரரோ யார் எதை சொன்னாலும் கேட்க வேண்டும், மறுவார்த்தை இல்லாமல் கேட்க வேண்டும் என்கிற தர்மத்தை அனுஷ்டிப்பதற்காக எம்பெருமான் எடுத்த அவதாரம்தான் ஸ்ரீராமாவதாரம். அதே எம்பெருமான் லக்ஷ்மணனாக அவதரித்தான். லக்ஷ்மணனாக அவதரிக்கையாவது பெருமானுடைய ஒரு விசேஷ அம்சம் லக்ஷ்மண பரத சத்ருக்களுக்குள்ளே இருந்தது. அப்படி எம்பெருமான் லக்ஷ்மணனாக பிறந்தது எதை அனுஷ்டிக்கானா? விசேஷ தர்மம். அதை அனுஷ்டிப்பதற்காக. விசேஷ தர்மமாவது பிராதா அண்ணாவுக்கு சகலவிதமான கைங்கரியங்களையும் செய்ய வேண்டும் என்பது சேஷத்துவம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான தர்மம். சேஷியாக இருக்கக்கூடியவன், தலைவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் ஸ்ரீராமபிரான். அப்படிப்பட்ட சேஷிக்கு சேஷபூதன் அடிமை என்று சொல்லக்கூடியவன் தான் அடிமைன்றதை காட்டணுமே. அதற்கு எல்லா விதமான சேஷ விருத்திகள், அடிமை தொழில்கள் அதையும் செய்ய வேண்டும். அடிமை அடிமைன்னு சொல்லிட்டு ஒரு காரியம் செய்யாமல் இருந்தா அது பிரயோஜனம். அந்த பெருமானுக்கு அடிமை அடிமைன்னு சொன்னா அந்த அடிமை என்பதற்கு சேர அடிமை தொழில் செய்ய வேண்டாமோ, கைங்கரியம் செய்ய வேண்டாமோ? அப்பதானே அந்த அடிமைத்தனம்ன்றது சித்தி பெறும். ஆக சேஷத்துவம், பெருமானுக்கு நான் அடிமை என்று சொல்வதற்கு சேர பிராதாவுக்கு சகலவிதமான கைங்கரியங்களையும் செய்ய வேண்டும் என்கிற சேஷத்துவமாகிற தர்மத்தை அனுஷ்டிக்கைக்காக லக்ஷ்மணனாக அவதரித்தான். அந்த விசேஷ தர்மத்தை காட்டிலும் உயர்ந்தது எது என்றால் விசேஷ தர தர்மம். விசேஷ தர தர்மமாவது, தரம்னா என்ன? இதை காட்டிலும் உயர்ந்தது, கம்பேரிட்டிவ் சென்ஸ் என்று தெரிவிக்கிறார்களே ஆங்கிலத்திலே. இதை பார்க்கும் பொழுது, விசேஷ தர்மத்தை பார்க்கும் பொழுது விசேஷ தர தர்மம்ன்றது இன்னும் உயர்ந்ததுன்னு சொல்ல வேண்டும். அது எதுன்னா பாரதந்திரியம் என்று சொல்லக்கூடிய தர்மம். அதைத்தான் அனுஷ்டித்து காட்டினான் ஸ்ரீ பரதாழ்வான். பாரதந்திரியம்னா அவர் சொல்வதை அப்படியே கேட்க வேண்டும். அச்சித்வத் பாரதந்திரியம் தெரிவிப்பார்கள் நம்முடைய பூர்வர்கள். அச்சித்வத்னா அச்சித், அச்சேதனம், ஞானமில்லாத ஜட பதார்த்தம். அந்த ஜட பதார்த்தம் எப்படி பரதந்திரப்பட்டிருக்கிறதோ, எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருக்கிறதோ, பெருமானுக்கோ எஜமானுக்கு எப்படி அடிமைப்பட்டிருக்கோ அதை போலே அடிமைப்பட்டு இருக்க வேண்டும். இந்த மேஜன் இருக்கு, மேஜையை தூக்கி இங்க போட்டா மேஜை இங்க இருக்கு.
இதே இந்த மேஜை இங்க இருக்க வேண்டாம்னா வெளியில இருக்கலாம் அப்படின்னு தூக்கி இதை ரோட்ல போடுறோம்னு வச்சுக்கோ. போட்டா இந்த மேஜை ஏதாவது சொல்றதோ, என்னடா அது நேற்று வரைக்கும் நல்லா ஃபேன் கீழே வச்சுட்டேன், நான் நல்லா பார்த்துட்டேன், நீங்க என்னவோ தூக்கி இப்படி ரோட்ல போடுறீங்க, போட்டாலாம் என்னால இருக்க முடியாது, நான் உங்க வீட்டுல தான் இருப்பேன் அப்படின்னு இந்த மேடை ஏதாவது சொல்றதோ, ஒன்றும் சொல்றது இல்லை. தூக்கி வெளில போட்டா வெளில இருக்கு, இங்க போட்டா இங்க இருக்கு. இல்ல இது ஒன்றும் உபயோகம் இல்லப்பா, மடக்கி பரன்ல போட்டுடுவோம். நீ மடக்கி பரன்ல போட்டா எவ்வளவு வருஷம் ஆனாலும் அங்கேயே இருக்கு. நம்ம எங்க வச்சாலும் இருக்கிறது இந்த அஜித். அதே போலத்தான் இருக்க வேண்டும் நாம். எம்பெருமானுக்கு பரதந்திரப்பட்டிருப்பதுன்னா அவன் எதை சொன்னாலும் கேட்க வேண்டும். காட்டுல இருக்கு, காட்டுல வை அப்படின்னு எம்பெருமான் காட்டுக்கு கூட்டின்னு போறேன் அப்படின்னு சொன்னா அவனோட காட்டுக்கு போகணும். நாட்டுல இரு அப்படின்னு சொன்னா நாட்டுல இருக்கு. அப்படி கேட்க வேண்டும் என்று பாரதந்திரியத்தை நிரூபிக்க பிறந்தவன் ஸ்ரீ பரதாழ்வான். அதை அனுஷ்டித்து காட்ட பிறந்தவன் ஸ்ரீ பரதாழ்வான். இது எல்லாவற்றுக்கும் மகுடம் சூடினா போலே விசேஷ தமதர்மம், எந்த தர்மம், சூப்பர்லேட்டிவ் சென்ஸ், சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு தெரிவிப்பார்கள் ஆங்கிலத்தில். இதற்கு மேம்பட ஒண்ணுமில்லை என்று சொல்லும்படியான உயர்ந்த தர்மம். அந்த தர்மத்தை தான் சத்ருக்னன் அனுஷ்டித்து காட்டினான். அடியார்களுக்கு அடிமை, பரதனுக்கு அடிமை என்கிற தர்மத்தை அனுஷ்டித்து காட்டினான். இப்படி அனுஷ்டிக்க பிறந்தவர்கள் தான் இந்த நால்வர். அதிலே ஸ்ரீ பரதாழ்வான் அவன் அனுஷ்டித்து காட்டிய தர்மம் இருக்கிறதே அத்தியுதம். பாரதந்திரியத்தை தான் அனுஷ்டித்து காட்டினான். அப்படி பாரதந்திரியத்தை காட்டின பரதன் அவனைத்தான் எழுப்புகிறாள் ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையிலே 14ஆம் பாசுரத்திலே. புகழ்புழக்கடைன்னு தொடங்கக்கூடிய பாசுரத்திலே தான் நேற்றை தினம் நாம் அனுபவிக்க தொடங்கினோம். புகழ்புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழ் நீர் வாய் நிகழ்ந்தாம்பல் வாய் குப்பினகான் என்ற செங்கழ் நீர் என்று சொல்வது அது பாரதந்திரியம். ஆம்பல்னு சொல்வது சுவாதந்திரம். பாரதந்திரியம் என்ற புஷ்பமானது மலர்ந்தது, சுவாதந்திரியம் என்ற புஷ்பமானது முட்டித்து கொண்டது. எவ்விடத்திலேனா உடைய தோட்டத்திலே இருக்கக்கூடிய வாவியிலே. வாவின்னு சொன்னா ஆத்மா, உடைய ஆத்மாவிலே பாரதந்திரியம் மலர்ந்தது. அதுவும் எவ்விடத்திலேனா இந்த லோகத்திலே இருந்து வைத்தே அச்சேதனங்களும் இதர விஷயங்களும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த சம்சாரத்திலே இருந்து வைத்தே. அதுதான் தோட்டத்தை போல இருக்கு, இருளை கொடுக்கிறது தோட்டத்தை போல. அப்படிப்பட்ட இதர விஷயங்கள் நிறைந்திருக்கக்கூடிய புழக்கடையை போலே, பின் பார்ஸ்வத்தை போலே பின்தங்கி இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்திலே இருந்து வைத்தே உடைய இறங்கு கிணறை போல இருக்கும் ஆத்மாவிலே பாரதந்திரியம் பிரகாசிக்கிறதே, சுவாதந்திரியம் முட்டித்து கொண்டதே உன்னோட சம்பந்தித்தபடினாலே அல்லவா எங்கள் எல்லோருக்கும் பாரதந்திரியம் வந்ததுன்னே சொல்லணும். அப்படிப்பட்ட நீ எழுந்து வர வேண்டாமா? எங்கள் கூட்டத்துக்கு தலைவனான நீ நீ வந்தால் அல்லவா ராமனை சென்று பார்க்க முடியும், நீ விட்டு செல்ல முடியுமா ராமன்கண்? அதனாலே நீ எழுந்திருந்து வா என்று இவனை அழைக்கிறாள் ஆண்டாள். செங்கல் நீர் வாய் நிகழ்ந்த அம்பல் வாய் கூப்பினகான் போறதுக்கு ரொம்ப அவகாசம் அதிகமாயிடுது. செங்கல் பொடி கூறவென்பல் தவத்தவர் தங்கள் திரு கோயில் செங்கிடுவான் புகின்னார். செங்கல் பொடி கூரை தத்திர காஷாயினோ விருத்தான் என்று எம்பெருமானினுடைய ஆலிங்கனத்தினாலே வஸ்திரமெல்லாம் சிவக்க பெற்றவர்கள். அப்படிப்பட்ட பரிசுத்தரான விருத்தர்கள். அந்த வயசானவாளே கிளம்பி காவல் காக்கிறதுக்கு போயிட்டா. இப்படி இருக்கும்போது நீ இன்னும் எழுந்து வர வேண்டாமா? எழுந்திருந்து வா என்று அழைக்கிறாள். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய், எங்களை முன்னம் எழுப்புவான். நீ முன்னாடி எழுந்திருக்கக்கூடியவன், எல்லாரும் எழுந்திருக்க முன்னாடி அதிகால எழுந்திருந்து ராமனை பத்தியே மனனம் செய்து கொண்டு சிந்தை செய்து கொண்டு இருக்கக்கூடியவன் நீ. சரையுல குளிக்கிறதுனாலே நடுராத்திரியில போய் குளிக்கக்கூடியவன் நீ. அப்படி முதலிலே எழுந்திருக்கிறபடியாலே எல்லோரையும் வந்து எழுப்புகிறேன் நான் என்று தெரிவித்திருந்தாய். ஆனாலும் ராமனிடத்திலே இருக்கக்கூடிய பக்தி பலாக்காரத்தினாலே எழுந்திருந்து காரியம் பண்ண முடியல. அப்படியே பெருமானுடைய குணங்கள் அதை நினைத்தவுடனே காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் என்கிறாரே சுவாமி நம்மாழ்வார். அதை போல அப்படியே காலெல்லாம் இத்து போய், கண்களெல்லாம் சுழன்று போய், நெஞ்செல்லாம் உருகி போய், சித்திரமாக போய், கண்ணும் கண்ணீருமாக அப்படியே படுத்துட்டு இருக்கான். இருக்கிறீரே, எழுந்திருக்க வேண்டாமா நீர்? நங்காய், நீ அல்லவோ பூர்ணனாக இருக்கக்கூடியவன். நங்காயனண்டா பரிபூர்த்தியோட கூடி இருக்கக்கூடியவன். நம்பி, நங்காய் நங்காய் என்றது பெண் பால்ல தெரிவிக்கக்கூடியது. நம்பினா ஆண் பால்ல காட்டும், நங்காய் என்பது ஸ்திரீயை காட்டும். முதல் நாளையே தெரிவிச்சுட்டேன், எல்லாருமே ஸ்திரீ பிராயராக இருக்கக்கூடியவர்கள். அல்ல எல்லாரையுமே பெண் என்று சொல்ல தட்டில்லை. எம்பெருமான் ஒருத்தன் தான் புருஷோத்தமனா இருக்கிறபடியாலே எல்லாரையும் பெண்ணு சொல்லலாம். அதனாலே நங்காய்னு சொன்னது இவன் நம்பி என்கிறதைத்தான் நங்காய் இவ்விடத்தில் அழைக்கிறாள். குணபூர்த்தியை காட்டுகிறது. குணத்தாலே பூர்ணனாக இருக்கிறான். இதைத்தான் இவனுடைய தகப்பனார் பரத நம்பின்னு கொண்டாடினார். இவள் மறைத்து நங்காய்னு தெரிவிக்கிறார். அதான் வித்தியாசம். அவர் என்ன பண்ணார்? படியில் குணத்து பரத நம்பி கொண்டாடினார். முடியொன்னி மூலகங்களுமாண்டு
உன்னடியேற்கருளென் அவன் பின் தொடர்ந்தா படியில் குணத்து பரத நம்பிக்கு. இவனுக்கு என்ன பூர்த்தி? பரிபூர்ணனாக இருக்கிறான். எதனாலே? முடியொன்னி உலகங்களும் ஆண்டு புறப்பட்டான். ராஜ்யத்துக்கு வந்தான். தகப்பனார் மாண்டு போனார். மாண்டு போன காலத்துல இவனுக்கு செய்தி சொல்லி அனுப்பினார்கள். அப்பொழுது இவன் மாமாவினுடைய கிரகம் அவ்விடத்துல இருந்தான். கேக்கைய தேசத்துல இருந்தான். இப்பொழுது ஆப்கானிஸ்தான் இருக்கு, அந்த இடத்துல இருந்தான். இருந்து கேக்கைய தேசம் அவ்விடத்திலே மாமா யுதாஜித் என்று இருந்தார். அவருடைய கிரகத்திலே இருந்து வந்தான் இந்த பரதனும் சத்ருகுணனும் அங்க இருந்தான். அதனால இவர்கள்லாம் அங்கிருந்து அழைத்து வர வேண்டும்னு தகப்பனார் போயிட்டார். ராமன் காட்டுக்கு போயிட்டான். அதனால அதிவேகமாக சென்றார்கள். வேகமாக ஸ்பீடு சொல்றாரு. இந்த குதிரைகள் அதிவேகமாக பாயக்கூடிய குதிரைகள், அது பூட்டிய வண்டிகள், அதை எடுத்துட்டா நேரா போனா இடத்துல போனா. அவன் ஏற்கனவே துக்கத்துல இருந்தான். பரதன் அபசகுணமான கனவுகள் எல்லாம் அவனுக்கு வந்தது, வரக்கூடாத கனவுகள்லாம் வந்தது. அதனால வருத்தத்துல இருந்தான். அப்படிப்பட்டவனை உடனே நீ வர வேண்டும்னு சொன்னா செய்தியை சொல்லலை, சொல்லாம அழைச்சுன்னு வந்துட்டான். நேரா இப்படத்துல வந்து பார்த்தா எல்லாம் விழாக்கோலம் புண்டு இருக்கக்கூடிய அயோத்தியானது இங்கு பார்த்தாலும் துக்கம் சூழ்ந்திருக்கிறது. வீதிகள்ல ஒருத்தரையும் காணோம், நடமாட்டம் இல்ல. இங்கு பார்த்தாலும் அழுக சப்தம் கேட்கறது, புஷ்பங்கள் எல்லாம் வாடி கிடக்கிறது, மரங்கள் எல்லாம் துவண்டு கிடக்கிறது. பார்த்தான் பரதன். அது என்ன நடந்தது கேட்கறான். யாரும் சொல்ல மாட்டேங்கிறா. இடத்துல இருக்கக்கூடிய இந்த தேரோட்டிகளோ இல்ல கூட வந்த மந்திரிகளோ ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறா. அது இப்படி இருக்கு, என்ன நடந்ததுன்னு தெரியலையேன்னு சுத்த துக்கத்தோட வந்து சேர்ந்தான். நேரா தன்னுடைய தாயார் கைகேயி அவள் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஓடினான். இடத்துக்கு ஓடி அவள் இடத்திலே கேட்க வேண்டும், என்ன ஆச்சுன்னு கேட்க வேண்டும். என்ன நடந்ததோ தெரியலையே என்று அவள் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஓடினான். ஓடி சென்று அவளிடத்திலே கேட்டான், என்ன ஆச்சுன்னு கேட்டான். அப்பொழுது அவள் தெரிவித்தாள், உங்க அப்பா போயிட்டார். அவள் தெரிவித்தாள், அவளுடைய தகப்பனார் எல்லோரும் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தார் அப்படின்னு சொன்னான். மரணித்தார்னு கூட சொல்லல, எல்லாரும் போற வேண்டிய இடம். அவன் ரொம்ப சுகமா சொன்னான். அவளுக்கு ரொம்ப துக்கம் இல்லாதா போல. எல்லாரும் போற இடம், எல்லாரும் ஒரு நாள் பிறந்தா போய் தான் ஆனும் மேல. அதனால எல்லாரும் போற இடத்துக்கு உங்க அப்பாவும் போயிட்டார் அப்படின்னா வருத்தம் அடைந்தான் பரதன். உனக்கு கதை எழுதா, அப்பா போயிட்டாரா, அப்பாவினுடைய கடைசி திருமேனி அதை கூட என்னால பார்க்க முடியவில்லையா, எல்லாமே முடிஞ்சு போயிடுதா அப்படின்னு கேட்டான். இல்ல உடல் இன்னும் இங்கதான் இருக்கு, எண்ணெய் கொப்பரையில போட்டு வச்சிருக்கோம், உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம் அப்படின்னா. எனக்காக காத்துட்டு இருக்கா? ஏன், அவருக்கு ஈமக்கடன்கள் செய்ய வேண்டியவர் எங்க அண்ணா அல்லவா, அவர் எங்கே கேட்டான் பரதன். கெட்ட காலத்துல தெரிவித்தாள் கைகை, அவன் காட்டுக்கு போயிட்டான். வரம் கேட்டேன், ஒரு வரத்தாலே 14 ஆண்டு ராமன் 14 ஆண்டு பரதன் ராஜ்யத்தை ஆள வேண்டும், மற்றொரு வரத்தாலே ராமன் 14 ஆண்டு காட்டுக்கு போகணும்னு வரம் கேட்டேன். அதனாலே அவன் கிளம்பினான், காட்டுக்கு போயிட்டான்னு சொன்னாலோ இல்லையோ ஐயோ மூர்ச்சித்து இந்த வருத்தம் ஏற்பட்டது. புறப்பட்டான், துடித்து போனான். இப்படி இருக்கக்கூடாது. உடனே எழுந்திருந்து மூர்ச்சை தெளிந்து எழுந்தான். எழுந்த விடத்திலிருந்து புறப்பட்டு ராமனை மீண்டி அழைத்து கொண்டு வர வேண்டும். புறப்பட்டான். முடியொன்னி உலகங்களும் ஆண்டு அடியேற்கருளன் அவன் பின் தொடர்ந்தான். முடியொன்னி எம்பெருமானே, நீ மீண்டும் கிரீட்டத்தை தரித்துக் கொள்ள வேண்டும், முடிசூட வேண்டும், முடிசூடி ராஜ்ய பரிபாலனம் பண்ண வேண்டும். அடியேர் உலகங்களும் ஆண்டு, இந்த லோகத்தை எல்லாம் ஆண்டு அடியேற்கு உன்னுடைய அடியவர்களுக்கு தேவரீர் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தான். அவனை மீண்டும் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தான். அதனால தான் இவன் படியில் குணத்து பரத நம்பி, படியில் ஒப்பில்லாத குணத்தோடே கூடினவன் என்று கொண்டாடுகிறாள். அவ்விடத்திலே பெரியாழ்வார் அதைத்தான் நங்காயம் தெரிவிக்கிறார். ஏன் இவனுக்கு சமமா வேற யாரையும் சொல்ல முடியாது, அப்படி என்ன இவன் ஒப்பில்லாத குணத்தோடே கூடியிருக்கிறான் என்றால், இப்படிப்பட்ட குணத்தோடே கூடியிருக்கிறான் இவன் நன்னு சொல்வதற்கு காரணங்கள் உண்டு. ஒரு காரணம், தன் குல மரியாதையை ரட்சித்தான். தன் குலத்துக்குன்னு ஒரு மரியாதை இருந்தது, குலத்துக்குன்னு ஒரு தர்மம் இருந்தது. என்ன தர்மம் என்றால், பெரியோர்கள் இருக்கக்கூடிய காலத்திலே சிறியவர்கள் முடிசூடக்கூடாது. அண்ணா இருந்தால் அக்காலத்திலே தம்பி முடிசூடக்கூடாது, அண்ணாதான் முடிசூட்டி கொள்ள வேண்டும். பெரியவர்கள் இருக்கும்போது சிறியவா பட்டாபிஷேகம் பண்ணிக்க கூடாதுன்னு ஒரு ராஜ நீதி, அவர்களுடைய குல தர்மம் இருந்தது. அந்த குல தர்மத்தை அழிக்க பார்த்தார்கள் அக்காலத்திலே புரோகிதர்கள். என்ன வேற வழி இல்லை. புரோகிதர்லாம் கூடினா, வசிட்டர்கள்லாம் கூடினா, பெரிய தசரதன் அவன் மாண்டு போனான். ஆண்ட பிற்பாடு இவன் வந்தான், வந்து ஈமக்கடன்கள் எல்லாம் பண்ணினான். அன்றைய தினம் சாயங்காலம் எல்லாரும் இந்த பௌர ஜனங்கள், அயோத்தியாபுரியில இருந்த ஜனங்கள் எல்லாம் கூடினா, அதுக்கு மேல அவ்விடத்துல இருந்த வசிட்டர் என்ன, தொடக்கமான புரோகிதர்கள் என்ன, எல்லாரும் வந்து சேர்ந்தா. மந்திரிகள் எல்லாம் கூடினா, பெரிய ராஜ சபை கூடித்து யாரும் கலந்து பேசினார்கள். சரினா, ராஜ்யத்துல தகப்பனார் போயிட்டான், ராமன் அவனும் தம்பி ஆளட்டும்னு சொல்லிட்டு காட்டுக்கு போயிட்டான். நாடு அராஜகமா இருக்கலாம்.
ஒரு காலத்திலையும் கூடாது. ராஜா இல்லாமல் நாடு இருந்ததுன்னு சொன்னா நாட்டில் நிறைய குற்றங்கள் எல்லாம் பெருகும், நிறைய தீங்குகள் ஏற்படும், திருடர்களாலே பயம், மற்ற தீங்குகள்லாம் ஏற்படும். ஆனா இது இருக்கக்கூடாது. ஆனா நாட்டிலே நன்மை ஏற்பட வேண்டும், சுபிக்ஷம் ஏற்பட வேண்டும்னா ராஜா இருக்கணும், அராஜகமா இருக்கக்கூடாதுன்னு நினைத்தார்கள். இனிமே யார் இருக்கா? பரதன் தானே இருக்கான். தகப்பனார் அவனும் பரதனுக்குத்தான் ராஜ்யத்தை கொடுத்தார், ராமன் அவனும் பரதனுக்குத்தான் ராஜ்யத்தை கொடுத்தார். அதனாலே பரதனை முடிசூட்ட வேண்டும் என்று நினைத்தார்கள். எல்லோரும் முடிவு செய்தார்கள். அவ்விடத்தில் இருந்த குல குருக்கள் எல்லாம் முடிவு செய்து இவனை அழைத்தார்கள். பரதனை அழைத்தார். பரதனை அழைத்து, பரதனை நீ முடிசூடிக் கொள்ள வேண்டும் சொன்னா, எங்கு பார்த்தாலும் வாத்தியத்தை எல்லாம் அதுக்குள்ள கோஷிக்க தொடங்கிட்டான். மங்கள வாத்தியங்கள் எல்லாம் அடிக்க தொடங்கினார்கள். இவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணுமே, அதற்காக மங்கள வாத்தியங்கள்லாம் அடிக்க தொடங்கினான். மங்கள வாத்தியத்தினுடைய சப்தம் காதுல பட்டதோ இல்லையோ, அப்பவே பொறுக்க முடியல இவனால. கிடையாது, இப்போதான் தகப்பனார் போயிருக்கார், ராமன் காட்டுக்கு போயிருக்கான், இருக்கும்போது என்ன மங்களத்தை கண்டார்கள் இவர்கள், என்னவோ மங்கள வாத்தியத்தை அடிக்கிறார்கள், எதற்கா இப்படி அடிக்கிறார்கள் துடித்தான். வந்து சேர்ந்தான் ராஜ்யசபைக்கு. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டார். கேட்ட போது அவர்கள் தெரிவித்தார்கள், இல்லப்பா, ஒரே ராஜ்யம் அராஜகமா இருக்கக்கூடாது, இதனாலே உன்னை முடிசூட வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் ஆசைப்படுகிறோம் தெரிவித்தார்கள். அப்பொழுது அவன் தெரிவித்தார், ஒரு காலத்திலையும் கூடாது, இந்த குலத்துக்குன்னு ஒரு மரியாதை கீழே ஒரு நாள் அனுபவித்தோம், சுருக்கமா நினைவூட்டுகிறேன். இந்த குலத்துக்குன்னு மரியாதை இருக்கிறது, அண்ணா இருக்கும்போது தம்பி முடிசூட்டிக் கொள்ளக்கூடாது, அதனாலே நான் ஒரு காலத்திலேயும் முடிசூட்ட மாட்டேன் என்று குல மரியாதையை ரட்சித்தான். குலத்துக்கு மரியாதை கூறி இழிவு ஏற்படக்கூடாது, கொத்தை ஏற்படக்கூடாது என்பதிலே உறுதியோடே கூடியிருந்தான். அது மட்டுமல்ல, தன்னுடைய ஸ்வரூபத்தையும் ரட்சித்துக் கொண்டான். தன்னுடைய ஸ்வரூபம் என்ன? எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருப்பது, அவனுக்கு பரதந்திரனா இருப்பது. அதற்கு அழிவு எதுன்னா, சுதந்திரனாக நான் ராஜா, நான் யாருக்கும் அடிமை இல்லை என்று முடிசூடிக் கொள்வதிருக்கிறதே, அது தன்னுடைய ஸ்வரூப நாசம், ஆத்மஸ்வரூபத்துக்கே நாசம். அப்படி தனக்கு நாசம் ஏற்படாதபடியாக தன்னை தானே ரட்சித்துக் கொண்டார். குடும்பத்துக்கு நாசம் வரக்கூடாது அப்படின்னு தானே தன்னை ரட்சித்துக் கொண்டு ராஜ்யம் வேண்டாம்னு விளக்கினார். இப்படி விளக்கினது மட்டுமல்ல, அதோட நிறுத்தாமல் குலமரியாதையை ரட்சிக்கிறதுன்றது அது சாதாரண காரியம். எல்லாருமே குலத்துல பெரியவா அனுஷ்டிச்சுட்டு இருந்தா, பெரியோர்கள் அனுஷ்டித்தார்கள், அதனாலே நான் செய்வதில்லை என்பதோடு நிற்காமல் தன்னுடைய ஸ்வரூபம் அதையும் ரட்சித்துக் கொண்டார். பெரியவா செய்யாது மட்டுமல்ல, தன்னுடைய ஸ்வரூபம் பாரதந்திரியம், அதற்கும் எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது என்று நினைத்தார். அதோடு நிற்காமல், பாரதந்திரியத்தை ரட்சித்ததோடு நிற்காமல் புறப்பட்டு அண்ணாவை திரும்பி கூட்டின்னு வரணும்னு காட்டுக்கு வேற போனோம். இவன் முடிசூடாமல் இருந்தால், நானும் முடிசூட்டி கொள்ள மாட்டேன், அண்ணா ஏதோ போயிருக்காரு காட்டுக்கு, அவர் வரபோது வரட்டும், எனக்கு என்ன, நான் இவ்விடத்துல முடிசூட்டி கொள்ள மாட்டேன், அப்படிதான் என் சொரூபத்தை ரட்சித்துக் கொண்டேன், குல மரியாதை காப்பாத்தி கொண்டேன். அண்ணா போயிட்டாருன்னா அதுக்கு என்னால என்ன பண்ண முடியும்? போய் அவர் காலில் விழ சொல்றியா? அவர் காலில் விழுந்து கூட்டின்னு வர முடியுமா என்று கேட்கவில்லை. ஆனா லோகத்துல எல்லோரும் தெரிவிக்கிறார்கள், அப்படி கேட்கவில்லை. அண்ணா போயிட்டாருன்னு வச்சுப்போம், நாட்டுல இருக்கா, நாட்டுல ஒரு அண்ணா தம்பி இருக்கா, அண்ணா இருக்கார், அண்ணா கிளம்பி எல்லாம் தம்பிக்கு தான்பா எல்லா சொத்தும், தன் மேல இருக்கிற கம்பெனி எல்லா கம்பெனியோட எல்லா சொத்து விவரங்கள் எல்லாத்தையும் தம்பி பேர்ல எழுதி வச்சுட்டான். எழுதி வச்சுட்டு கிளம்பி காட்டுக்கு போயிட்டா இந்த தம்பி என்ன பண்ணுவான்? பேருக்கு பொய்யாக ஒரு நாள் அழுவன். எங்க அண்ணா இப்படி போட்டாரே, யோ பாவம், அவர் ஆண்டு அனுபவிக்க வேண்டியது என்னவோ என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்னவோ அழுகிறா போல அழுவன். அழுதுட்டு என்ன பண்ணுவான்? அடுத்த நாள் பதவிக்கு வந்துடுவான். தானெல்லாம் அனுபவிக்கலாம், அவர் தான் வேண்டான்னு போயிட்டாரு, அவருக்கே வேண்டான்னு விட்டார், இனிமே நாம என்ன பண்ண முடியும்? அவர் போய் வற்புறுத்த முடியுமா? அதெல்லாம் முடியாது அப்படின்னு இவன் தான் அனுபவிக்க தொடங்கிடுவான் அடுத்த நாள்ல இருந்து. இப்படித்தான் லோகத்தில எல்லோரும் இருப்பார்கள். ஆனால் இவன் என்ன பண்ணான்னா, இவருக்கு வேண்டான்னா வேண்டான்னு வேணா சொல்லுவார். லோகத்துல இருக்கக்கூடிய தம்பிகள் தனக்கு இதெல்லாம் வேண்டாம், இஷ்டம் இல்லைன்னா இதெல்லாம் வேண்டாம், யாராவது வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்வார்களே தவிர, யாராவது அண்ணாவை பின்தொடர்ந்து செல்வர்களோ, பின்தொடர்ந்து சென்று அவனை மீண்டும் அழைத்து கொண்டு வந்து இதற்கெல்லாம் அவனையே நாயகனாக ஆக்க வேண்டும் நினைப்பார்களோ, ஒருத்தரும் நினைக்க மாட்டார்கள். ஆனால் இவன் நினைத்து புறப்பட்டான், காட்டுக்கு போனான், அண்ணாவை பின்தொடர்ந்து சென்றான். நீர் திரும்பி வர வேண்டும், திரும்பி வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ண வேண்டும், அரசை ஆள வேண்டும் என்று அவரை அழைத்தான். இதை அழைத்தபடியினாலே தான் இவனுக்கு சமமாக வேறு யாருமே கிடையாது. குலங்கள் குலமரியாதை ரட்சித்தான், தன் ஸ்வரூபத்தை நோக்கி கொண்டான். இது மட்டுமல்லாமல் அண்ணாவையும் பின்தொடர்ந்து சென்று அவரை மீண்டும் வந்து ராஜ்யத்திலே அமர்த்த வேண்டும் ஆசைப்பட்டார். அதனாலே இவனுக்கு சமமா யாருமே கிடையாதுன்னு சொல்ல வேண்டும். ராமனை சொல்ல முடியாதா? ராமனுக்கு இவனை போல பெருமை இல்லையா? தகப்பனார் சொன்னதையெல்லாம் கேட்டு போனானே காட்டுக்கு, அவர் சொன்னதை தட்டாமல் போனானே. ராமனுக்கு பரதனை காட்டிலும் பெருமைன்னு சொல்ல முடியாதன்னா, ஒரு காலத்தையும் சொல்ல முடியாதுன்னு. ராமனுக்கு என்னன்னா, ஏதோ தகப்பனார் போ சொன்னார், அவருடைய அதை அனுஷ்டிக்க வேண்டும் போனார். இவருக்கு என்ன, தகப்பனார் அண்ணா ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்த ராஜ்யம். தகப்பனார் கொடுத்த காட்டுக்கு அவன் போயிட்டான். ஆனால் தகப்பனாரும் அண்ணாவும் சேர்ந்து கொடுத்த ராஜ்யம் எவ்வளவு சுகம். ராஜ்யம்னா சாதாரணமா,
நயன் செய்யிலன் ராஜ்யமும் ஆனே என்று பெருஞ்செல்வம் நெருப்பாக வேண்டி சென்று திருமடியை சுரந்து பிறந்து வடுமளவும் கண்ணநீர் பங்கமாக இளம் துடாவி குடிக்கிறந்த கையறவும் என்கிறார் ஆச்சாரியத்துல அற்புதமான சூர்ணிகை அழகியவனமான பெருமாள் நாயனர். எப்படி இருந்தார்? அன்னையன் செய்யிலன் ராஜ்யமும் யானை ஆழ்வாருக்கும் பரதாழ்வாருக்கும் என்ன சாமியம் என்று தெரிவித்துக் கொண்டு வருகிறார். அவ்விடத்திலே தெரிவிக்கிறார் பெருஞ்செல்வம். அந்த பெரும் செல்வமும் வேண்டாம் தெரிவிக்கிறானே, ஆச்சரியம்! எவ்வளவு பெரிய செல்வம்! இக்ஷ்வாகுணாம் இயம்பூமிகி சசைல வனக்கானனம் என்று இந்த காடு என்ன, ராஜ்யம் என்ன, எல்லா இக்ஷ்வாகு வம்சத்துக்கு சொந்தமானது. இந்த பூமியே அவர்களோடது. அப்படின் போது இவன் என்ன பண்ணா? அதுவே வேண்டாம், இந்த ராஜ்யம் பெரும் செல்வம் எனக்கு வேண்டாம் என்று அதை ஒதுக்கினான். இவ்விடத்துல ஒதுக்கிட்டோம். அண்ணாவும் தகப்பனார் 2 பேரும் சேர்ந்து கொடுத்திருந்தாலும் வேண்டாம்னு ஒதுக்கி வந்தானே, என்ன அற்புதம்! இவனுக்கு சமமா யார் ஆவா? அம்மநாட்டாழ்வார் அற்புதமா கொண்டாடுகிறார். குகன் அவன் கங்கை கரையிலே முதல்ல பரதனை பார்த்தான். பார்த்தவாறே சந்தேகம் ஏற்பட்டது. சந்தேகம் ஏற்பட்டு, அண்ணா இவன் வரட்டும், இவனை என்ன பண்றான்னு பாரு, எப்படி இவன் என்னை தாண்டி போறான்னு பாரு என்றெல்லாம் நன்னா வீரமா வார்த்தைகள் எல்லாம் பேசினா. அதெல்லாம் கீழே அனுபவித்து அப்படி பேசினவன் சுமந்திரன் வந்து அறிவிக்க போலே வந்திருக்கார். இவன் வந்தது ராமனை கொல்வதற்காக அல்ல, திரும்பி அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறான். அதனாலே இவனிடத்திலே நீ கோபம் கொள்ளக்கூடாது, அன்பு காட்ட வேண்டும் சுமந்திரன் சொன்னான். சொன்ன வாரே போயிடுது. பரதன் வந்து நின்றான். பார்த்தானோ இல்லையோ ஆச்சரியப்பட்டார். என்ன குணம், என்ன குணம்! இதை போல கூட உண்டா? தாயுர கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவின என்று நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி பொயினை என்ன போது ஆயிரம் கிராமர் நின் கேழ்வராவரோ தெரியினம்மா. ஆச்சரியமா பாசுரம் பாடுகிறார் விடத்திலே கம்பராட்டாள். அவ்விடத்துல கம்பராமாயணத்துல இருக்கக்கூடிய பாசுரங்கள்லாம் அத்தியாச்சரியமான பாசுரங்கள் பாடுகிறார். அவ்விடத்திலே குகன் தெரிவிக்கிறான் பரதனை பார்த்து, தாயுர கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை. தாய் பேச்சை கேட்டார், தாய் சொல்வதையெல்லாம் கேட்டான். கேட்டு தகப்பனார் என்ன பண்ணார்? அவளிடத்துல பிரீத்தி. அவன் தாயாரிடத்துல இந்த பிரீத்தினாலே அவளுக்கு என்ன பண்ணார்? அவருக்கு நல்ல பிரீத்தியை கொடுத்து கொடுத்து வளர்த்தார். எப்படி ஒரு காளிதாசன் தெரிவிக்கிறான், பாம்பு புத்து. இந்த பாம்பு புத்துக்கு பாலை ஊத்தி ஊத்தி வளர்க்குமா போலே வளர்த்து வந்தான் தசரத மன்னவன். பால் ஊத்தி வளர்ப்பாடா, அதை போலத்தான் தன்னுடைய பிரீதி. அதை இட்டு வளர்த்து கொண்டு வந்தார். வளர்த்து கொண்டு வந்தா என்ன ஆகும்? பாம்பு புத்துல பாம்பு இருந்துட்டே இருக்கும். பால் கொடுக்க கொடுக்க அது வளர்ந்துட்டே வரும். கடைசியில என்ன ஆகும்? ஒரு நாள் திடீர்னு ஒரு மழை பெஞ்சதுன்னா அந்த பாம்பானது உள்ளிருந்து வெளியிலே வரும். அதே போலத்தான் மழையை போலே வந்து பொழிந்தாள் கூனி மந்தரைன்னு சொல்லக்கூடியவள். இவள் என்ன பண்ணா? மழையை போலே கலக்கினாள் இவளுடைய மனத்தை. கலக்கினபடியாலே அந்த பாம்பு புத்திலிருந்து 2 பாம்புகள் வெளியில வந்தது. ஒரு பாம்பு ராமன் 14 ஆண்டு காட்டுக்கு போனது, இன்னொரு பாம்பு பரதன் ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்பது ஆச்சரியமா காளிதாசன் தெரிவிக்கிறான். அப்படி தாயார் அவள் கேட்டு பெற்று வைத்த ராஜ்யம், அதை என்ன பண்ணா? தீவினை என்று நீத்து. இது தீவினை, இது பாபம். அண்ணா இருக்கக்கூடிய காலத்திலே தம்பி முடிச்சு கூட கொள்ளாது, இது என்னுடைய ஸ்வரூப நாசம் என்று தள்ளினான். தள்ளி சிந்தன முகத்தில் தேக்கி. இப்படி கூட்டிட்டு வருதுன்னு தெரியலையே, ராமனை எப்படி அழைத்துக் கொண்டு வருவதுன்னு தெரியவில்லையே என்று சிந்தித்தான். வருத்தப்பட்டான். இப்படி ஆயிடுத்தேன்னு வருத்தப்பட்டான். கடைசியில் என்ன பண்ணா? போயினை என்ன போது அவனை அழைத்து மீண்டு ராஜ்யத்திலே அமர்த்த வேண்டும் வந்தாயே, பொழுது ஆயிரம் இராமர் நின் கேழ்வராவரோ தெரியினம்மா. 1000 ராமர்களை சேர்த்தால் கூட ஒரு பரதனுக்கு சமமாகாது. 1000 ராமர்களுடைய குணத்தை சேர்ந்தாலும் பரதன் ஒரு வியக்திக்கு இணையாக ஆக மாட்டான்னு கொண்டாடுகிறார் விடத்திலே குகப்பெருமாள். அதைத்தான் படியில் குணம் அப்படின்னு தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். படியில்னு ஒப்பே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட குணத்தோடே கூடினவன் ஸ்ரீ பரதாழ்வான், பரத நம்பி என்று பூர்த்தியோடே கூடினவன். என்ன பூர்த்தி, என்ன பூர்த்தி? குணத்தாலே பரிபூர்ணனாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட நங்காய் எழுந்திராய், நீ எழுந்திருக்க வேண்டும். நானாதாய், நானாதாய்னா நான் என்று சொன்னால் அகங்காரம்னு ஒரு அர்த்தம். இவனுக்கு நான் இல்லை என்று சொன்னால் என்ன? அகங்காரமற்றவன் அர்த்தம். இவனுக்கு அகங்காரம் என்பதே கிடையாது. அகங்காரம்ன்றது எதனால வருது? சுவாதந்திரியத்தினாலே வருகிறது. சுவாதந்திரியத்தினாலே நான் தலைவன் இருக்கிறபடியால என்ன ஆகுது? அகங்கரிக்கிறான். அகரித்து நான் என்னுடையது அகங்கரிக்கிறான். ஆனால் இவன் என்ன பண்ணான்? அகங்கார லவலேசம் கிடையாது, அகங்காரமே இல்லை. எல்லாத்தையும் தள்ளிவிட்டான். என்னுடையதுன்னு ஏதாவது உண்டான எல்லாம் எம்பெருமானுடையதல்லவா, அவனுக்கு அடிமை அல்லவா நான் என்று தெரிவித்தான். காலத்துல கைகை அவன் பரதாழ்வானுக்கு எல்லாத்தையும் சொன்னான். இதை போல பரதனே, நீ இதை போல ராமன் காட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு சொன்னவாறு தகப்பனார் மாண்டு போனார், ராமன் காட்டுக்கு போனான்னு சொன்னான்.
சொன்னவாறே ரொம்ப வருத்தத்தினால மயங்கி விழுந்தான் பரதன். விழுந்தவாறே அப்பொழுது அவள் தெரிவித்தாள், திஷ்டோ திஷ்ட ஹேராஜன். அவள் சொன்ன வார்த்தை, மயங்கினானே எப்படி எழுப்பினான்னு கேட்டான். திஷ்டோ திஷ்ட ஹே ராஜன், ராஜாவே எழுந்திரு அப்படின்னா கைகை. சொன்னாலோ இல்லையோ இவனுக்கு எப்படி இருந்ததுன்னா, ஈயத்தை காய்ச்சி காதல விட்டா போல இருந்தது. சுட சுட கொதிக்க கொதிக்க ஈயத்தை காய்ச்சி காதல விட்டா என்ன, அதை போல இருந்தது. துடித்து கொண்டு எழுந்தான். என்ன வார்த்தை சொன்னீர் தாயே, ராஜாவா? ராஜான்னு போய் என்ன சொல்லலாமா? இந்த வார்த்தை எனக்கு தகுமா? சுவாதந்திரியத்தை தூக்கி தலையில வைக்கிறீர்களே, முடியை தூக்கி தலையில வைக்கிறான் பாக்குறேன் என்று துடித்தான். இந்த அகங்காரம்ன்றது தனக்கு வந்துடுமோன்ற பயம். சுவாதந்திரியம் வந்துடுதுன்னா அகங்காரம் வந்துடுமோன்ற பயம். ஆனா ஒரு காலத்திலையும் கூடாது, சுதந்திரனா இருக்கக்கூடாதுன்னு நேரா போனான். ராமன் காலில் விழுந்தான். அகங்கார லவலேசமும் இல்லாதவனாலே அல்லவா அப்படி போய் விழ முடியும். அகங்காரம் சிறிதளவு இருந்தா கூட நாம் என்ன அவன் காலில் போய் விழுதுன்னா, நான் என்னதான் பெரியவனா இருந்தாலும் அவன் காலில் நாம போய் விழணுமா என்று தோன்றும். ஆனால் தோணவே இல்லை. நான் நேரா போனான். சேஷே புரஷாச்சாலாயாம் ஜாவன்மேன பிரசிததி தெரிவிக்கிறார். நேரா போனா காலில் விழுந்தான். கெட்டியா பிடிச்சுன்றான். சித்திரகூத பர்வதத்திலே காலில விழுந்த தலை எடுக்கவே இல்லை. அப்படி பிடித்து கொண்டால் பிராயோபவேஷம், ஹங்கர் ஸ்ட்ரைக் என்று தெரிவிக்கிறார்களே. உண்ணாவிரத போராட்டம் இதை ஆரம்பிச்சு வச்சதே பரதன் தான். உண்ணாவிரதத்தை முதல்ல பண்ணதே பரதன் தான். இதுவும் சாப்பிட மாட்டேன் இவா பண்ற உண்ணாவிரதத்தை போல இல்லை. இப்பெல்லாம் உண்ணாவிரதம் பண்றாள். உண்ணாவிரதம்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம்னு முன்னாடி மட்டும்தான் போடு. உண்ணமாட்டோம் என்ன, முன்னாடி அந்த கூட்டத்திலே உட்கார்ந்து இருக்கும் பொழுது உண்ணமாட்டோம் அர்த்தம். அங்க உட்கார்ந்து இருக்கும் போது மட்டும் அப்படி கோஷத்தை சொல்லிட்டு இருப்பா. அப்புறம் பின்னாடி போய் அப்பதான் இவளுக்கு பெருசா சாப்பாடு. இவ்வளவு நாளா உண்ணாவிரதம்னா நித்தியம் சாப்பிடறத போல சாப்பிட மாட்டோம், நீ கொஞ்சம் விசேஷமா சாப்பிடுவோம். விசேஷமா அவளுக்கு நிறைய அப்பப்போ சாப்பிட்டு இந்த உண்ணாவிரதத்தை நல்லா திருடமா பண்ணணுமே, கடைசி வரைக்கும் மயங்காம பண்ணணுமே, அதுக்காக நிறைய சாப்பாடு வந்துட்டே இருக்கு பின்னாடி. எல்லாம் சாப்பிட்டு அவங்க சாப்பிடுறதே இல்லை அப்படின்னு தைரியமா உட்காந்து பண்ணிட்டு இருக்காளே, அதை போல கிடையாது உண்ணாவிரதம். அவன் என்ன உண்ணாவிரதம்னா, ஒரு நாளும் புஜிக்க மாட்டேன், நீ திரும்பி வரேன்னு சொல்ற வரைக்கும் எதையும் சாப்பிட மாட்டேன் என்று காலில் விழுந்து கிடந்த. காலில் விழுந்தவன் அப்பொழுது அவன் தெரிவித்த வார்த்தை, ஏபிஷ்ட சசிவைஷார்த்தம் சிரசாயாச்சிதோமயா பிராதுஹு சிஷ்யஸ்ய தாசஸ்ய பிரசாதம் கர்த்தும் அர்ஹசி தெரிவித்தார். சிரசாயாச்சிதோமயா, ராமபிரானே என்னுடைய தலையாலே வணங்கி கேட்கிறேன், தலையை காலில் வைத்து கேட்கிறேன், நீர் எனக்கு பிரசாதம் பண்ண வேண்டும், கருணையை பொழிய வேண்டும், மீண்டும் ராஜ்யத்துக்கு வர வேண்டும், என் தலையில பார்த்த வச்சுடாது. நான் சுதந்திரன்ற குடியிருக்கிறதை அதை என் தலையில வைக்காதீரும், என்னை எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல. பிராதுஹு, என்னை தம்பியாக நினைத்து அருள் புரிந்தாலும் பரவாயில்ல. ஐயோ பாவம், நான் தம்பி கேட்கறான், கெஞ்சி கேட்கறான், அதனால அவனுக்கு வேண்டியதை கொடுத்துடுவோம், நாம் திரும்பி வந்துடுவோம் என்று நினைத்து கிருபை செய்தாலும் பரவாயில்ல. அல்லது சிஷ்யஸ்யா, பிராத்துன்னா பிராத்தான்றவன் எப்படி இருக்கான், பொதுவாக லோகத்திலே கூறு போட்டிருக்கிறதுக்காகவே இருக்கான். அண்ணா எதை விட்டு வைப்பார், அண்ணாவுக்கு என்ன பங்கு, நமக்கு என்ன பங்கு, அதெல்லாம் இறந்து நன்னா வயசு வந்துடுறதுனாலே சொத்து இருக்கே, சொத்துல எந்த பங்கு யாருக்கு போகும், எந்த பங்கு நமக்கு வரும் அப்படின்னு எப்போ பங்கு போடலாம் அப்படின்னு அதுலயே கண்ணும் கருத்துமா இருக்கான் பிராத்தாவானவன், நன்னாவானவன். அதனாலதான் எப்பொழுதும் தகப்பனாருக்கு ஏதாவது வியாதி வந்தா கூட நகராதியே இருக்கான். இருந்தார், தகப்பனா இருந்தார், அப்பா இருந்தார், இப்போ உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருந்தா, இப்போ கீழ திசையில படுத்துட்டு இருக்கிறவர் பார்த்தார், 2 பசங்க, 2 பிள்ளை, ஒருத்தன் அண்ணா தம்பி 2 பேர் இருந்தா, 2 பேரும் கூடவே இருக்கான், தகப்பனார் கூடவே இருக்கான். பார்த்தான், அது இவ்வளவு நேரம் ஆகுது, தகப்பனார் அவரும் என்னவோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கார், அவரும் போறா மாதிரி தெரியல, போயிடுவாருன்னு பார்த்தா டாக்டர் என்னவோ 24 மணி நேரம் தாண்டாதுன்ட்டார், ஆச்சு 25 மணி நேரம் ஆச்சு, போறா மாதிரி தெரியல. ஆனாலும் என்னன்னா 2 பேரும் அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேங்கிறான், 2 பேரும் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கான். அண்ணா அவன் பார்த்தான், அது வரும் போறா மாதிரி தெரியல. அண்ணா தம்பியை பார்த்து சொன்னான், வருவா தம்பி, நீ எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்துட்டு இருப்ப, சிவப்பாவன்டா நீ போ, கிரகத்துக்கு போ, அண்ணா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அண்ணா இடத்துல கொஞ்ச நேரம் சம பரிகாரம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வா, அதுக்கப்புறம் நான் ஒரு தடவை போயிட்டு வரேன், ஷிஃப்ட் போட்டு பாத்துக்கலாம், அப்பாவும் இடத்துல அப்பா ஒன்னும் குறை ஒன்னும் இல்ல, ஹாஸ்பிட்டல் தானே இருக்காரு, ஐசியூல தானே இருக்காரு, எல்லாம் டாக்டர் பாத்துப்பா, நீ கொஞ்ச நேரம் போயிட்டு வா அப்படின்றான் தம் அண்ணா. சொன்னான், நீ பார்க்கணும் கிடையாது, நம்ம என்னவோ இவன் போன்றானே, ஒருவேளை நாம் போயிருக்கும் போது சொத்து இருக்கிற இடத்த அப்பா எங்கேயாவது இவனுக்கு சொல்லிடுவாரோ, ரகசியமா நமக்கு பயம். ஆனா இவன் பார்த்தா, இல்ல நான் வேணா இங்க இருக்கேன் பாத்துக்கிறேன், நீர் வேணா போயிட்டு வாருமே, ஆனா ஆகத்துக்கு போய் நீ நன்னா குளிச்சுடுவா, நான் எனக்கு என்னமோ சோம்பலாவே இல்லை, நான் அப்பாவை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு, அவர் உடம்ப பார்த்தா இவ்வளவு நேரம் பார்க்க போறோம், இன்னும் கொஞ்ச நேரம் தானே, அவரை இப்ப விட்டு போறதுக்கு மனசே இல்லை, நீ வேணா போயிட்டு நன்னா குளிச்சுட்டு வா, எல்லாம் காரியம் எல்லாம் பண்ணிட்டு வா, இவ்விடத்துல நான் இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்றான். எப்படி சொத்தை பங்கு போட்டுக்கலாம், இதுலயேதான் அவர்களுக்கு எண்ணம் இருக்கிறதே தவிர அதற்கு மேம்பட கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய பிராத்தா அவனை போல இல்லை,
என்னை சிஷ்யன் நினைத்தாலும் பரவாயில்ல, பிராத்தான் நினைக்க வேண்டாம். குரு கொள்ளக்கூடியவர்கள்னா பொதுவாக இந்த லோகத்திலே இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட பிராத்தாவா நினைக்காதே, சிஷ்யனா நினைச்சுக்கோ. சிஷ்யன்னா என்ன பண்ணா, ஆச்சாரியன் தனக்கு தெரிந்த ரகசியங்களை எல்லாத்தையும் உபதேசிக்கிறார். ரகசியங்களை எல்லாம் சொல்லும்படியாக அல்லவா அவனுக்கு விதேயனாக அடிபணிந்து நிற்பவனாக இருக்கிறான் சிஷ்யன். அந்த சிஷ்யனை போல என்ன நினைத்துக்கொள். எல்லா ரகசியத்தையும் சொல்லக்கூடிய சிஷ்யனா நினைத்துக்கொள். நினைத்துக்கொண்டு எனக்கு கிருபை செய்தாலும் பரவாயில்ல, அப்படி பண்ணாலும் சரி. இல்லைன்னா தாசஸ்யா, சிஷ்யன் கூட வேண்டாம்டா, சிஷ்யனிலேயும் கீழ்பட்டு இருக்கக்கூடியவன் தாசன். தாசன்னா என்ன பண்ணலாம், அடிமை என்று சொன்னால் கிரய விக்கிரயார்கன். என்னை நீ வித்து பணம் சம்பாதிச்சுடலாம். நான் என்ன விற்கிறான், கடைக்கு போ, 10 பேர்கிட்ட பேரம் பேசு, பேரம் பேசி என்னை வித்தாலும் பரவாயில்ல, 10 பேருக்கு வித்து கைமாத்தா வித்து பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு நான் உனக்கு தாசன். தாசன் தாசன்னா என்ன, அடிமைன்னு தெரிவித்தால் நான் உனக்கு விற்றுக்கொள்ளும் அளவும் யோக்கியத்தை உடையவனாக அவ்வளவு அடிமையாக இருக்கிறேன். என் தம்ம விற்கவும் பெறுவார்களே ஆழ்வார் தெரிவிக்கிறார். என்னை வித்தாலும் பரவாயில்ல, அப்படி நான் உனக்கு அடிமை, உனக்கு தாசனாக இருக்கக்கூடியவன். நீ என்ன வேணா பண்ணிக்கலாம், என்ன இப்படி உனக்கு விதேயனாக இருக்கிறேன். அதனாலே நீ எனக்கு பிரசாதம் பண்ண. நீ என்னை பிராதர் தம்பின்னு நினைச்சு கிருப பண்ணாலும் பரவாயில்ல, அல்லது தம்பியிலேயும் இன்னும் தாழ்ந்து இருக்கக்கூடியவன், நம் ரகசியத்தை எல்லாம் பரிமாறலும்படியான சிஷ்யன் நினைச்சாலும் பரவாயில்ல, அல்லது சிஷ்யனிலேயும் தாழ்ந்து இன்னும் இவனை விற்கும் அளவுக்கு இவன் நமக்கு அடிமை என்று நினைத்து இந்த அடிமைக்கு ஏதாவது காரியம் பண்ணுவோம் என்று நினைத்து காரியம் பண்ணாலும் பரவாயில்ல, எப்படியாவது எனக்கு கிருபை பண்ண வேண்டும் என்ற விடத்திலே பிரார்த்தித்து அப்படி தரையிலே கிடந்த சில ராமன் தான், இதெல்லாம் கூடாது, நீ பிராயோபவேசம் செய்வது என்பது சத்திரியர்களுக்கு ஒரு காலத்திலேயும் கூடாது, இதற்கு பிராயஷ்சித்தமாக நீ என்னை எழுந்து பிரதட்சணம் செய்து சேவித்து நிற்பாயாக என்றெல்லாம் விடத்திலே உபதேசிக்கிறான் என்று விற்த்தாந்தம் பார்க்கிறோமா. அப்படி அடிமை சொன்னால் அகங்கார லவலேசமும் கிடையாது. அதனால்தான் கடைசியில் என்ன பண்ணா, திருவடிக்கு கீழே இருந்தல்லவா ராஜ்ய பரிபாலனம் பண்ணினான். தனியா இருக்கக்கூடாது, திருவடிக்கு கீழே இருக்க வேண்டும், கீழே இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ண வேண்டும் என்று நினைத்தான். அடியின் கீழே இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணினான் ஸ்ரீ பரதாழ்வான். எனக்கு சாதாரண அரசு வேண்டாம் என்ன தெரிவித்தான், எனக்கு இந்த அரசு இருக்கே ராஜ்யம், இந்த ராஜ்யம் வேண்டாம், எம்பெருமானுடைய திருவடி இருக்கே அப்படிப்பட்ட அரசு வேண்டும். குலசேகர ஆழ்வார் தெரிவிக்கிறார், அரசமந்தான் அடிசூடும் அரச எல்லால் அரசாக என்னேன் மத்தரசுதானே. குலசேகர பெருமாள் தெரிவிக்கிறார், பெருமாள் திருமொழியில கடைசி பதிகத்துல தெரிவிக்கிறார், அமர்ஷமந்தான் திருச்சித்திரகூடம் தன்னுள் அரசமந்தான். திருச்சித்திரகூடத்தில அற்புதமா வீற்றிருக்கிறான் கோவிந்தராஜன். அந்த கோவிந்தராஜனுடைய அடி இருக்கிறதே, அந்த அடிசூ அரசு, திருவடித்தாமர்களாகிற அரசு இருக்கே, அதுதான் எனக்கு வேணும். இவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, 3 தேசத்துக்கும் தலைவர் குலசேகர ஆழ்வான்றவர். கொல்லிகாவலன், உடல் நாயகன், கோழிக்கோன் குலசேகரன் சொல்லிக் கொள்கிறார் தம்மைத்தாமே. கொல்லி தேசம் என்று சேர தேசம் என்ன, கூடல் சொல்வது கூடல் மதுரை, அது பாண்டிய தேசத்துக்கு தலைநகராக இருக்கிறது. பாண்டிய நாடு என்ன, கோழிக்கோன் என்று, கோழி என்று திரு உறையூர் திவதேசம். இந்த திருவுறையூரை தலைநகராக கொண்டது சோழ நாடு. சேர சோழ பாண்டியர்கள் 3 நாடுகளையும் தம் ஆட்சிக்குள்ளே கொண்டு 3 பேருக்கும் ராஜாவாக இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணார் குலசேகர பெருமாள். இப்படிப்பட்டவர் என்ன தெரிவிக்கிறார்னா, இது வேண்டாம், இது அரசு, இந்த முடி எனக்கு வேண்டாம். எந்த முடி தெரியுமா வேண்டும், உன்னுடைய திருவடிகளாகிற முடி இருக்கிறதே, அரசமந்தான் அடிசூடும் அரசு, உன்னுடைய திருவடிதான் எனக்கு முடியா இருக்கணும், உமக்குத்தான் முடி, நீர்தான் ராஜாவா இருந்து முடி சூடிக்கொள்ள வேண்டும், திருவடியாகிற முடி அது என் தலைக்கு வந்து, அது என் சிரோபூஷணமாக ஆக வேண்டும், சென்னிக்கு மலர்ந்த பூவாக ஆக வேண்டும் பிரார்த்திக்கிறார் குலசேகர பெருமாள். அந்த முடியை அல்லவா நாம் சூடுகிறோம். எல்லாம் போனா என்ன பண்றார், பெருமானுடைய திருவடித்தாமர்கள் ஸ்ரீ சட்டாரி எம்பெருமானுடைய திருவடித்தாமர்களை தூக்கி நம் தலையில வைக்கிறார்கள். அதல்லவோ நம் தலைக்கு முடி, இதுதான் கிரீட்டமாக இருக்கக்கூடியது. இதை விட்டுட்டு வேற என்னன்னா கிரீட்டம், அடிக்கீழே இருக்க வேண்டும், அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து என்கிறபடியே திருவடி கீழே இருந்துதான் நான் அரசாளுவேனே தவிர இல்லையல் முடியாதுன்னு சொல்லிட்டான் பரதாழ்வான். அப்படி நானாத என்று அகங்காரமே அற்றவனாக இருக்கக்கூடியவன், திருவடித்தாமர்களின் நிழலின் கீழே இருக்கக்கூடியவன் ஸ்ரீ பரதாழ்வான் என்று கொண்டாடுகிறாள். அன்றாள் நானாதாய் நாவுடையாய், நாவுடையாய் என்று என்ன நாவீர், வேற என்ன வாக்வன்மை, எப்படிப்பட்ட வாக்வன்மை, என்ன ஆச்சரியமா பேசக்கூடியவன். யாரிடத்துல பேசினான் என்றால் புரோகிதரான வசிட்டர் இடத்துல பேசினான். வசிட்டர் எப்பொழுது இவனுக்கு முடிசூட வேண்டும் என்று நினைத்தாரோ அப்பொழுது வசிட்டரை சபைக்கு நடுவிலேயே கர்ஹித்தான். பொதுவாக குருவை சபைக்கு நடுவிலே எதுவும் சொல்லக்கூடாது. குரும் ரகசிபோதையே நியமாதிக்கிரமம் ரகசிபோதையே என்று குரு
அவர் ஏதாவது செய்யக்கூடாததை சொன்னாலும் ரகசியத்துல தான் சொல்லணும். ஆனால் இவர் என்ன பண்ணான்னா, சபைக்கு நடுவிலேயே நீர் சொல்வது சரி என்று, அது குற்றம், நான் அதை செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா? ராஜ்யம் சாஹம் ச ராமஸ்ய தர்மம் பக்து மிக அர்ஹசி கதம் தசரதாஜாதோ பவேத் ராஜ்யாபஹாரகஹ. தெரிவித்த ஆச்சரியமான வார்த்தை. எடுத்து பல இடத்திலே வியாக்கியானம் செய்து காட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். ராஜ்யம் சாஹம் ச ராமஸ்ய, அவன் தெரிவித்த வார்த்தை ராஜ்யம் சாஹம் ச என்று. நான் எம்பெருமானுக்கு பரதந்திரப்பட்டவன். எதை போல தெரியுமா? ராஜ்யம் ச அகம் ச, இந்த ராஜ்யமும் அகம் என்று நானும், ராமஸ்யா என்று ராமனுக்கு அடிமைப்பட்டவர்கள். இந்த ராஜ்யமும் ராமனுக்கு அடிமை, நானும் ராமனுக்கு அடிமை. அதனால என்ன தெரிவிக்கப்பட்டது? ரெண்டு பதார்த்தங்கள் இருக்கே, ரெண்டுமே பெருமானுக்கு அடிமை. அப்படி இருக்கும்போது ஒரு அடிமைப்பட்ட பதார்த்தம் இன்னொரு அடிமைப்பட்ட பதார்த்தத்தை ஆள்வது என்பது உண்டா? ரெண்டுமே அடிமைன்னு சொல்லியாச்சுன்னா, ஒருத்தன் மேல இருக்கான், ஒருத்தன் கீழே இருக்கான். ஒருத்தன் தலைவன், ஒருத்தன் தொண்டன். என்ன தலைவன் தொண்டரை நியமிக்கலாம், நீ இதை செய் இதை செய்ன்னு சொல்லலாம். ஒரு தலைவன் இருக்கான், ரெண்டு தொண்டர்கள் இருக்கா அப்படின்னா, தலைவன் அல்லவா ரெண்டு தொண்டரை நியமிக்கணும். இருக்கும்போது ஒரு தொண்டன் இன்னொரு தொண்டரை நீ இந்த வேலையை பாரு அந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லலாமா? பேச்சு சாமர்த்தியம் இருந்தா சொல்லிப்பான். ரொம்ப சாமர்த்தியம் இருந்தா அப்படின்னா ஒரு சிஷ்யன் என்ன பண்ணுவானா, இன்னொரு சிஷ்யன் கிட்டயே வேலை வாங்கிடும். ஆச்சாரியன் சொல்லாம இன்னொரு சிஷ்யன் கிட்டயே நீ அதை பண்ணுப்பா இதை பண்ணுப்பா அப்படின்னு இவன் வேலையெல்லாம் சேர்த்து வாங்கிடும். அதை போல ஒரு காலத்திலேயும் கூடாது. அடிமைன்னு சொன்னா, ரெண்டு அடிமைகள்னு சொன்னா, அவன் ஒருத்தன் இன்னொருத்தனை நியமிப்பது என்பது சேருமோ? ஒரு காலத்திலையும் சேராது. அப்படி இருந்தால் ராஜ்யம் தான் என்ன ஆளட்டுமே. அவன் கேட்ட வார்த்தை ராஜ்யம் ச அகம் ச. இதுல என்ன நோக்குன்னா, சரி சுவாமி, ராஜ்யத்தை நீ ஆளு அப்படின்னு சொல்றீர். வசிஷ்டரை பார்த்து கேட்கிறான், ராஜ்யத்தை நீ ஆளுன்னு சொல்றீர். ராஜ்யத்தை என்ன ஆளுன்னு சொல்றீரு, பேசாம ராஜ்யத்துக்கிட்ட சொல்லுமே, நீ பரதனை ஆளு, பரதனை நீ ஆழ்வாயாக அப்படின்னு ராஜ்யத்துக்கிட்ட சொல்லுமே. ஏன் ராஜ்யமும் அடிமை நானும் அடிமை, இப்ப நான் ஆடுறதுக்கு பதில் ராஜ்யம் தான் என்ன ஆளட்டுமே கேட்டான் பரதன். அடா இது இப்படி எல்லாம் பேசலாம். பரதன் இல்லை இப்படி சொல்றான், இவன் ராஜ்யம் போய் ஆடுமா? ராஜ்யத்தை தானே யாராவது ஆளணும், ராஜ்யம் அச்சேதனமாயிற்று, இவன் தானே சேத்தனமா இருக்கக்கூடியவன், சைத்தன்யத்தோட அறிவோட கூடி இருக்கக்கூடியவன், அப்ப நீதானடா ஆளணும் கேட்டார் வசிஷ்டர். இந்த கேள்வி உள்பொதிந்து இருக்கிறது. நீதானடா ராஜ்ய பரிபாலனம் பண்ண வேண்டும். ராஜ்யத்துக்கு சைத்தன்யம் இல்லை, அறிவில்லை, உனக்கு அறிவிருக்கிறது. அந்த அறிவுக்கு சேர நீ ராஜ்யத்தை ஆள வேண்டும் அல்லவா? நீ அறிவிருக்கின்றபடினால என்ன ஆள சொல்றீரே, என்னுடைய ஸ்வரூபத்தை பார்க்கலையே. ராஜ்யம் அது வீணாக போகிறது, அது அழிந்து போகிறது, அது அச்சேதனன்றதை மட்டும் பார்த்தீர். ஆனால் இவனுக்கு அறிவு இருக்குன்றதை பார்த்தீரே தவிர இவன் எப்படிப்பட்டவன், இவனுடைய ஸ்வரூபம் என்ன? எம்பெருமானுக்கு பரதந்திரப்பட்டவன், இவன் அடிமை, எம்பெருமானுக்கு அடிமைன்றதை பார்க்கல. பார்க்காதபடினாலதான் என்ன பண்றேன், தலையில முடிய வைக்கிறான்னு பாக்க. எப்பொழுது அடிமைன்னு சொல்லியாச்சோ, அடிமைன்னு சொன்னா அப்ப சைத்தன்யத்துக்கு சேர, சைத்தன்யம் இருக்கிறபடினாலதான் என்ன சொல்றேன்னா ராஜ்ய பரிபாலனம் பண்ண மாட்டேன்னு சொல்றேன். நீர் சைத்தன்யம் இருக்கிறதுனால ராஜ்யத்தை ஆளுங்க, நான் சைத்தன்யம் இருப்பதே காரணமாக ராஜ்யம் வேண்டான்னு தெரிவிக்கிறேன். அப்ப அச்சித்வத் பாரதந்திரம் இல்லையா சுவாமி? அச்சித்தை போலே பரதந்திரப்பட்டிருப்பது. ஏன்னா அச்சேதனம் என்ன பண்றது, எத்த சொன்னாலும் கேட்கறது. பெருமான் ராஜ்யத்தை ஆளு அப்படின்னு சொல்லியிருக்கான், ஆளுன்னு சொன்னா அப்ப ஆள வேண்டாமா பரதன்? பெருமான் ராமன் தானே கொடுத்துட்டு போயிருக்கான் ராஜ்யத்தை, அவன் கொடுத்துட்டு போலையா? ராமனார் கொடுத்துட்டு போயிருக்கார், ராமன் கொடுத்துட்டு போயிருக்கான். அப்ப அச்சித்வத் பாரதந்திரியம், அச்சேதனத்தை போலே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அச்சேதனத்தை போல காரியம் பண்ணணும் அல்லவா? பீரோ இருக்கு, பீரோக்குள்ள நகையை தூக்கி வைக்கிறோம். நகையை தூக்கி வச்சா என்ன பண்றது? பீரோ என்ன பண்றது? அந்த நகையை காக்கிறது. பீரோ சொல்றதோ, நகையை போய் எனக்குள்ள வைக்கிறீரே, அந்த நகையை என்னாலெல்லாம் ரட்சிக்க முடியாது, நகை வேணா என்ன ரட்சிக்கட்டும், என்ன வேணா நகை காப்பாத்தட்டும் அப்படின்னு பீரோ சொல்றதோ? பீரோ சொல்றது இல்ல, பீரோக்குள்ள வச்சா காப்பாத்துறது. இப்ப அதை போல அல்லவா இருக்கணும் பரதன். போல உள்ள வைத்தார், இவனுக்கு ராஜ்யம் இவனுடைய வசம் எம்பெருமான் நியமித்திருக்கிறான்னு சொன்னா இப்ப இவன் ஆள வேண்டாமோ? அஜித்தை போலே பரதந்திரனா இருந்து காரியம் பண்ண வேண்டாமோ என்றால் அந்த பீரோ ஏன் இப்படி ரட்சிக்கிறதுனா அதுக்கு சைத்தன்யம் இல்லை, அதற்கு ஞானம் இல்லை. ஞானம் இல்லாதபடியாலே அது ரட்சிக்கிறது. இவனுக்கு ஞானம் இருக்கிறபடியாலே என்ன சொல்றான், அவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும், என்னாலே ரட்சிக்க முடியாதுன்னு சொல்றான். தகப்பனார் இருக்கார், அவருக்கு ஒரு 10 கம்பெனி இருக்கு, பெரிய எம்டி, நிறைய பணம் இருக்கு, 10 கம்பெனி இருக்கு, கீழே எல்லா கம்பெனியும் இவர் தான் பார்த்துட்டு இருக்காரு தகப்பனார். பையன் அவன் நன்னா வளர்ந்து வந்துட்டான், வெளிநாட்டுல படிச்சுட்டு இருக்கான், நன்னா வளர்ந்தான். வளர்ந்து வந்த உடனே பார்த்தார் தகப்பனார், நீயும் நன்னா வந்துட்டடா, பிசினஸ் எல்லாம் நன்னா கத்துட்ட, அதனால எனக்கு என்ன ஆசையா இருக்குன்னா 2 கம்பெனியை உன் பேருக்கே எழுதி வச்சுடலான்னு இருக்கேன், 2 கம்பெனியை உனக்கே கொடுத்துடலான்னு இருக்கேன், நீ தான் அந்த 2 கம்பெனிக்கும் எம்டி, அதனால 2 கம்பெனி நீயே பாத்துக்கும் அப்படின்னு சொன்னாருன்னு சொன்னா பையன்றவன் எப்படி இருக்கான்? ஏன்னா தகப்பனாருக்கு சேஷபூதன், தகப்பனாருக்கு அடிமைப்பட்டு இருக்கக்கூடியவன் பிள்ளை, தகப்பனார் தலைவராக இருக்கக்கூடியவன்.
படிப்பட்ட தகப்பனார், அவர் 2 கம்பெனி நீ பாத்துக்கோ அப்படின்னு சொன்னா இவன் என்ன சொல்லணும்? தகப்பனாரே 2 கம்பெனியை பாத்துக்கோன்னு சொல்றீங்க, 2 கம்பெனி வேணா நான் பாத்துக்கிறேன், இதுல வரவு செலவோ அதே போல அந்த பிசினஸ வளர்க்கறதோ கம்பெனியில என்ன காரியம் பண்ணணும்ன்றதோ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆனால் அந்த கம்பெனியை என் பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொல்லாது. அதுக்கு நீர்தான் எம்டி, நீர்தான் தலைவர். உமக்கு கீழே அடிமையாக இருந்து இந்த வேலையெல்லாம் நான் செய்து கொள்கிறேனே தவிர என்னையே தலைவன் நியமிக்காது என்று தெரிவிக்க வேண்டும் பையன். அதே போலதான் சொல்றான் பரதன். பரதன் என்ன சொல்றா? என்னை தலைவன் சொல்லாதே, நான் ராஜ்யத்தை போலே நானும் அவனுக்கு அடிமை. அச்சித்வத் பாரதந்திரா, ராஜ்யம் எப்படி அச்சேதனமோ அதே போல நானும் அச்சேதனம். ராஜ்யம் எப்படி என்னை ரட்சிக்காதோ அதே போல நானும் ராஜ்யத்தை ரட்சிக்க மாட்டேன். சுதந்திரனா ரட்சிக்க மாட்டேன். என்ன நோக்கு? நான் ரட்சிக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அப்ப ரட்சிச்சானா இல்லையா சுவாமி? அப்புறம் 14 வச்சு ராஜ்யத்தை காப்பாத்தினானா இல்லையா? அவன் திரும்பி வர வரைக்கும் ராஜ்யத்தை இவன் தான் பாத்துக்கிறான். எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் ராஜ்யத்தை நோக்கினான், ராஜ்யத்துல யாருக்கும் எந்த தீங்கும் இல்லாம. அப்ப ரட்சித்தாரா இல்லையா? என்னவோ ரட்சிக்க மாட்டேன்னு சொல்றானே அப்படின்னா, சுதந்திரனாக ரட்சிக்க மாட்டேன், நான் தலைவனா இருந்து ரட்சிக்க மாட்டேன். நானே தலைவன், நானே ராஜா, விஸ்வாகு ராஜா பரதன் என்று சொல்லி இந்த ராஜ்யத்தை ஒரு காலத்திலையும் நான் ஆள மாட்டேன். இப்ப எப்படி ஆளுவேன் அப்படின்னா, பரதந்திரப்பட்டு அவனுக்கு அடிமையாக இருந்து அவனுக்கு கீழே இருந்து இந்த ராஜ்ய காரியத்தை பாத்துக்கிறதுனா பாத்துக்கிறேன். இப்படிதானே இருந்தான். இப்படி இருந்தான். திருவடிக்கு கீழே இருந்து ராஜ்யத்துல எந்த குறையும் இல்லாமல் பாத்துனா அப்படி வேணா பாத்துக்கிறேன் தவிர தலைவனாக இருந்து பார்த்துக் கொள்வது என்பது கிடையாது. என்ன நானும் ராஜ்யத்துக்கு சமம் தெரிவித்தான். ராஜ்யம் சகம் சராமஸ்யா தர்மம் வர்த்து மிக அர்ஹசி. தர்மத்தை பாரும், என்னுடைய ஸ்வரூபத்தை பாரும், நான் அவனுக்கு அடிமை என்கிற ஸ்வரூபத்தை பார்த்து வார்த்தை சொல்லும். இப்படி பார்க்காமல் வார்த்தை சொல்லாதீரோ. நான் மட்டும் ராஜ்யத்தை ஏத்துனேன்னா கடைசியில என்ன ஆகும்? கதம் தசரதாஜாதோ பவேத் ராஜ்யாபகாரகா. எல்லாரும் என்ன தெரிவிப்பார்கள்? இவன் தசரதன் பெத்த பிள்ளையான்னா ராஜ்யத்தை போய் அபகரிச்சானே, அண்ணா கிட்ட இருந்து இப்படி ராஜ்யத்தை புடிங்கிறானே, இவன் தசரதனுக்கு பிள்ளையா? பிள்ளையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா தசரதனுடைய சுபாவம் என்ன? ராமன் போனான்னு உடனே 3 நாளைக்கு மேல உயிரோட இருக்க முடியல. போனவன் புலம்பினான விடத்துல தசரதன் எப்படி போனானோ தெரியலையே, இப்படி காட்டுக்கு போயிட்டானே, வந்தாளி நினவணங்கி வளநகரம் தொழிதேத்தா மன்னராமான் நின்னாயை அரியணமேல் இருந்தாயை நெடுங்காரம் படரப்போ என்னால் எம்பி ராமாவோ உழப்பயந்த கைகேசி தன் சொற்கேட்டு நன்னாக நானிலத்தை ஆழ்வித்தேன் நன்மகனே உன்னனானே. தசரதன் புலம்பிய புலம்பல்னு தெரிவிக்கிறாரே குலசேகர பெருமாள். 10 பாசுரம் புலம்புகிறார். காலத்துல புலம்பினான் தசரதன். 3 தினங்கள் தூக்கொன்றதே கிடையாது. அப்படி புலம்பினான் ராமனை விட்டு. கடைசியில 3 நாளைக்கு மேல உயிர் தங்கல. உயிர் தன்னடையே பிரிந்தது தசரத சக்கரவர்த்திக்கு. அவனுடைய பிள்ளை பரதன் சொன்னா இப்படி ராஜ்யத்தை அபகரிக்கலாமா? அப்புறம் அவனுடைய பிள்ளைன்னு எப்படி என்ன சொல்லிக்க முடியும்? நான் தசரதன் பெற்ற பிள்ளைன்னு எப்படி சொல்லிக்க முடியும்? தசரதன் பெற்ற பிள்ளைன்னா ராமனுக்கு அடிமைப்பட்டு இருக்க வேண்டாமோ? ஒண்ணு ராமன் இல்லைன்னு தெரிஞ்சா உயிர் போயிடும், இல்லைன்னா போய் ராமனையா திருப்பி கூட்டின்னு வரணும். ரெண்டும் பண்ணாமல் இங்க இருந்து ராஜ்யத்தை அபகரித்தேன்னு சொன்னால் இவன் தசரதன் பெற்ற பிள்ளையே இல்லை அப்படின்னல்லவா எல்லாரும் பேசுவார்கள். காலத்திலையும் கூடாதுன்னு இவன் பேசினான். தன்னுடைய ஸ்வரூபத்தை பத்தி பேசினான். ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வார் பேசுகிறா போலே பேசினான். நான் உனக்கு அடிமை, உனே நீ என் உடமையும் நீயே, உனே எத்தும் எம்வான வரேரே. எம்பெருமானே, நான் உனக்கு அடிமைப்பட்டவன், யானே நீ என் உடமையும் நீயே என்று இந்த ஆத்மா அதுவும் உனக்கு அடிமைப்பட்டது. என்னுடைய பதார்த்தங்கள் என்பது எதுவுமே கிடையாது, எல்லாம் உனக்கு அடிமைப்பட்ட வஸ்து என்று ஆழ்வார் பாரதந்திரியத்தை பேசினாரே, அதை போலே பேசினான் ஸ்ரீ பரதாழ்வான் அந்த ராஜ சபையில். அதனால இவனை நாவுடையாயின்னு கொண்டாடுகிறாள். என்ன வாக்வன்மை! இவன் பேசலன்னு சொன்னா பாரதந்திரியம் என்பது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அப்படி அல்லவா ஒரு வரியில அல்லவா அதை அடக்கி காட்டினான். ராஜ்யம் அகம். ரொம்ப பெருசாவும் பேசிட்டே இருக்கக்கூடாது. பேசுறது நன்னா பேச தெரிஞ்சிருக்கணும்னா எப்படி பேசணும்னா எவ்வளவு பேசணுமோ அவ்வளவுதான் பேசணும். ரொம்ப அதிகமாகவும் பேசக்கூடாது, அதே போல ரொம்ப சுருக்கியும் பேசக்கூடாது, இன்னுமே புரியாத மாதிரியும் பேசக்கூடாது. எல்லோருக்கும் நல்லா புரியணும், கேட்கறவாளுக்கு புரியணும், புரியும்படியாம பேசணும். என்ன பேசணுமோ கிளிப்தமா அதை மட்டும் பேசணும். அதை விட்டுட்டு சில பேர் மைக்க பிடிச்சா பேசிட்டே இருப்பான். சம்பந்தம் இல்லாத பேசுவான். என்ன சம்பந்தம் இருக்குன்னே தெரியாது. ஏதோ ஒண்ணு பேசிட்டு இதுல இருந்து ஒண்ணு போயிடுது, அதுல இருந்து இன்னொன்னு போறது, இப்படி சொல்லிட்டு கொண்டு அப்படி போயிட்டே இருக்கிறது. இப்படி பேசக்கூடியவர்கள் எல்லாம் உண்டோ, அதை போலே பேசக்கூடாது. எதை பேசணுமோ அதை மட்டும்தான் பேசணும். அப்படி பேசினான் பரதாழ்வான். ராஜ்யம் அகம் என்று ராஜ்யத்தை போலே நான் பரதந்திரப்பட்டவன் பாரதந்திரத்தை வெளியிட்டாரே. என்ன வாக்வன்மை! நாவுடையாய் எழுந்திருந்து வர வேண்டாமா? ஏற்கா எழுந்தவர்னா சங்கோடு சக்கரமே ஹிந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடா. சங்கு சக்கரத்தை தரித்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் அவனை பாட வேண்டும். சங்கோடு சக்கரமேந்தும் என்று சங்கு சக்கரத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய
தடக்கையன், விசாலமான கையன்னு தெரிவிக்கிறார். ஆண்டாள் இப்போ சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன்னு சொல்றா. ஆண்டாளுக்கு எப்படி தெரிந்தது? அவன் சங்கு சக்கரத்தை வச்சுட்டு இருக்கான்றது எப்படி தெரிந்தது? வில்லோட தானே போனான். பெருமான் எல்லா இடத்திலையும் தான் அனுகூலையாலே சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன்னு சொல்றான். அண்டாள் எம்பெருமானுக்கு அடிமையா இருக்கக்கூடியவள், பக்தையாக இருக்கக்கூடியவள். அதனாலே சங்கு சக்கரம் ஏந்தின்னு இருக்கான்னு அது தோற்ற தெரிவிக்கிறாள். அது தெரிய வேணும்ன்றதுக்காக சொல்றான். ஏன்னா மத்த பேருக்கு அதை எம்பெருமான் காட்டுவதில்லை. பிரதிகூலர்கள் அவர்கள் பார்த்தார்கள்னா 2 தோளோட சேவை சாதிக்கிறார். அனுகூலர்களுக்கு 4 தோளோட சேவை சாதிக்கிறார். யாருக்கு சுவாமி சேவை சாதிச்சான் அப்படின்னா ஹனுமான். அவன் பெருமானை கொண்டாடுகிறான். ஆயதாஸ்ச சுவர்த்தாஸ்ச பாகவ பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்காக கிமர்த்தம் ந விபூஷிதா. ஹனுமான் தெரிவிக்கக்கூடிய அற்புதமான வார்த்தை. பம்பை கரையிலே ஹனுமான் ராமனையும் லக்ஷ்மணனையும் பார்த்தான். பார்த்த போது அவர்கள் 2 பேரையும் பார்த்து கேட்கிறான், நீங்கள் யார்? 2 பேர் வந்திருக்கே, பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்களே. ஆயதாஸ்ச சுவர்த்தாஸ்ச, உங்களுடைய அந்த திருத்தோள்கள் இருக்கிறதே, அடிபெருத்து நுனி சிறுத்து முழந்தாளளவும் நீண்ட தோல். முழந்தாள் வரைக்கும் நீட்டு இருக்கு தோல். சாமி நம்ம கூட அப்படித்தானே இருக்கு, முழந்தாள் வரைக்கும் நீண்டு இருக்கே தோல் அப்படின்னு கேட்க வேண்டாம். முழந்தாள் வரைக்கும் நம்ம உட்கார்ந்தா நீண்டு இருக்கு. உட்கார்ந்து இருக்கும் போது சொல்லல, நின்று இருக்கும் போது. அவனுக்கு நின்று இருக்கும் போதே முழந்தாள் வரைக்கும் நீண்டு இருக்கு. அவ்வளவு பெரிய தோல். பாகவஹ பரிகோபமாக, பரிகோபமாக பரிகம். இந்திரலோகத்தில அவ்விடத்துல அமராவதினு இந்திரனுடைய பட்டணம். அந்த பட்டணத்துல வாசல்ல பெரிய கதவு. அந்த கதவிலே நடுவிலே பரிகோபம்னு 2 பக்கம் ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டைக்குள்ள பெரிய தாள், பெரிய அவ்விடத்துல பரிகோபம்னு பெரிய ஒரு கட்டை, அடி பெருத்து இருக்கும், துணி சிறுத்து இருக்கும். அதை நடுவிலே சொருக வேண்டும். சொருகி அந்த கதவை அடைப்பார்கள். அதற்கு பரிகம்னு பேர். அந்த பரிகத்தை போல இருக்கிறது இவனுடைய திருத்தோள். அது எப்படி இருக்கும்னா அடி பெருசா இருக்கும், நுனி சிறிதா இருக்கும். அப்பதான் உள்ள போனா அது மொத்தமா வெளில வந்துடக்கூடாது. ஒரே மாதிரி அப்படி சிறிதாவே இருந்ததுன்னா என்ன ஆகும்? இந்த பக்கத்துல விட்டா அந்த பக்கம் வழியா வெளில வந்துடும். அப்புறம் கதவை எப்படி மூடி இருக்கும்? 2 தட்டு தட்டினா 2 பக்கமா வெளில வந்துடும். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு பக்கத்துல அடி பெருசா இருக்கணும், ஒரு பக்கம் நுனி சிறுத்து இருக்கணும். அப்பதான் சொருகினா அப்படி நிற்கும். அப்படி இருக்கிறது இவனுடைய திருத்தோள்கள். அடி பெருசா இருக்கு, நுனி சிறுசா இருக்கு. இப்படிப்பட்ட திருத்தோள்களோட சர்வபூஷண பூஷார்காக கிமர்த்தம் ந விபூஷிதாக கேட்கிறான். பெருமானே, ஏன் தேவரீர் திருவாபரணத்தை எல்லாம் இட்டுக் கொள்ளவில்லை? ஆபரணத்தை எல்லாம் ஏன் இட்டுக் கொள்ளவில்லை? பூர்வர்கள் அற்புதமா அந்த கேள்விக்கு அர்த்தம் தெரிவித்தார்கள். ஆபரணத்தை எல்லாம் ஏன் இட்டுக்கலன்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு அர்த்தம், ஏன் ஆபரணங்களை இட்டுக்கொண்டு உங்கள் அழகை மறைத்துக் கொள்ளவில்லை கேட்டார். ஆபரணத்தை எல்லாம் இட்டுக்கிறது எம்பெருமானதுக்காக, தன்னுடைய அழகை மறைச்சுக்கிறதுக்காக. என்னவோ எல்லாரும் நினைச்சிருக்கா திருவாபரணம் சாத்தினா ரொம்ப அழகு. திருவாபரணம் போடுண்டா என்ன அழகு, என்ன அழகு. நம்பெருமாள் அற்புதமா வைகுண்ட காட்சிக்கு சேவை சாதிக்கிறார். ரத்னாங்கி அப்படின்னு பூர்ணமா திருமேனியை மறைத்துக் கொண்டு ரத்னா அங்கியை சாத்தி கொண்டு ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார். என்ன திருவாபரணங்கள், என்ன அழகு அப்படின்னு நினைச்சிருக்கா. உண்மையிலேயே இதை சாத்திக்கிறது எதுக்காருன்னா அழகை மறைக்கிறதுக்காக. உண்மையிலேயே அவனுடைய அழகை சேவிக்கணும்னா திருமஞ்சன சமயத்துல போய் சேவிக்கணும். திருமஞ்சன சமயத்துல திருவாபரணம் இல்லாமல் எழுந்தருள் இருக்கிறானே, என்ன அழகு, என்ன அழகு. அத்தியாச்சரியம், அத்தியாச்சரியம். அந்த திருமேனி அதற்கு ஈடு இணையே கிடையாது. அப்படிப்பட்ட அழகு. அதை எல்லாருக்கும் காட்டினா கண்ணெச்சல் வரும். இந்திரபடியாலே ஆபரணத்தை இட்டு அந்த அழகை மறைக்கிறார்கள் அர்ச்சகர் சுவாமிகள். அப்படி தேவரீர் ஏன் செய்து கொள்ளவில்லை கேட்கிறான் ஹனுமான். இப்படி ஆபரணம் எல்லாம் பூணாமல் வந்திருக்கே, ஆபரணத்தை போட்டு அழகை மறைச்சுக்க வேண்டாமா? இப்படி அழகை சர்வஸ்வதாரம் பண்ணி கொண்டு காட்டுக்கு வருவது, எல்லாருக்கும் காட்டிண்டா காட்டுக்கு வருவது கண்ணெச்சல் பட்டு விடாதா? பார்த்தா எல்லாரும் என்ன நினைப்பா? எல்லோருடைய கண்ணெச்சல் நமக்கு வராதா? ஆபரணத்தை ஏன் போட்டுக்கல அப்படின்னு கேட்டார். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, ஏன் ஆபரணத்தை இட்டுக்கொண்டு ஆபரணத்துக்கு அழகூட்டவில்லை கேட்கிறான். ஆபரணத்தை போட்டுக்கிறது எம்பெருமான் எதுக்கான்னா இவனுக்கு அழகுன்றதுக்கா இல்ல, ஆபரணத்துக்கு அழகை விளைவிப்பதற்கா. எம்பெருமான் போட்டுக் கொள்கிறபடியா, அணிந்து கொள்கிறபடினால்தான் ஆபரணங்கள் எல்லாம் திருவாபரணங்களாகிறது. திருன்னு சேர்க்கறது எம்பெருமான் சாத்தியிருந்தாரு. என்ன பண்றான்? தங்க போட்டுட்டாலே திருவாபரணம் போட்டுட்டேன்னு சொல்லிவிடும். நான் திருவாபரணம் நிறைய திருவாபரணம் எல்லாம் போட்டு இருக்கேன், திருவாபரணம் எல்லாம் போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இவா போட்டுக்கிறதுலாம் திருவாபரணம் கிடையாது, வெறும் ஆபரணம். இன்னும் வேணா தாழ்ந்த ஆபரணங்கள்னு வேணா சொல்லிக்கலாம். இவா போடுற அப்படின்னால இந்த ஆபரணத்துக்கு தாழ்ச்சி வேணா வந்து சேருமே தவிர நான் புகர்லாம் போயிடுறது இல்லையோ. போட்டு போட்டு எல்லாம் இவாவுடைய வேர்வை அதெல்லாம் சேர்ந்து ஆபரணம் எல்லாம் கருத்து போயிடுறது, விளையாடுறது. ஆனா எம்பெருமான் அவன் சாத்தி கொள்கிறபடியாலே ஆபரணத்துக்கு புகர் கூடுகிறது, புகரை ஊட்டுகிறான். எம்பெருமான் திரு ஆபரணமாக ஆகிறது. பெருமான் ஆபரணத்துக்கு அழகு செய்யறான். நீங்க போனா திருவரங்கத்துல எம்பெருமானுக்கு அற்புதமான கொண்டாட்டம். ஆபரணத்துக்கு அழகு செய்யும் பெருமாள், ஆபரணத்துக்கு அழகு செய்கிறான் எம்பெருமான் என்று எம்பெருமானுக்கு கொண்டாட்டம். அவன் அணுகிறபடியாலேதான் ஆபரணத்துக்கு அழகு. என்ன வாங்குறது? திருவாபரணம் எம்பெருமானுக்கு ஏதாவது வாங்கி கொண்டு போய் சாத்தினா அதே திருவாபரணம் கடையில இருந்தாலும்
அல்லது மத்த பேர் போட்டுட்டாலும் அவ்வளவு அழகா இருக்கா, அவ்வளவு அழகா இருக்கிறது இல்லை. அதே திருவாபரத்தை எம்பெருமான் சாத்தினான்னா அழகாக இருக்கிறது. அப்படி அழகை செய்யவில்லை. ஏன் நீங்கள் செய்யவில்லை கேட்கிறான் ஹனுமான். ஏன் ஆபரணத்தை அணிந்து கொண்டு அந்த ஆபரணத்துக்கு அழகு செய்யாமல் இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டான். அற்புதமா பேசினான். அப்படி பேசக்கூடிய காலத்துல அப்பொழுது அனுமான் தெரிவித்தான், அயதாஷ்ட சுகுர்த்தாஷ்ட பாகவஹா பாகவஹா என்று உன்னுடைய தோள்கள், அந்த தோள்கள் அது இவ்வளவு அடிபெருத்து நுனி செலுத்தி இவ்வளவு அழகா இருக்கே கேட்டான் ஹனுமான். அப்படி எல்லாம் விசாரித்தார்கள் நம்முடைய பூர்வர்கள். பாகவகான்னு சொல்றானே, உண்மையிலேயே என்ன சொல்லணும்? பாகவகானா என்ன அர்த்தம் அப்படின்னா பகுவச்சன பிரயோகம் பண்ணுகிறான் ஹனுமான். சம்ஸ்கிருதத்திலே ஏகவச்சனம், திவச்சனம், பகுவச்சனம் என்று 3 உண்டு. ஏகவச்சனம் ஒருமையிலே தெரிவிப்பது, இருவச்சனம் திவச்சனம் என்று இருமையிலே தெரிவிப்பது, பகுவச்சனம்ன்றது பன்மையில சொல்றது. தமிழ்லன்னா தமிழோ அல்லது ஆங்கிலமோ இதெல்லாம் பார்த்தா 2 தான் இருக்கு. ஒண்ணு ஏகவச்சனம் இருக்கு, இல்லைன்னா பகுவச்சனம் இருக்கு. ஒருமை பன்மை அவ்வளவுதான் இருக்கு. இருமைன்ற சப்தமே கிடையாது. ஆனால் சம்ஸ்கிருதத்திலே இருமைன்னு உண்டு. ஆனால் அனுமான் தெரிவிக்கக்கூடிய காலத்திலே திவச்சனத்திலே தெரிவிக்கவே இல்லை. என்ன சொல்றான்? பகுவச்சனத்திலே தெரிவிக்கிறான். இப்படி போய் சொல்றானே, ஒருவேளை தப்பா சொல்லிட்டானா? மறந்து போய் அவனுக்கு சம்ஸ்கிருத பிரயோகம் அவ்வளவா தெரியல சுவாமி அனுமானுக்கு. 2 தோன்றதுக்கு மேல தெரியாம 4 தோல்னு சொல்லிட்டான். இப்படி பன்மையில சொல்லிட்டான். எப்படின்னாலா ஒரு காலத்திலையும் கிடையவே கிடையாது. அவனைப் போலே பேசக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. தவறாக சொன்னான். சம்ஸ்கிருதத்திலே ஒரு தவறு வந்தது அனுமான் வாயில என்பது ஒரு காலத்திலேயும் கிடையவே கிடையாது. ராமனே கொண்டாடுகிறான் அவனுடைய வாக்வன்மையை. எப்படி கொண்டாடுறான்றத மேலே ஒரு நாள் அனுபவிக்கலாம். அப்படி கொண்டாடுகிறான். ஆஹா, அப்படிப்பட்டவன் பாகவகான் ஏன் சொல்றான்டா? 4 தோளை பார்த்தபடியாலே தெரிவிக்கிறான்னு சொல்லிட்டு 4 தோளை பார்த்தான், அதனாலதான் தெரிவிக்கிறான். அப்படியா 4 தோள் இருந்ததா என்றால் ஹனுமானுக்கு தெரிந்தது. ஹனுமான் அனுகூலனானபடியாலே, அவன் பக்தனானபடியாலே எம்பெருமான் 4 தோளோட சேவை சாதித்தான். 2 தோள் வில்லை பிடித்துக் கொண்டு அம்பை வைத்துக் கொண்டிருப்பதற்கு 2 தோள், மீதி 2 தோள்ல சங்கு சக்கரம் வச்சு சங்கு சக்கரங்களோட சேவை சாதித்தான் ஹனுமானுக்கு. அதனால்தான் பாகவா தெரிவிக்கிறான். 4 திருத்தோள்களோட கூடியவர்களே, 4 திருத்தோள்களும் அப்படி இருக்கு. என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். அந்த தோளினுடைய அழகை வர்ணிக்கிறான். பெரியவருமாள் திருவரங்கத்துல படுத்துட்டு இருக்கார். பெரியவருமாளுக்கு பாசுரம் பாடினார். மரணாதிபிரானிலே திருப்பானாழ்வார் கையினார் சுரிசங்கடலாரியர் நீழ்வர போல் மெய்யனார் துளபவிரையார் கமல் நீன் முடியம் மையனார் அணி அரங்கனர் தெரிவித்தார். மூலவர் அவருடைய அழகையெல்லாம் பாடிண்டே வர. உற்சவர் இவருக்கு விவக்ஷை என்ன? உற்சவரை பத்தி பாடல. பாசுரம் பாடின திருப்பானாழ்வார் மூலவனுடைய வடிவத்தான் ஒவ்வொரு அவயவமா அனுபவித்துக் கொண்டே வருகிறார். காட்டவே கண்ட பாத கமல நல்லாடையுந்தி தெட்டர் முதல்வந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் பட்டமில் கண்கள் மேனி முடியேறுத்தறி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணன்னு எம்பெருமான் காட்ட திருவடி தொடங்கி திருமுடி பரியந்தமாக அனுபவித்து வருகிறார். இப்படி வரக்கூடியவர் திருவடி அனுபவிச்சார், மேல ஆடை அனுபவிச்சார், தீ அனுபவிச்சார், அப்படி மேல வந்தவர் அப்படி தோல் வரைக்கும் வந்தார். பெருமானுடைய கண்டத்தை அனுபவித்த பிற்பாடு கையினாக ரிஷுரிசங்கடலாழியர் திருக்கையில அற்புதமா சங்க சக்கரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான் பெருமான் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா அது சங்க சக்கரம் வச்சுருக்கான்றார். பெரிய பெருமான் அப்படி ஒன்றும் தெரியலையே. 2 தோளோட தானே இருக்கான். உள்ள மூலவர் போய் பார்த்தா 2 தோளோட இருக்கானா, 4 தோளோட இருக்கானா? 2 தோளோட தானே இருக்கான். இவர் என்னவோ புதுசா 4 தோல்ன்றாரு. இதுக்காக 4 தோல்னு தெரிவிக்கிறார். இவருக்கு எம்பெருமான் 4 தோளோட சேவை சாதித்தார். திருப்பானாழ்வாருக்கு 4 தோளோட சேவை சாதித்தார். 2 தோல் கிடையாது. ஏன்னா அவர் எம்பெருமான் காட்டல்லவா இவர் பார்த்து பாடுறார். வேற என்னவோ இவர் மனசுல தோன்றினதா பாடுறார். கிடையவே கிடையாது. எம்பெருமான் எதை காட்டுகிறானோ அதை கண்டு பாடுகிறார். லோகசாரங்க மகாமுனிவர் அவர் தோல்ல எறிந்து வர காவேரியிலிருந்து ஸ்ரீரங்கம் திருக்கோயில் பெரிய பெருமானுடைய கர்ப்பகிரகம் அது வர வரைக்கும் பாஷனம் பாடிட்டே வர. கண்ணை மூடிண்டார். தோல்ல ஏறி உட்கார்ந்த உடனே கண்ணை மூடிட்டார். கண்ணை மூடிண்டா எம்பெருமானுடைய திருவடி இவர் கண் முன்னாடி வந்து நிற்கிறது. ஒரு அவயமா இவர் கண் முன்னாடி வருது. பாடிண்டே வரார் அவ்விடத்திலிருந்து காவேரியிலிருந்து. அப்படி பாடக்கூடியவர் கையனார் சுரிசங்கடலாழியர்னு ஏன் சொன்னார்னா எம்பெருமான் சங்க சக்கரங்களை இவருக்கு காட்டினார். அதனால என்ன தெரிகிறதுன்னா அனுகூலர்களா இருந்தால் எம்பெருமானுடைய அடியவர்கள்னு சொன்னா எம்பெருமான் 4 தோளோட சேவை சாதிக்கிறான். பிரதிகூலர்கள் எதிரிகள்னு சொன்னா 2 தோளோட தான் சேவை சாதிக்கிறான். அதனால நம்முடைய பூர்வர்கள் ரசமாக தெரிவித்தார். பெரிய பெருமாளை சேவிக்க போறோம், பெருமாளை சேவிக்கிறோம். சேவிச்சுட்டு வெளில வந்த உடனே பெருமாள் படுத்துட்டு இருந்தாரா? இப்படியே இருட்டு போகும்போதே ஜெருகண்டின்னு கையை பிடிச்சி இழுத்து விட்டுட்டா. சரியா சேவிக்கவே முடியல, நான் சரியா சேவிக்க முடியல. இது என்ன சேவிச்சீரா? பெருமாளுக்கு எவ்வளவு தோல் இருந்தது அப்படின்னு யாராவது கேட்டா என்ன சொல்லணும்னா பெருமாள் 4 தோளோட படுத்துட்டு இருந்தார். சங்கு சக்கரம் அதுக்கு மேல அப்படி கையை ஒண்ணு வச்சுட்டு இருந்தார், இன்னொரு கையை அப்படி கீழே நீட்டிட்டு இருந்தார், 4 தோளோட படுத்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லணும். 4 தோளா? 2 தோல் தானே இருந்த மாதிரி இருந்தது. 4 தோல் பார்த்தா மாதிரி இல்லையே. 4 தோல் இருந்ததா கேட்டா 4 தோல் இருந்ததுன்னு சொல்லிடும். 4 தோல் நமக்கு தெரியலன்னா நாம் பிரதிகூலன்னு அர்த்தம். பெருமானுக்கு எதிரி.
எதிரிக்குதான் எம்பெருமான் 4 தோளோட சேவை சாதிக்கிறது. அனுகூலன் அடிமைன்னு சொன்னா பெருமான் 4 தோளோட சேவை சாதிக்கிறான். அல்ல யாராவது கேட்டா, இல்ல 4 தோள் இருந்த உங்களுக்கு தெரியலையா? ஓ நீங்க ராவண கோஷ்டியா? உங்களுக்கு தெரியல போல இருக்கு. எனக்கு சேவையாச்சு, 4 தோள் சேவையாச்சு. என்ன 4 தோல் எடுத்தா திருப்பாளருக்கு சேவை சாதிக்கிறான், 4 தோல் எடுத்தா ஸ்ரீ பராசரப்பட்டருக்கு சேவை சாதிக்கிறான். இதனால 4 தோல் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்ல வேண்டும்னு ரசமாக தெரிவிக்கிறார்கள் நம்முடைய பூர்வர்களாக. அப்படி 4 தோளோட அனுகூலர்களுக்கெல்லாம் சேவை சாதிக்கிறான் எம்பெருமான். அனுமானுக்கு 4 தோளோட சேவை சாதித்தான். அதே அனுகூல கோட்டியிலே ஆண்டாள் இருக்கிறபடியாலே அவனை 4 தோளோட கண்டபடியாலே சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் அழைக்கிறான். அதே அனுகூல கோட்டியில் அல்லவா பரதாழ்வானும் இருக்கிறான். பரதாழ்வான எம்பெருமானிடத்திலே பக்தியோட கூடினவன் அல்லவா. அதனாலே இவனுக்கு தெரிவிக்கக்கூடிய காலத்திலேயும் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்றே தெரிவிக்கிறாள். சங்கு சக்கரத்தை ஏந்தி கொண்டிருக்கக்கூடியவன் தெரிவிக்கிறாள். அல்லது சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கை என்றது எதை காட்டுறது? சங்கு சக்கரத்தை ஏந்துபவனாகிறது. பெருமானுடைய பானங்கள் இருக்கிறது, அவனுடைய சரங்கள், அதிலேயே சங்க சக்கரம் எழுந்தருளீர்கள். பெருமானுடைய ஆயுதங்கள், பெருமானுடைய பானம் அதை அடிக்கிறான்னு சொன்னா அதுல சங்க சக்கர ஆழ்வார்கள் 2 பேரும் எல்லா பானத்திலும் எழுந்தருளீர்கள். அவர்கள்தான் சென்று சத்ருக்களை நிரசித்து வருகிறார்கள். அதனால்தான் அப்படிப்பட்ட பிரபாவம் எம்பெருமானுடைய அம்புகளுக்கு போய் கொன்றுவிட்டு வருகிறது. எல்லாத்துக்குள்ளேயும் சக்கரத்தாழ்வார் பிரவேசித்திருக்கிறார், சங்காழ்வான் பிரவேசித்திருக்கிறான். அப்படிப்பட்ட சங்க சக்கரத்தை கையிலே ஏந்தக்கூடியவன் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கையக்கண்ணான இப்பாடா. பங்கையக்கண்ணான் அவனுடைய கண்கள் எல்லாம் இருக்கிறதே சிவந்து இருக்கிறது. பங்கஜம்னு தாமரை, அந்த தாமரையை போலே சிவந்த கண்கள். இதனாலே சிவந்திருக்குன்னா பரதாழ்வானே உம்மிடத்துல இருக்கக்கூடிய பிரீத்தினார். அவனுக்கு யார் இடத்துல பிரீத்தினா? லக்ஷ்மணனை காட்டிலும் பரதன் இடத்துலதான் பிரீத்தி. பரதன் காட்டுல அவன் சொன்ன வார்த்தைக்காக நாட்டில இருக்கிறானே, எப்படிப்பட்ட வியக்தின்னு ராமனுக்கு விசேஷமான பிரீத்தி பரதன் இடத்துலதான். அது என்னவோ எப்பொழுதுமே கூட இருக்கிறவா கிட்ட அவ்வளவு பிரீத்தி இருக்காது. நீங்க யாராவது தூரத்துல இருந்தா அப்படின்னா அவகிட்ட தான் கொஞ்சம் பிரீத்தி அதிகமா இருக்கும். இடத்துல ஐயோ பாவம் அவங்க இருக்கா, என்ன பண்ணானோ அவன் இடத்துல தான் பிரீத்தி அதிகமா இருக்கும். அதை போலயோ என்னவோ தெரியல, ராமனுக்கு பரதாழ்வான் இடத்துல தான் மிகுந்த பிரீத்தி. ஆனா அவனையே நினைத்து கொண்டோ இவனுடைய கண்கள்லாம் சிவந்திருக்கிறது. கண்களிலே அந்த சிவப்பு இருக்கிறது. எம்பெருமானுடைய கண்களிலே அந்த அதாவது இவனிடத்திலே இருக்கக்கூடிய காதல், அந்த காதலானது கண்ணிலே தெரிகிறது. அப்படி கண்கள் சிவந்திருக்கிறதுன்னு ஆச்சரியமா கொண்டாடுகிறார்கள். அது மட்டுமல்ல, கண்ணிலே வருத்தம், அதனாலேயும் கண் சிவந்திருக்கு. என்ன வருத்தம்னா சிரசாயாச்சிதஸ்தஸ்ய வசனம் ந கிருதம் மயா. அவனே தெரிவிக்கிறான் சிரசாயாச்சிதஸ்தஸ்ய. ஐயோ பாவம்னா பரதன் சிரசாலே விழுந்து பிரார்த்தித்தான், தலையாலே வணங்கி தலையை காலிலே வைத்து ராமனே திரும்பி வர வேண்டும் என்று பிரார்த்தித்தார். ஆனா அவன் வார்த்தையை பண்ண முடியலையே, நிறைவேற்ற முடியாமல் போனதே. அவன் வார்த்தைக்கு செவிசாய்த்து நாட்டுக்கு வர முடியாமல் போனதே. ரொம்ப வருத்தம். இந்த வருத்தமெல்லாம் கண்ணிலே தோற்றுகிறது. அந்த வருத்தம் தோற்ற கண்களானது சிவந்திருக்கிறது. அந்த வருத்தத்தை போகணும்னா என்ன பண்ணணும்னா இப்ப போய் மறுபடியும் காலில் விழுவோம். பெருமான் காலில் விழுந்து இப்பொழுது அவன் இடத்துல கைங்கரியத்தை பிரார்த்திக்க போகிறோம். பிரார்த்தித்தால் அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டான். அப்பொழுதுல இருந்து வருத்தத்தோட இருக்கான். ஐயோ அப்ப பரதன் கேட்டதையே பண்ண முடியலையே என்று வருத்தத்தோட இருக்கான். அந்த வருத்தம் இப்ப போயிடும். இப்ப போய் பிரார்த்தித்தான்னா கட்டாயம் கைங்கரியத்தை கொடுப்பன். அதனாலே அந்த வருத்தத்தை போக்க வேண்டும். அதற்கு எழுந்திருந்து வர வேண்டாமா நீர்? அதனாலே எழுந்திருந்து வாரும் என்று ஆண்டாள் அழைக்கக்கூடிய அற்புதமான பாசுரம். இவனை அழைக்க பரதாழ்வானும் எழுந்திருந்தான். ஆண்டாள் கோட்டியில வந்து சேர்ந்து கொண்டான். எழுப்பிக் கொண்டாள். பரதனை எழுப்பிக் கொண்டோ அடுத்த திருமாளி அதன் வாசல போய் நின்றான். அடுத்த திருமாளிகையில படுத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் யார் என்றால் விசேஷமான வியக்தி. இவனை போல வியக்தியே இல்லைன்னு சொல்லணும். ஒருத்தருக்கும் இத்தியே சொல்றீரே சுவாமி அப்படின்னா ஒருத்தருடைய பிரபாவம் அப்படிப்பட்டது. ஒருத்தரும் சமமே இல்லாதவர்கள். ஒருத்தருடைய பிரபாவத்தையும் பார்த்தால் இவருக்கு சமமாக இன்னொருத்தரே கிடையாதுன்னு சொல்ல வேண்டும். அப்படி ஒவ்வொருத்தரும் அந்தந்த குணத்தோட கூடியிருக்கா. அதனால்தான் அந்தந்த குணத்தை இட்டு ஆண்டாள் அழைக்கிறாள். அந்தந்த வியக்தி விசேஷத்தை 10 பேரை அழைப்பதுன்றது இந்த 10 குணங்களோட கூடின மத்த எல்லோருக்கும் உபலட்சணம்னு முதல் நாளே தெரிவித்தேன். 10 விதமான வியக்திகளை அழைப்புகிறாள். ஒவ்வொரு வியக்தியினுடைய சுபாவத்தையும் பார்த்தா இதை போல யாருமே இல்லையோன்னு சொல்லணும். ஆனா உண்மையிலேயே இந்த வியக்தியை போல யாருமே இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா மற்ற பேர்லாம் ராமனிடத்திலே ஊன்றி இருந்தார்கள். இவன் ஸ்ரீ பரதாழ்வான் இடத்திலே ஊன்றி இருந்தான். படிப்பட்டவன் ஸ்ரீ சத்ருக்னாழ்வான். அவனைத்தான் எழுப்புகிறாள். 15வது பாசுரம் எல்லே இளங்கிளியே தொடங்கக்கூடிய பாசுரத்திலே பாசுரம் தான் திருப்பாவையாகிறது இப்பாட்டிலே. இவர்கள் அடிக்கடி தெரிவிக்கக்கூடிய வார்த்தை திருப்பாவைன்னு சொன்னா அது இப்பாட்டுல தானே சொல்கிறார்கள். இந்த திருப்பாவைக்கே உயிரான பாசுரம் எதுனா இந்த 15வது பாசுரம் எல்லே இளங்கிளியேன்னு தொடங்கக்கூடிய பாசுரம். இந்த திருப்பாவைக்கே உயிரை போல இருக்கக்கூடிய பாசுரம் ஆகையாலே ராமாயணத்துக்கே
உயிரான ஒரு வியக்தியை எழுப்புகிறார். நான் விசேஷ தம தர்மத்தை அனுஷ்டித்தான். எந்த தர்மம் இது? பாகவத சேஷத்துவம். அடியார் கடிமை. பெருமானுடைய அடியார்கள் அவர்களுக்கு கடுமையா இருக்கணும். நான் ராமன் விஷயத்துல பார்த்ததே கிடையாது. சத்ருக்னாழ்வான் ராமனை ஏறெடுத்தும் பார்த்தது கிடையாது. பரதனிடத்திலேயே பக்தி செய்து கொண்டிருக்கிறார். பரதனிடத்திலேயே நெஞ்சை வைத்தவனாக இருக்கிறான் ஸ்ரீ சத்ருக்னன். அப்படிப்பட்டவனை எழுப்புகிறாள் இப்பாசுரத்துல. அவனை பத்தி ராமாயணத்தை சொல்லியிருக்கா சுவாமி. சத்ருக்னனை பத்தி சொன்ன மாதிரியே இல்லையே. இதோ போனான், சத்ருக்னனுக்கு சுத்த கீர்த்தின்னு ஒரு பெண்ணோட கல்யாணம் ஆச்சு. திரும்பி ராஜ்யத்துக்கு வந்தா. அதுக்கப்புறம் எங்க இருந்தா சத்ருக்னன் ஒன்றும் தெரியாது. பிற்பாடு ஏதோ லவணாசுரன் ஒருத்தனை கொன்று மதுராபுரியை அவ்விடத்திலே கட்டினான் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கேன். நடுவுல சத்ருக்னன் விற்த்தாந்தன்றது பெருசா இல்லையே. என்ன பண்ணான் என்றால், எப்பொழுதும் பரதனிடத்திலே பிரீத்தியோடே இருந்தான். அது தோற்ற அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை இட்டிருக்கிறார் ஸ்ரீ வால்மீகி முனிவர். அந்த ஸ்லோகத்தை எடுத்துத்தான் ஆச்சரியமா நம்முடைய பூர்வர்கள் வியாக்கியானம் செய்து காட்டுகிறார்கள் பல இடங்களிலே. இந்த ஸ்லோகத்தை கொண்டு சத்ருக்னாழ்வானினுடைய நிலைமையை அறுதியிடலாம். இந்த நிலைமையில இருந்தவர்கள் தான் மத்த பேர். மதுரகவி ஆழ்வார் தொடக்கமானவன். இந்த ஸ்லோகம் தான் அயோத்தியா காண்டத்துல முதல் சர்க்கத்துல முதல் ஸ்லோகம். ராவன் திரும்பி வந்தார். இடத்துல சீதையோட கல்யாணமாய் மிதிலாபுரையில் இருந்து திரும்பி தம்முடைய நாடு அயோத்தியக்கு வந்தவாறே நடந்த விற்த்தாந்தம். கச்சதா மாதுல குலம் பரதேன ததா அனகஹ சத்ருக்னோ நித்ய சத்ருக்னஹ நீதஹ பிரீதி புரஸ்கிருதஹ. ஆச்சரியமான ஸ்லோகம். வியாக்கியானம் செய்து கட்டுகிறார்கள் பெரியோர்கள். கச்சதா மாதுல குலம் என்ன அர்த்தம்? சுருக்கமா தெரிவிக்கிறார். எல்லாரும் வந்தா இடத்துல பரத சத்ருக்னர்கள் என்ன, அதே போல ராமலட்சுமணர்கள் என்ன, எல்லாரும் அயோத்திக்கு வந்தா. அயோத்திக்கு வந்த காலத்தை யுதாஜித்தின் மாமா, கைகேயினுடைய சகோதரனாக இருக்கக்கூடியவன் யுதாஜித்ன்ற மாமா. அதல்ல அயோத்தியிலே ராமலட்சுமணர்களை எல்லாம் பார்க்கணும். எல்லாம் குழந்தைகள் மருமான்கள்லாம் வளர்ந்துருப்பாளே. 12 வருஷம் ஆயிடுத்தே பிறந்து வாழையெல்லாம் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரணும்னு நினைத்து கேகே தேசத்துல இருந்து புறப்பட்டு வந்தான் யுதாஜித். அந்த காலத்துல அயோத்தியில வந்து பார்த்தா அயோத்தியே காலியா இருக்கு. ஒருத்தர் இல்ல அயோத்தியில. பார்த்தான், என்னடா அது, யாருமே இல்லை, எங்கடா போனா எல்லாரும், எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு நேரா இடத்துல போனான். இடத்துல ஒரு காவல்காரன் இருந்தா, சேவகன் இருந்தா. அவன் இடத்துல போய் எங்க போனா எல்லாரும் அப்படின்னு கேட்டான். கேட்டவாறு, இப்படி கேட்கறீரு, உங்களுக்கு தெரியாதா? பரதனோட மாமான்னு சொல்லிக்கிறீரே தெரியாதா? பரதனுக்கு கல்யாணம். பரதன் என்ன, ராமர் லக்ஷ்மண பரத சத்ருக்னர்கள் 4 பேருக்கும் கல்யாணம் இதிரையில நடக்க போறது. அவ்விடத்துல கல்யாணத்துக்கு போயிடுவார் அப்படின்னு சொன்னா எல்லாரும் அங்கதான் போயிருக்கா அப்படின்னு சொன்ன. கேட்டானோ இல்லையோ யுதாஜித், ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டது, சிந்த ஆனந்தம் ஏற்பட்டது. புறப்பட்டான், நேரா மிதிலைக்கு போயிட்டான். பந்துக்கள்னா இப்படித்தான் இருக்க வேண்டும்னு காட்டுகிறார் ஸ்ரீ ராமாயணத்தின் மூலமா. இப்ப இருக்கிற பந்துக்கள்லாம் எப்படி இருக்கா? மாமா மாமா தாய் மாமா, அவனுக்கு கல்யாணம் ஆறுது தெரியவே இல்லை இன்னும் வச்சுக்கிறது. கல்யாணம் ஆறுது தெரியவே இல்லை. மாமாவுக்கு பத்திரிகையே அனுப்பல. அவர் கிளம்பி கிரகத்துக்கு வந்தார். கிரகத்துல வந்து பார்த்தா கிரகத்திலையும் யாரும் இல்லை. சொல்லாத கொள்ளாம கிளம்பி கல்யாணத்துக்கு போயிட்டான். என்ன ஆகும்? ஆமா, ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பிச்சுடுவான். அது என்ன கூப்பிடாத இவ கல்யாணம் நடத்திடுவாளா? எப்படி நடத்துறான்னு நானும் பாக்குறேன். மாமா இல்லாத கல்யாணம் பண்ணுவாளா இவா? எப்படி அது நான் தோல்ல தூக்காத எப்படி இவ கல்யாணம் பண்ணுவா? பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி எப்பொழுதே போன் பண்ணி எல்லாரையும் கூட்டு வர வச்சு, இல்ல மண்டபத்துக்கு போனாலும் இடத்துல எல்லாரையும் காலில் விழும்படியா பண்ணி பெரிய சட்டையெல்லாம் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி, இதையெல்லாம் பண்ணாமல் ஒருத்தரும் இருக்க மாட்டான். அப்படியே இதெல்லாம் இல்லைன்னாலும் என்னன்னா, அவர் ரொம்ப நல்லவரா இருந்தால் போல எந்த ஒரு தீங்கும் நினைக்க மாட்டார் யாருக்கும். ரொம்ப நல்லவர்னாலும் ஏதோ அவளுக்கு நம்ம வரணும்னு அபிப்பிராயம் இல்லை போல இருக்கு, கூப்பிடல. சரி இப்போ நாம எதுக்கு போயிட்டு கிளம்பி ஆத்துக்கு போவோம் அப்படின்னு ஆத்துக்கு போய் படுத்து தூங்கிடுவோம். ஆனால் யுதாஜித் என்ன பண்ணான்னா, உடனே புறப்பட்டு போயிட்டான். நல்ல விஷயம்னா சொல்லணுமான்னு காதிலே பட்டவாறே போய் நிற்க வேண்டாமா? பந்துக்கள்னு சொன்னால் அழைக்கணுமா? அழைக்கணும்ன்றதே கிடையாது. ஒரு நல்ல விஷயம்னு சொன்னால் காதிலே கேள்விப்பட்டாலே போரும்னா, யார் மூலமா கேள்விப்பட்டா என்ன, தெரிந்தது உடனே அதிலே பங்கு கொள்ள வேண்டும் நினைத்து வந்து நின்றான் யுதாஜித். புறப்பட்டான், நேரம் மிதிலைக்கு போயிட்டான். கல்யாணத்தை நன்னா அவ்விடத்துல விசேஷமா நடக்கிறது கல்யாணம். அதுல பங்கு கொண்டான். கல்யாணம் எல்லாம் முடிஞ்சது. அவனும் திரும்பி அயோத்திக்கு வந்தான். அயோத்திக்கு வந்தவாறு தசரத மன்னவனை பார்த்து தெரிவித்தான். தசரதனே, என்னுடைய வருமான் பரதன் இருக்கானே, உனக்கு கொஞ்ச நாள் என் கூட அனுப்பி வையுமே. அவனும் அயோத்தியிலே பிறந்ததுல இருந்து அயோத்தியில தான் இருக்கான். எங்க தேசம் எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப அழகா இருக்கும். கேகே தேசம் ஆச்சரியமான பூமி. இது கொஞ்ச நாள் வரட்டுமே, இப்பதான் கல்யாணம் இருக்கு, கொஞ்ச நாள் நன்னா இருக்க வேண்டாமா? ஹனிமூன் இதெல்லாம் நன்னா அனுபவிக்க வேண்டாமா? அதை புறப்பட்டு எங்கள் தேசத்துக்கு அனுப்பி வையும் அப்படின்னு தெரிவித்தான் யுதாஜித். தசரதன் சரி அதற்கு என்ன, அனுப்பி வைக்கிறேன் போட்டும் அப்படின்னு தெரிவித்தான். லக்ஷ்மணன் அவ்விடத்துல பரதன் யுதாஜித்தோட களம்படுந்து புறப்பட்டு நின்னான். புறப்பட்டு நின்ன காலத்தில் என்ன ஏற்பட்டதுன்னா, இவனும் பின்னாடி வந்து நின்றான். சத்ருக்னாழ்வான் அவனும் பின்பு வந்து நின்றான். கச்சதா மாதுல குலம், மாதுல குலம் மாமாவினுடைய கிரகத்துக்கு கச்சதா புறப்பட்டு நின்றவன். அவன் பின்னே ததா அனகஹ அந்த சமயத்திலேயே, அதே சமயத்திலேயே பரதேன பரதேன பரதன் அவனாலே ததா அனகஹா சத்ருக்னோ நித்ய சத்ருக்னா அவன் புறப்பட்டவாறே பின்னாடி வந்து நின்றுட்டான்.
எப்படிப்பட்ட பிரபாவத்தோட கூடினவன் அனகஹா என்று பாப்பமே கிடையாது, தோஷமற்றவனாக இருக்கக்கூடிய சத்ருக்னன். ரெண்டு அடமொழியிடுறார் இவனுக்கு சத்ருக்னருக்கு. அனகஹா நித்திய சத்ருக்னஹா, நித்திய சத்ருக்னர்களை எல்லாம் ஜெயித்தவன் இந்த சத்ருக்னன். அப்படிப்பட்ட சத்ருக்னன் இவ்வளவு பிரபாவத்தோட கூடினவன் எப்பொழுது பரதன் புறப்பட்டானோ அந்த சமயத்திலே நீதஹா இழுத்து செல்லப்பட்டான். தானே அவன் கூடயே போயிட்டான். அவன் புறப்பட்டானோ இல்லையோ இவனும் பின்னாடியே போயிட்டான். எப்படி போனான்? பிரீத்தி புரஸ்கிருதா, பிரீத்தியானது பரதன் மேல இருக்கக்கூடிய காதலானது பிடரியை பிடித்து தள்ள, தலைமுடியை பிடித்து தள்ள அவன் பின்னே சென்றான். அதே சமயத்திலே பரதேன நீதா, பரதனாலே இழுத்து செல்லப்பட்டான் என்பதுதான் இந்த ஸ்லோகத்துக்கு சாதாரணமான அர்த்தம். இந்த ஸ்லோகத்துக்கு என்ன விசேஷ அர்த்தம்? எது இவனுக்கு பாபம், எந்த பாபம் கிடையாது. யார் நித்திய சத்ரு, நித்தியம் யாரோ இவனோட வந்து யுத்தம் பண்ணா இத்தியாதிகளை எல்லாம் ஆண்டாள் மேலே பாசுரத்திலேயே சூச்சிப்பிக்கிறாள். பாசுரத்தை கொண்டே அனுபவிக்கலாம். எல்லே இளங்கிளியே இன்ன முரங்குதியோ சில்லன்னழையேன் மின்னங்கமீர் போதறிகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுகா வல்ல நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லான கொண்டான மாத்தார மாத்தளிக்க வல்லானை மாயனை பாடா. எல்லே இளங்கிளியே, எல்லே என்கிறாள். என்ன ஆச்சரியம், ஏன்னா என்ன சம்போதனம், என்ன அற்புதம், என்ன அற்புதம். இளங்கிளியே, இளமையா இருக்கக்கூடியவன் நீ அல்லவா இளையவன். சத்ருகுணன் அல்லவா கடைசியா இருக்கக்கூடியவன். 4 தம்பிகளுக்குள்ள கடைசியா பிறந்தவன் சத்ருகுணன். இளமையாக இருக்கக்கூடியவனே இளம் கிளியே, எப்படி இருக்கிறாய்டா? கிளியை போல இருக்கிறாய். கிளின்றது என்ன? கிளிக்கு என்ன சுபாவம்? சொன்னதையே திருப்பி சொல்லு. யார் எதை சொன்னாலும் அதை மீண்டும் சொல்லக்கூடிய சுபாவம் தான் கிளிக்கு உண்டானது. கிளியை போல இவன் இருக்கிறான். ஸ்ரீரங்கத்துல நிறைய கிளிகள்லாம் இருக்கு காலத்துல. நீங்க போனா கிளி மண்டபம்னு இருக்கு, பெருமாள் சன்னதி. அதை விட்டு வெளியில வந்தா சந்தன மண்டபம்னு இருக்கு. சந்தன மண்டபத்துக்கு எதிரில கிளி மண்டபம் என்று பெயர். பகல் பத்து நடக்கக்கூடிய மண்டபத்துக்கு முன்பு இருக்கிறது. அர்ஜுன மண்டபத்துக்கு முன்னாடி இருக்கு கிளி மண்டபம். இடத்துல நிறைய கிளிகள்லாம் காலத்துல இருந்தது. பூகி கண்ட வயசரச சித்த நீரோப கண்டா அவின்மோதஸ்திமித சகுணா நூதித பிரம்ம கோஷம் மார்க்கே மார்க்கே பதிவனிகி உச்ச மகனாபவர்காம் பஷ்யேயம் தாம் புனரபி புரீம் ஸ்ரீமதீம் ரங்கதம் நஹ. பராசர பட்டர் கொண்டாடுகிறார் தம்முடைய ஸ்ரீரங்கநாத ஸ்தோத்திரத்தில் பூகி கண்ட வயசரச ஸ்னிக்த நீரோப கண்டா. அவ்விடத்துல அந்த கிளிகள்லாம் இருக்கே ஸ்ரீரங்கத்துல எல்லாம் என்ன பண்றதுன்னா நூதித பிரம்ம கோஷம். அவ்விடத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வேதத்தை ஓதுகிறார்கள். பல பிராமணர்கள் சேர்ந்து அந்தனோத்தமர்கள் சேர்ந்து வேதம் ஓதுற, அதே போல திவ்ய பிரபந்தத்தை எல்லாம் சொல்றா. இதெல்லாம் கேட்டு என்ன பண்ணுறதுன்னா கிளிகளும் வேதத்தை உத்கோஷிக்கிறது. கிளிகள்லாம் வேதம் பாடுறது, அதே போல திவ்ய பிரபந்தத்தை எல்லாம் பாடுறது, எல்லாத்தையும் பாடுறான். என்ன ஆச்சரியம். கிளிகள் விடத்துல இருக்க எல்லாம் பாடு கூட நிறைய போனா சமீப காலத்துல கூட நிறைய கிளிகள் விடத்துல அரங்கோ அரங்கோன்னு இப்பொழுதும் கூவிக்கொண்டே இருக்கும். இப்ப அந்த கிளி எல்லாம் போயிடுது. எல்லாம் அங்க ஒரு கிளி பொம்மை ஒண்ணு மாட்டி வச்சிருக்கா கிளி மண்டபம்ன்றதுக்கா. தானே தவிர அந்த காலத்துல அவ்வளவு கிளிகள் இருந்தது. எல்லாம் எப்பொழுதும் வேத கோஷத்தையும் திவ்ய பிரபந்தத்தையும் சொல்லி கொண்டிருக்கும் கிளிகள். அது கிளியினுடைய சுபாவம். சொன்னதை சிறும்பி சொல்லக்கூடியதுன்றது கிளியோட சுபாவம். வேடிக்கையா ஒரு கதை தெரிவிப்பது. ஒரு ஊர்ல ஒரு மாமியார் இருந்தா. இந்த மாமியார் நன்னா ஒரு கிளி வளர்த்துட்டு இருந்தா. கிளி இடத்துல ரொம்ப பாசம். இந்த கிளி அவளோட மாமியார் கொடுத்த கிளி. இந்த கிளி நன்னா அவள் வளர்த்துட்டு இருந்தா. எந்த ஒரு குறையும் இல்லாமல் நித்திய சோறு போட்டு அந்த கிளியை வளர்த்துட்டு இருந்த கிளியை தனக்கு மருமகள் வந்த உடனே மருமகள் இடத்துல கொடுத்தா. அவள் இடத்துல ரொம்ப பிரீதி. அலே மருமகளே, இவ்வளவு நாள் இந்த கிளிக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் நான் பார்த்து வளர்த்துட்டு இருந்தேன். இனிமேல் நீ இதை ஜாக்கிரதையா வள அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். உடனே பார்த்தா அந்த கிளியை கொண்டு வந்தா. கிளியை கொண்டு வந்து தம்முடைய அறையில வச்சுண்டா. வச்சுண்டா ஆச்சு. அன்றைய தினம் தான் கிளி முதல் நாள் வந்திருக்கு. கிளியை கொண்டு வந்து அறையில வச்சுண்டா. அதுக்கு எப்பவும் போல சாப்பாடெல்லாம் போட்டு அறையில கொண்டு வந்து வச்சுட்டா. வச்ச வாரு அன்றைய தினம் ராத்திரி வந்தா. ராத்துக்கார் வந்தார். ராத்துக்கார் வந்த வாரு இவனு வந்தா. இவளுக்கு அன்னைக்கு என்னவோ மாமியார் இவளை பிடிச்சிட்டு திட்டுவிட்டான். இந்த மாட்டு பொண்ணு திட்டினபடியால இவளுக்கு ஒரே கோபம். கோபத்தினாலே ராத்திரி போய் உங்க அம்மா என்னென்ன காரியம் எல்லாம் பண்ணா தெரியுமா? கார்த்தால இருந்து படாத பாடுபடுத்தினா. போட்டு நன்னா திட்டினா. அது இதுன்னு நன்னா அவளை எப்படியெல்லாம் திட்ட முடியுமா மாமியார? அப்படிலாம் நன்னா திட்டு. ராத்துக்கார அவரால் என்ன சொல்ல முடியும்? ஏதாவது சொன்னார்னா அவருக்கு மறுபடியும் திட்டு விடும். ஆனா சரி போ, ஏதோ சொல்றா, சரி கேட்டுப்போம். அவரும் அண்ணா அமைதியா கேட்டுட்டா. இந்த பையனும் நன்னா கேட்டுட்டா. ஆச்சு, முடிஞ்சது. அடுத்த நாள் காலையில மத்தியானம் வேலை வந்து சேர்ந்து மத்தியானம் எல்லாரும் சாப்பிடணும்னு டைனிங் டேபிள்ல வந்து உட்கார்ந்தா வரிசையா. மாமியார் என்ன, மாமனார் என்ன, ஆத்துக்கார் என்ன, எல்லாரும் வந்து உட்கார்ந்த உடனே இந்த மாமியார் சொன்னா, ஏடி உனக்கு நேற்று கிளி கொடுத்தேனே, எனக்கு பிடிக்கும் அந்த கிளி. கிளி என்னவோ பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, உன் அறைக்கு போய் எடுத்து பார்க்க முடியறது இல்ல. அந்த கிளியை கொண்டு வந்து டைனிங் டேபிள் மேல வைய, சாப்பிடும்போது கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னவாறு பார்த்தா இந்த மாட்டு பொண்ணு. சரி, அதுக்கு என்ன கிளி தானே கொண்டு வரணும்னு சொல்றா அப்படின்னு நேரா கிரகத்துக்கு அந்த அறைக்கு போனா. கிளியை தூக்கி கொண்டு வந்து டைனிங் டேபிள்ல
டைனிங் டேபிள்ல கொண்டு வந்து வச்சுட்டு உள்ள இருந்து சாப்பாடெல்லாம் பரிமாறணும், சாப்பாடு எடுக்கிறதுக்காக அப்படி உள்ள போனோம். உள்ள போனாலோ இல்லையோ இந்த கிளியானது இது ஆரம்பிக்க தொடங்குது. உங்க அம்மா நேத்திக்கு என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த கிளி. கேட்டாலோ இல்லையோ நடுங்கி போயிட்டு அந்த மாட்டு பொண்ணு. அவளுக்கு தெரியாது இந்த கிளி பேசுற கிளின்னு. இது பேசுன்றது கிளின்னு தெரியாது. இந்த கிளிக்கு என்ன சுபாவம்னா அந்த கிளி நல்லா பேசுற கிளி. சொன்னதெல்லாம் நல்லா கேட்டுன்றது நல்லா பேசும். என்ன பண்ணிட்டுன்னா ராத்திரி பேசல. ராத்திரி இவள் பேசினதெல்லாம் அமைதியா இருந்துட்டு காத்தால கொண்டு வந்து நடுவில் வச்சாலே உடனே அது பேச ஆரம்பிச்சுது. அம்மா என்ன பண்ணான்னு தெரியுமான்னு கேட்டாலோ இல்லையோ, ஐயோ என்னடா அது இந்த கிளி இப்படி போய் பேச ஆரம்பிச்சிருது, இதுதான் ஆரம்பம். இதுக்கப்புறம் பலபடியா திட்டிருக்கோமே, இதெல்லாம் இந்த கிளி திட்டித்துன்னா மாமியார் என்ன பாடுபடுத்துவாளோ. ஓடியே வந்தா. ஓடியே வந்து ஐயோ என்னடா அது இந்த கிளி என்னென்னவோ வளருது, இப்படி பெதத்துறது. ஒருவேளை இந்த கிளிக்கு ஒரே பசி போல இருக்கு, பசியில தான் இப்படி என்னென்னவோ பேசுறது. சொன்ன மாமியாருக்கு புரியல. என்னடா சொல்றது இந்த கிளி என்னவோ நம்மள ஏதோ திட்டுற மாதிரியே இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அந்த மாமியார். அவளுக்கு புரியல. அதுக்குள்ள அவள் வந்தா வந்து இந்த கிளி என்ன இது ஏதோ பேசிட்டே இருக்கு, என்ன இது பசினால பேசுறது போல இருக்கு, இந்த கிளி எந்த மாதுளம் பழம் சாப்பிடு மாதுளம் பழம் அப்படின்னு சொல்லி தன் காதுல சிகப்பா ஒரு தோடு இருந்தது. அந்த தோடு கழட்டி கிளி வாயில போட்டுவிட்டான். வேற போனா அந்த தோடு போய் தொண்டையில சிக்கின்னு இருக்கு. சிக்கிட்டபடினால அதுக்கு மேல எதுவும் கிளியால ஒன்றும் பேச முடியல, அப்படியே தொண்டையில சிக்கின்னு இருந்ததுன்னு வேடிக்கையா ஒரு கதை தெரிவிப்பது உண்டு. அந்த கிளின்றது எதுக்காக, கிளிக்குடைய சுபாவம் என்னன்னா பேசினதையே திரும்பி பேசக்கூடிய சுபாவம் அது கிளிக்கும். அந்த கிளியை போலே இவன் இருக்கிறான் என்று தெரிவிக்கிறான். ஏன் அப்படி சொல்றான்? பரதன் எங்க இருக்கான்னா இது சத்ருக்னாழ்வான் பரதனுடைய கிரகத்துக்கு அடுத்த கிரகம் அந்த கிரகத்துல படுத்துட்டு இருக்கான். படுத்துக் கொண்டு இருக்கக்கூடியவன் கீழ்பாசுரத்துல அண்டாள் வந்தான். பரதனை எழுப்பணும்னு வந்து பரதனே எழுந்திருக்க வேண்டும், நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய். நங்காய் நீ பரிபூர்ணனா இருக்கக்கூடியவன், நானாதாய் என்ற அகங்கார ரஹிதனா இருக்கக்கூடியவன், பாரதந்திரியமே வடிவெடுத்தவனா இருக்கக்கூடியவன், நாவுடையாய் என்ற அதை நன்னா பேசக்கூடிய சாமர்த்தியம் உண்டு அப்படின்லாம் இப்படி கொண்டாடினவாறே. இதெல்லாம் கேட்டான் அடுத்த கிரகத்துல இருக்கிற சத்ருகுணன். காதுல பட்டதோ இல்லையோ, ஆஹா என்ன ஆச்சரியம், பரதனை என்னன்னா கொண்டாடுறான், எவ்வளவு பிரபாவம், என்ன பிரபாவம். நங்காய் நானாதாய் நாவுடையாய், நங்காய் நானாதாய் நாவுடையாய், அதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தான். அவன் சொன்னதையே மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருந்தான் இந்த கிரகத்துல. அதையே மறுபடியும் மறுபடியும் பஜனை பண்ணிட்டே இருக்கான். என்ன குணம் என்ன குணம் உடைய பரதனுக்கு, ஆச்சரியம் ஆச்சரியம் அப்படின்னு அதையே பேசிட்டு இருந்தவாறே இவள் வந்தா. கிளி ஏஹே, கீழே நாங்கள் சொன்னதையே மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கியே, மீண்டும் மீண்டும் பஜனம் செய்து கொண்டிருக்கிறாயே, எழுந்திருக்க வேண்டாமா? இன்னும் முறங்குதியோ, இன்னும் நீ தூங்கி கொண்டிருக்கலாமா? இவா என்ன நினைச்சுட்டானா, இன்னும் பேசிட்டே இருக்கியே, நங்காய் நானாதாய் நாவுடையாய் நாங்கள் சொன்னதையே மீண்டும் மீண்டும் தெரிவிக்கிறாயே, மேல நாங்க சொன்னோமே அது காதுல விழலையா? சங்கோடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாட. சங்கோடு சக்கரமேந்தும் தடக்கையன் சங்க சக்கரத்தை தரித்துக் கொண்டிருந்த கூடியவன், தாமரை கண்ணனாக இருக்கக்கூடிய ராமபிரான், அவனை பாட எழுந்திராய் என்று பரதனை எழுப்பினோமே, அது உன் காதலை படலையா? சங்கோடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாட நாங்கள் சொன்ன அப்புறமும் இன்னும் முறங்குதியோ, பாரத்துக்கு எழுப்பணும்னு சொல்லி கீழ்பாசுரத்துல பரதனை எழுப்பினோம், அது கேட்ட பற்பாடு நீ இன்னும் படுத்துட்டு இருக்கியே, எப்ப கேட்டுதோ உடனே நீ எழுந்திருக்க வேண்டாமா? அவனை எழுப்புறா, ராமனை கூப்பிட போனோம்னு சொல்லி அவனை எழுப்புறா, அதனால நாமும் எழுந்திருக்கணும் என்று நீயும் எழுந்திருக்க வேண்டாமா? இன்னும் படுத்துட்டு இருக்கேன்னு கேட்டா வெளியில இருக்கிறவன். கேட்டவாறு என்ன ஆயிடுத்துனா உள்ளிருந்து இவன் வார்த்தை சொன்னான். சத்ருக்னாழ்வான் அவனும் வார்த்தை சொல்லும்படியா இருக்கிறது இந்த பாசுரம். அவன் என்ன பண்ணான்னா, செல்லன் நழையேன் மின்னங்க மீர் போதறிகின்றேன், சில்லன்னு கூப்பிடாதீங்க அப்படின்னா. என்ன இவா சங்கூடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணான்னு சொன்னாலே அது அவனுக்கு சில்லுன்னு சொன்னா போல இருக்கு. நங்கா எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய்ன்றதோட பாசுரத்தை முடிச்சிருக்கணும். அப்புறம் எதுக்குன்னா எதோ பேரெல்லாம் சொல்றேன், எல்லாம் காதுக்கு கேட்கறதுக்கே நாராசமா இருக்கு. எதுக்கு இந்த பேரெல்லாம் சொல்றேன்? சில்லுன்னு எதோ பேரெல்லாம் என் வீட்டு வாசல் முன்னாடி வந்து சொல்லாதீங்க, வேற எங்கேயாவது போய் சொல்லுங்க. அதெல்லாம் சொல்றதுன்னா என் வீட்டு பக்கமே வராதிங்க இந்த பேர் சொல்றதுன்னா, எல்லாம் சொல்லாதீங்க. நங்கமீர் பெண்காள் போதறிகின்றேன், வரேன் இருங்கோ, பரதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன், பரதனுடைய குணங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், வரேன்னு சொன்னான். அப்படி கூட எம்பெருமானுடைய திருநாமம் நாக்குக்கு அரசமா இருக்குமா சொல், காது கேட்கறதுக்கே அப்படி ரசம் இல்லாமல் இருக்குமான்னு, அதுக்கு அப்படி கூட அது கேட்க முடியாமல் அசக்கியமாக இருக்குமா? இருந்தது ஒருத்தருக்கு, இவரை போலவே நிலையில இருந்தார் ஒருத்தர், அவருக்கு கேட்க முடியாமல் இருந்தது. யார் இருந்தான்னா வடுக நம்பி. நம்முடைய ஆச்சாரிய கோஷ்டியிலே சுவாமி எம்பெருமானாருக்கு சிஷ்யராக இருந்தார் வடுக நம்பி. அவருக்கு ஆந்திரபூர்ணர்னு பேர், ஆந்திர தேசத்திலிருந்து வந்தார். ஆந்திரபூர்ணர் பேரு. எம்பெருமானார் இடத்துல அதிமாத்திரமான பக்தி, பெருமான இடத்துல பக்தியே வடிவெடுத்தவர்னு சொல்லணும். நம்பெருமாளை ஏறெடுத்தும் பார்க்காதவர்,
அப்படிப்பட்ட பக்தியோட கூடினவர் வடுகநம்பி, சத்ருகுணாழ்வான போல. வடுகநம்பி ஒரு சமயம் எம்பெருமானார் கோஷ்டி காலக்ஷேப கோஷ்டி, எம்பெருமானார் காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கார். சொல்லிட்டு இருக்கும்போது கோட்டியில உட்கார்ந்து கேட்டுட்டே இருந்தார் வடுகநம்பி. கேட்டு இருந்தவர் இவர் பக்கத்துல ஒரு இடம் காலியா இருந்தது, கொஞ்சம் இடம் இருந்தது. இப்பொழுது யாரோ ஒருத்தர் வந்தார், கொஞ்சம் வேகமா ஓடி வந்தார் போல இருக்கு. பெருமானார் கோஷ்டிக்கு நேரம் ஆயிடுத்து, காலக்ஷேப கோஷ்டிக்கு நேரம் ஆயிடுத்து. அவர் ஆத்துல என்ன கிரகத்துல என்ன ஆச்சோ தெரியல, அதுல கொஞ்சம் நேரம் ஆயிடுத்து. அதனால வேகமா அறக்க பிறக்க ஓடி வந்தார் அந்த சுவாமி. ஓடி வந்தா இந்த வடுகநம்பி பக்கத்துல ஒரு இடம் இருந்தது. சரி எங்க போய் உட்காரலாம் அப்படின்னு நேரா போனார். அந்த களைப்பு நாராயணம் அப்படின்னு சொல்லிட்டே வந்தார். சொன்ன உடனே இவர் பார்த்தார், என்னது அப்படின்னு அப்படி திரும்பி இப்படி பார்த்தார். பார்த்த உடனே அவர் மறுபடியும் வந்தவர் கீழே கஷ்டப்பட்டு அப்படி உட்கார்ந்தார். கொஞ்சம் ஓடி வந்த களைப்பு, கீழே கஷ்டப்பட்டு அப்படி உட்காரும் போது உட்கார முடியல, நாராயணா அப்படின்னு சொல்லிட்டே உட்கார்ந்தார். சொல்லிட்டே உட்கார்ந்த உடனே இவர் பார்த்தார், நாமகாரியம் அப்படின்னா நாக்குக்கு அக்காரி, நாக்குக்கு சொல்லத்தகாத வார்த்தைனா இத போய் யாராவது சொல்லுவாள? நாமகாரியம் அப்படின்னார். காதை அப்படி பொத்துண்டு அங்கிருந்து கிளம்பினார். கிளம்பி பக்கத்து இடத்துல போய் உட்காந்துட்டார். கொஞ்சம் தூரம் தள்ளினார். நான் தூரத்துல போய் தள்ளணும், தள்ளி உட்காரணும், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், 10 feet டிஸ்டன்ஸ் அப்படின்லாம் சொல்றாரு. அதை போல இவர் என்ன பண்ணாரா, ஒரு 10 அடி தள்ளி போனார். தள்ளி போய் உட்காந்துட்டார். தள்ளி போய் உட்கார்ந்தா அங்க இருக்கவெல்லாம் கேட்டா, என்ன சுவாமி அங்க வந்து உட்கார்ந்த உடனே அங்கேருந்து கிளம்பி இங்க வந்து உட்காடுறீரே, என்னாச்சு? அந்த சுவாமிக்கு உமக்கும் ஆகாதா? ஏதாவது சண்டையா? இல்ல அவருக்கு ஏதாவது ஜலதோஷம் ஏதாவது இருக்கா? பரவுன்றதுனால இங்க கிளம்பி வந்துட்டீரா? என்னாச்சு? எதுக்காக இப்படி தள்ளி வந்து உட்காரு அப்படின்னு உடனே அவர் சொன்னார், நாக்குக்கு சொல்லத்தகாதையெல்லாம் சொல்றான், காதுல சகிக்க முடியல கேட்கறதுக்கு, அதனாலதான் அங்கேருந்து கிளம்பிட்டு இங்க வந்து உட்கார்ந்து. என்ன சொன்னார்? வந்து உட்கார்றவன் களைப்பா இருக்குன்னு நாராயணான்னு சொல்லிட்டு உட்கார்றான், களைப்பா இருக்குன்னா ராமானுஷான்னு சொல்லிட்டு உட்கார வேண்டித்தானே. ராமானுஷா அப்படின்னா எம்பெருமானாரே உடையவரே அப்படின்னு சொல்ல வேண்டித்தானே. இவ்வளவு இனிமையான திருநாமங்கள் எல்லாம் இருக்க நாமகாரியத்தை சொல்லி கொண்டு உட்கார்றானே, நாக்குக்கு சொல்லத்தாத போய் சொல்றானே, அவன் பக்கத்தே இருக்க கூடாதுன்னா. அவன் பக்கத்துல இருந்தாலே அந்த வாசனை தொத்தின்றோம் நமக்கும். இடத்துல இருக்கிறது அது ஒரு பெரிய வியாதி, அந்த வியாதி நமக்கும் வந்துடும். அதனால கொஞ்சம் தள்ளி வந்து உட்காரும். தள்ளி வந்து உட்கார்ந்துட்டேன்னு தெரிவிக்கிறார்னு இடத்துல அற்புதமான விற்த்தாந்தம் பார்க்கிறோம். இடத்துல இருந்தே புறப்பட்டு நவகாரியம்னு சொல்லி சென்றார்னு விற்த்தாந்தம் பார்க்கிறோம். வடுகம்பியினுடைய விற்த்தாந்தம். அந்த வடுகநம்பியை போல இருக்கக்கூடியவன் தான் சத்ருகுணாழ்வான். சத்ருகுணனை போல இருக்கக்கூடியவர் தான் வடுகநம்பி. ஆனா இவனுக்கு எப்படி இருந்ததுன்னா, எம்பெருமான் திருநாமத்தை காதிலே கேட்டவாறே அசக்கியமாக இருந்தது. ஆனா இது ராமன் பேரை போய் சொல்றான் நம்ம வீட்டு வாசல் எல்லாம் எதுக்கு சொல்றேன், செல்லன் நடைய செல்லுன்னு கூப்பிடாதீங்க, வரேன் பெருமான் பரதன் அனுபவிச்சுருக்கேன், வரேன் மெதுவா வரேன் அப்படின்னு தெரிவித்தார். இவன் இப்படி சொல்றானே, அப்படி இருக்கும்போது இவன் வீட்டு வாசல் எதுக்காக போய் நிக்கிறான்? எதுக்காக சத்ருகுணனை கூப்பிடணும்? இவனுக்கோ ராமனிடத்திலே பக்தி இல்லை, அவனிடத்துல விசேஷமா பக்தி இருக்கா? அப்படி ஒண்ணும் இல்லை. இருக்கும்போது இவன் வீட்டு வாசல் எதுக்காக போய் நிக்கணும்? எதுக்காக இவனை கூட்டின்னு போனோம்? இவன் அப்படியே விட்டுட வேண்டித்தானே, விட்டுட்டு இவன் மட்டும் போயிட வேண்டியதானே. எதுக்காக இவன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறான்? இவனை விட்டுட்டு போனா ராமன் முகம் காட்ட மாட்டான். இவன் வேணா இவன் வராத இருக்கலாம், இவன் ராமனை சேவிக்காத இருக்கலாம், ஆனால் ராமனுக்கு இவனை பார்க்காமல் இருந்தால் அவனுக்கு உயிரே தரித்து இருக்க முடியாது. முதல்ல வந்த உடனே எங்க கேட்பான், சத்ருகுணாழ்வான் இங்கே அப்படின்னு தான் கேட்பேன். காலத்துல சுவாமி எம்பெருமானாருடைய கோஷ்டி, எம்பெருமானாருடைய கோஷ்டியில எல்லாரும் சிஷ்யர்கள்லாம் கூடியிருந்தா ராமாயண விஷயமாக சில அர்த்த விசேஷங்களை எல்லாம் உபதேசித்து வந்தார் சுவாமி எம்பெருமானார். அப்பொழுது இந்த சிஷ்யர்கள் எல்லாம் பெருமானார் இடத்துல கேட்டான், சுவாமின்னு ராமாயணத்துல ராமனுக்கு 3 தம்பிகள் இருந்தாலே, இந்த 3 தம்பிகளிலே வைத்துக் கொண்டு ராமனுக்கு யாரிடத்திலே பிரீத்தி அதிகம், யாரிடத்துல ராமனுக்கு மிகுந்த பிரீத்தி கேட்டா அந்த சிஷ்யர்கள் எல்லாம் கேட்ட உடனே அவ நினைச்சுட்டா, சுவாமி என்ன சொல்லுவார்? சில பேர் நினைத்தாரு சொல்லுவானா, சுவாமி லக்ஷ்மணன் சொல்லுவார். என்னதான் இருந்தாலும் அவன் அல்லவா கூட வந்தான், எல்லா கைங்கரியும் பண்ணான்லவா, அகம் சர்வம் கரிஷ்யாமின்னு 16 வருஷம் நித்ராஞ்ச தந்திரீச்சான்னு தூக்கத்தை விட்டான், சோம்பலை விட்டான், அப்படி எல்லாம் அடிமை பண்ணான். அவனை போல அடிமை பண்ணுவன் உண்டா? துக்கத்திலே உறுதுணையாக நின்றவன் லக்ஷ்மணன் அல்லவா, அவன் இல்லைன்னா தரிச்சுட்டே இருக்க முடியாது ராமனாலே. அதனாலே லக்ஷ்மணன் இடத்துலதான் மிகுந்த பிரீத்தி அப்படின்னு எம்பெருமானார் சுவாமி சொல்லுவார் அப்படின்னு சில சிஷ்யர்கள் நினைச்சுட்டா. இன்னொரு சில பேர் நினைச்சா, இல்ல சுவாமி பரதன் தான் சொல்லுவார், பரதன் இடத்துலதான் மிகுந்த பிரீத்தி. என்னதான் இருந்தாலும் லக்ஷ்மணன் சொன்ன பேச்சு கேட்டானா, காட்டுக்கு வராதடான்னா நான் கிடையாது வந்தேதான் தீருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சு நிர்பந்தித்து அப்படி அல்லவா வந்தான். பரதன் அல்லவா, சரி அப்படியே இருக்கு, நீ சொன்னீரா அப்படியே கேட்கிறேன் அப்படின்னு கேட்டால் பரதந்திரப்பட்டு இருந்தால் பரதனிடத்துலதான் மிகுந்த பிரீத்தி அப்படின்னு சொல்லுவான்ட்டு சில பேர் நினைச்சார். யாருமே நினைக்காத பதிலை சுவாமி பெருமானார் சொன்னார். ராமனுக்கு யார் இடத்துலயுமா பிரீத்தி அதிகம்? சத்ருக்னாழ்வார் இடத்துலதான் மிகுந்த பிரீத்தி அப்படின்னார் சுவாமி பெருமானார். பார்த்தா எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டது. ஆனா சத்ருக்னாழ்வான்ற சம்பந்தமே இல்லாத அவன் எங்கடா வந்தான்? சத்ருக்னனுக்கும் ராமனுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சுவாமி இப்படி போய் சொல்றீரே? ராமனை சத்ருகுணன் ஏறெடுத்து பார்ப்பானா, திரும்பி கூட பார்க்க மாட்டான், அப்படி போயிட்டே இருப்பன். பரதாழ்வன் வந்தா பரதன் காலில் விழுவன், சேவிப்பன், பரதன் சொன்னா கேட்பன். ராமனை ஏறெடுத்து பார்ப்பனா?
அப்படி இருக்கும்போது சத்ருக்ன இடத்துல ராமனுக்கு பிரீத்தி இருக்குமா? சத்ரு இவன் என்னடா இவன் நம்மளை பார்க்க நம்ம மதிக்க கூட மாட்டேங்கிறான் அப்படின்னு அவனிடத்துல கோபம் அல்லவா இருக்கும். அவனிடத்துல எப்படி பிரீத்தி இருக்கும்? சுவாமி பெருமானார் அற்புதமான வார்த்தை தெரிவித்தார். ஏன் தெரியுமா ராமனுக்கு சத்ருக்னாழ்வார் இடத்துல பிரீத்தி அதிகம்? தன்னையல்லதறியாத பரதனையல்லதறியாத ஸ்ரீ சத்ருக்னாழ்வார் இடத்திலேதான் பிரீத்தி அதிகம். பெருமானுக்கு யார் இடத்துல பிரீத்தி அதிகம்னா தன்னையல்லதறியாத பரதன், தன்னை தவிர யாரையுமே தெரியாது. ராம பக்தினா பரதன் எப்படி இருக்கக்கூடியவன்? ராம பக்தியே வடிவெடுத்தவன். ராமனிடத்திலே பக்தியை ஒரு வடிவமாக செய்தால் பரதன் வந்துடுவோம். சித்திரகாரன் கூட்டான், ராஜா ஒரு சித்திரகாரனை கூட்டான், நீ சித்திரம் வரைவாயாக, ராமனை வரைவாயாக அப்படின்னு தெரிவித்தான். ராமன் என்ன வரைஞ்சான்? ராமனிடத்திலே பக்தியை வரை அப்படின்னு சொன்னான். பக்தியா? பக்தியை போய் எப்படி வரைய முடியும்? இனி எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருந்தான். பார்த்துட்டு இருக்கும்போது இவன் வரைஞ்சான். எதை வரைஞ்சான்னா பரதனை வரைஞ்சு விட்டான். ராம பக்தியே வடிவெடுத்தவனா இருக்கக்கூடியவன் பரதன். ராமனை தவிர வேறு எதுவுமே தெரியாதவனா இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட பரதன் இருக்கானே, அவனை அல்லதறியாத ஸ்ரீ சத்ருக்னன். பரதனை தவிர வேறு யாரையும் தெரியாது, ராமனை கூட தெரியாது. பரதனே தனக்கு தெய்வம், தேவு மத்தரியன் குருகூர் நம்பி மதுரை வேள்வார் தெரிவித்தாரு. தேவு மத்தரியன், வேறு எந்த தேவத்தையும் தெரியாது. வேற தேவத்தைனா இதர தேவதைகள் அல்ல, எம்பெருமானையும் கழிச்சுட்டார். எம்பெருமானையும் எனக்கு தெரியாது, எந்த தேவத்தையும் தெரியாது, குருகூர் நம்பியை தவிர வேறு தேவத்தை தெரியாது என்றல்லவா இருந்தார் மருத்துவகவியாழ்வார். அதை போல இருந்தவன் சத்ருக்னன். வேறு தேவதையே தெரியாது இருந்தவன். அப்படி பரதனே எல்லாம் இருந்த சத்ருக்னன் அவனிடத்துல தான் ராமனுக்கு பிரீத்தி அதிகம். ஏன் தெரியுமா? இது நான் சொன்னதல்ல, எம்பெருமானே சொல்ற வார்த்தை, பகவத் வச்சனம். மம மத்பக்த பக்தேஷு பிரீத்தி அபியதிகா பவேத். எனக்கு யாரிடத்திலே பிரீத்தி என்றால் மம மத்பக்த பக்தேஷு, என்னுடைய பக்தன் இருக்கானே அவனுடைய பக்தன், அவனிடத்திலே பிரீத்தி அபியதிகா பவேத். பிரீத்தி மிகவும் அதிகமாக இருக்கிறது. என்னுடைய பக்தனிடத்திலே சாதாரணமா தான் பிரீத்தி, ஆனால் என்னுடைய பக்தனுடைய பக்தன் இருக்கானே அவனிடத்துல மிகுந்த பிரீத்தி. அவனிடத்துல இருக்குமா புலயத்துல எனக்கு பிரீத்தி கிடையவே கிடையாது வேறு யாரிடத்திலேயும் தெரிவிக்கிறான், எம்பெருமானே தெரிவிக்கிறான். அதனால்தான் ஆழ்வார்கள் என்ன பண்றா அப்படின்னா, நான் எம்பெருமானுக்கு அடியவன் அல்ல, அடியார் கடியார் தம்மடியார் அடியார் தமக்கடியார் அடியார் தம்மடியார் அடியோங்களே தெரிவித்துக் கொள்கிறார் சுவாமி நம்மாழ்வார். அடியார் அடியார் பெருமானுடைய அடியவன் இருக்கானே அவனுக்கு அடியவன், அவனுக்கு அடியவன், அவனுக்கு அடியவன். தொண்டர் 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 தொண்டன் சடகோபன். தொண்டர் தொண்டர் தொண்டர்னு ஆழ்வார் 4 தான் சொன்னார். 4 சொல்றதுக்கு என்னன்னா பாட்டுல அவ்வளவுதான் இடம் இருந்தது, அதனால 4 தொண்டர் சொன்னார். உண்மையிலேயே என்னன்னா ஆழ்வாருக்கு என்ன அபிப்பிராயம்னா, நீ தொண்டர் தொண்டர்னு சொல்லிட்டே போனா கடைசியா ஒரு தொண்டன் வருவானு, பெருமானுடைய அடியவன், அவனுக்கு அடியவன், அவனுக்கு அடியவன், கடைசியா ஒரு தொண்டன் வருவானே, அந்த கடைசி அடியவனுக்கு நான் அடியவன், அவனுக்கு அடியவனா நான் இருக்கேன் என்பதுதான் எம்பெருமானுடைய அபிப்பிராயம். அதாவது ஆழ்வாருடைய அபிப்பிராயம், சுவாமி நம்மாழ்வாருடைய அபிப்பிராயம். அப்படிப்பட்டவர்களிடத்திலேதான் எம்பெருமானுக்கு மிகுந்த பிரீத்தி இருக்கு. எம்பெருமானிடத்துல மட்டும் பிரீத்தி வைத்தா அவர்களிடத்துல எம்பெருமான் நெஞ்சு செலுத்துவதில்லை. பிரீத்தியோட இருக்கான், நம்ம இடத்துல ரொம்ப பிரீத்தியோட இருக்கான், அவர் இடத்துலயும் பிரீத்தியோட இருக்கான். ஆனால் எம்பெருமானிடத்திலே பிரீத்தியோட இருக்கக்கூடியவன் அவனிடத்திலே பிரீத்தியோட கூடியிருந்தா இவனுடைய பிரீத்தியானது 2 மடங்காக இருக்கிறது. அதனாலே ராமாவதாரத்திலே சத்ருக்னாழ்வார் இடத்துல எம்பெருமான் பிரீத்தி வைக்குமா போல வேறு யாரிடத்துலயுமே பிரீத்தி வைக்கலன்னு சொல்லிட்டான். அதனாலே ஆண்டாள் ஓட்டினர் சத்ருக்னரை விட்டுட்டு போனான்னா ராமன் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், முகத்துல கூட முழிக்க மாட்டான். இதனால்தான் ஆண்டாள் என்ன பண்றான்னா இவனை எழுப்பிட்டு போறான். என்னதான் ராமனுடைய திருநாமம் இவனுக்கு அசக்கியமாக இருந்தாலும் இவனை எழுப்பி கொண்டு போனால்தான் ராமன் முகம் கொடுப்பன். அது மட்டுமல்ல, இவர்களுக்கும் இவனை முட்டிட்டு தான் போடும். பாகவத சேஷத்துவத்திலே ஊன்றி இருக்கக்கூடியவன்னா அடியார் கடிமைன்னு நினைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவன் இவனை விட்டுட்டு போய் ராமனை அனுபவிச்சு என்ன பண்ண போறான்? இவன் நம் கோட்டியில இருக்க வேண்டாமா? இவனை பார்த்தல்லவா நாம் பாகவத சேஷத்துவத்தை அறிய வேண்டும் என்கைக்காக இவன் சில்லுன்னு அழைக்கிறேன்னு சொன்னாலும் வாசல்ல வந்து நிற்கிறான். அழைக்கிறார்கள். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும். சத்ருக்னாழ்வானே, வல்லை உன் கட்டுரைகள், உங்களுடைய கட்டுரைகள் இப்படி பேசுறியே, கொஞ்ச நேரம் இருக்கும், பரதனை கொஞ்சம் அனுபவிச்சுட்டு வரேன். வரமாட்டேன்னு சொல்லல, வரேன், ராமனை அனுபவிக்கணும்னு கூப்பிடுறேன், வரேன். எதுக்காக வரேன் தெரியுமா? பரதன் உகந்த தெய்வம் ராமன். அதனால ஒரு தடவை ராமன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும், இல்லைன்னா பரதனுக்கு கோவம் வந்துடும். அதனால ராமன் எப்படி இருக்கான்னு பாக்குறதுக்காக வரேன், வரமாட்டேன்னு சொல்லல. ஆனா கொஞ்சம் இருக்கும், பரதனை கொஞ்ச நேரம் அனுபவிச்சுட்டு வரேன் என்று நீ வார்த்தை தெரிவிக்கிறாயே. இந்த வார்த்தையெல்லாம் பண்டே உன் வாயறித்து பல காலம் கேட்டிருக்கோம். அண்ணா பல நாள் சொல்லுவேன், இப்படிதான் வரேன் வரேன்னு சொல்லுவேன். ஒரு நாள் வரவே மாட்டேன், அது வாசல் நின்றே இருக்கணும். எவ்வளவு நேரம் நின்றாலும் வரவே மாட்டேன். அப்படி இருக்கக்கூடியவன் நீ. உங்களுக்கு எல்லாம் பெருமான் விஷயத்திலே ஈடுபாடு, ஆச்சாரியனை இட்டு ஈடுபாடுனா ஆச்சாரியனின் விஷயத்துல இருக்கிற ஈடுபாடுனாலே பெருமானே மறந்து போடுவோம். அப்படிதான் மதுரகவி ஆழ்வார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா,
ஆழ்வார் சொல்லியிருக்கார் முதல்வர் இடத்துல, முதல்விகளே நீ என்னிடத்திலே பிரீத்தியோட இருக்கிறபடியாலே எம்பெருமானிடத்திலே பிரீத்தி இல்லாமல் இருக்கக்கூடாது. பெருமானத்திலையும் பிரீத்தி பண்ணணும். ஆதிப்பிரான் பாவம் நின்றுக்கானே, அவனிடத்திலையும் பிரீத்தி செய்ய வேண்டும். அதனாலே வந்த உடனே முதல்ல ஆதிப்பிரான் சன்னதிக்கு போகணும். போய் ஆதிப்பிரான சேவிக்கணும். சேவிச்சுட்டு அப்படி பிரதட்சணமா தாயார்கள் எல்லாம் சேவிச்சுட்டு தான் திருப்புளிய மரத்துக்கு வர வேண்டும் அப்படின்னு ஆழ்வார் சொல்லியிருக்காரு. அதனால இந்த மதுரகவி ஆழ்வார் என்ன பண்ணுவார்னா, வரவர் நேரா ஆழ்வார்கிட்ட வந்துடுவார். ஏன்னா இவருக்கு வந்த உடனே ஆழ்வாரை பார்க்கணும்னு ஆசை. அதில் புறப்பட்டு நேரா திருப்புளிய மரத்து அடியில வந்துடுவார். அந்த ஆழ்வாரை சேவிப்பார். சேவிச்ச உடனே ஆழ்வார் முதல்ல கேட்பார், என்ன மதுரகவி ஆழ்வாரே போனீரா, பெருமாளை சேவிச்சுட்டு வந்தீரா? உடனே மதுரகவி ஆழ்வார், ஆழ்வீர் மறந்து தான் நினைச்சேன், மறந்துவிட்டேன் அப்படின்னு தலையை சொறிவேன். உடனே அப்படியா போயிட்டு வரோம், போய் சேவிச்சுட்டு வரோம், அதுக்கப்புறம் மேல பாக்கலாம் அப்படின்னு உடனே இவர் திரும்பி வருவார். இதெல்லாம் எங்க சுவாமி இருக்கு அப்படின்னா, திரிதந்தாகிலும் தேவ பிரானுடை கரியகோல திருவுரு காண்பன்னான் பாசுரத்துல இருக்கு. மதுரை ஆழ்வார் தெரிவிக்கிறார், திரிதந்தாகிலும் திரும்பி வந்தாகிலும். முதல்ல இவர் ஈடுபட்டிருப்பது ஆழ்வார் விஷயத்தில். ஆழ்வார் விஷயத்துக்கு போயிடுவார். இப்பாடு ஆழ்வார் சொல்றாரு, ஆழ்வார் உகந்த தெய்வமே சேவிக்கலன்னா ஆழ்வார் கோச்சுப்பாரு அப்படின்றதுக்காக திரும்பி வருவார். திரும்பி வந்து தேவபிரானுடைய கரிய கோல திருவுரு காண்பன், தேவபிரான் பெருமான் ஆதிப்பிரான் அவனுடைய கரிய கோல திருவுரு இருக்கிறது. இந்த திருவுருவை இவர் காண்பன். இவர் கண்ட பிற்பாடுதான் அது கரிய கோல திருவுருவாகும். அவ்வளவு நேரம் எப்படி இருக்கும்னா வெறும் கருப்பா இருக்கும், இன்னும் அழகெல்லாம் இல்லாமல் அப்படியே சொங்கி போய் அந்த தேஜஸ் எல்லாம் இல்லாமல் அப்படி இருக்கும். எம்பெருமானுடைய திருமேனியானது சோபிக்காமல் இருக்கும். இவர் பார்த்த பிற்பாடுதான், இவரை பார்த்த உடனே தான் எம்பெருமான் என்ன ஆகும்னா கரியகோல திருவுருவாயிடும். அப்படியே கருப்பா அப்படியே கரிய மாணிக்கத்தை போல பல 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 பலன் பிரகாசிக்கும். இவரை பார்த்த ஆனந்தத்தினால் மதுரகவி ஆழ்வார் வந்துட்டாரா, ஆழ்வாரத்துல பிரீதி இருக்கக்கூடிய மதுரகவி ஆழ்வார் பார்த்துட்டோமா, எம்பெருமானுடைய திருமேனியில அப்படிப்பட்ட புகழ் வரும், தேஜஸ் வந்து சேரும் எம்பெருமானுக்கு. அப்படி அவனுக்கு தேஜஸ் வரும்படியாக ஒரு தடவை பார்ப்பேன், காண்பண்ண ஈடுபடுவேன் பாடுவேன்லாம் சொல்லல, ஒரு தடவை பார்ப்பேன். ஆழ்வார் ஆசைப்படுறதுக்காக திரும்பி வந்து பார்ப்பேன் அப்படின்னார் மதுரகவி ஆழ்வார். நான் அற்புதம்னா இந்த மதுரகவி ஆழ்வாருடைய அனுஷ்டானம் இருக்கே அது இன்றளவும் வந்துடுறது. இன்றளவும் ஆழ்வார் சன்னதிக்கு செல்லக்கூடியவர்கள் கார்த்தால ஆழ்வார் சன்னதியில கோஷ்டி, மித்தபடி ஆழ்வார் சன்னதியில தான் கோஷ்டி, அல்லது ஆழ்வார் சன்னதியில எந்த ஒரு உற்சவம் அல்லது ஆழ்வார் சேவிக்க செல்லக்கூடியவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவா, இந்த ஊர்ல இருக்கக்கூடியவர்கள்னா வேகமா செல்வர்கள் ஆழ்வாரை பார்க்கணும் என்கிற ஆசை, ஆழ்வாருடைய திருமேனியை சேவிக்க வேண்டும் என்கிற ஆசையினாலே நேரா ஆழ்வார் சந்திக்கு போடுவார். ஆழ்வார் சந்திக்கு இந்த கோயில வந்தா, இடத்துல வந்தா ஆழ்வார் திருநகரிக்கு வந்தால் தெரியும், எல்லோரும் அவசியம் வர வேண்டும். பிரார்த்திக்கிறேன், இதுவரை ஆழ்வாரை சேவிக்காதவர்கள் கட்டாயம் வந்து சேவிக்கணும். இடத்துல ஆழ்வார் சன்னதிக்கு போனா துவஜஸ்தம்பத்தை தாண்டி உள்ள போனா நடுவில் கருடன் சன்னதி இருக்கு. கருடன் சன்னதியை பிரதட்சணமா போனால்தான் பெருமாள் கண்ணில் படுவார். ஆனால் கருடனையே பார்க்காமல், கருடனை பிரதட்சணம் பண்ணாமல் கருடன் பின்பக்கம் வழியா அப்படியே நேரம் ஆழ்வார் சந்திக்கு போயிடலாம். நேரம் முதல்ல ஆழ்வார் சந்திக்கு போயிடுவார். ஆழ்வார் இடத்துல இருக்கக்கூடிய பிரீத்தினாலே நேரம் ஆழ்வார் சந்திக்கு போயிடுவார். ஆழ்வார் இடத்துல அங்க கோட்டி எல்லாம் அனுபவிச்ச பிற்பாடு ஆழ்வார் அவர் கேட்பார், கேட்கிறார், விபவத்துல கேட்டார் மதுரகவி ஆழ்வார் இடத்துல. இப்ப அர்ச்சையில இருக்கிறபடியால வாய் திறந்து கேட்கறது இல்லை, இருந்தாலும் அவர் கேட்பாரு அப்படின்றதுக்கா. இவாளுக்கு ஒன்றும் பெருமாளை சேவிக்கணும்னு ஒன்றும் பெரிய விவக்ஷம் இல்லை, இருந்தாலும் ஆழ்வார் கேட்பாரு. நீங்க திரும்பி வரும்போது ஆழ்வார் சன்னதில இருந்து திரும்பி வரும்போது அப்படி பெரிய பெருமாள் சன்னதி முன்னாடி ஆதிப்பிரான் சன்னதி முன்னாடி வந்து அவரும் உள்ள இருக்காரா, இன்னும் வாசல்ல இருந்தே உள்ள போய் சேவிக்கிறதெல்லாம் கிடையாது, வாசல்ல இருந்தே உள்ளதான் நின்றுட்டு இருக்காரா இல்ல எங்கேயாவது கிளம்பி போயிட்டாரா பெருமாள் அப்படின்னு ஆழ்வார் சன்னதில இருந்து வந்துட்டு அவர் அப்படி வாசல்ல இருந்தே பார்த்துட்டு போறது. இது மதுரகவி ஆழ்வாருடைய அனுஷ்டானம். அதை இன்றளவும் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இவ்வூர்ல ஆழ்வார் பார்க்கிறோம். அப்படிதான் மதுரகவி ஆழ்வார் திருப்பி வந்து செய்வார். அல்ல என்னதான் ஆழ்வார் சொல்லி சொல்லி வச்சாலும் அவரை செய்யணும்னு சொன்னாலும் ஆழ்வாரத்துல இருக்கக்கூடிய பிரீதியினாலே இவர்களுக்கு எம்பெருமான் விஷயத்துல நிதி செல்லவே செல்ல. நாளே சத்ருகுணாழ்வானே கட்டுரைகள் பண்டே முன் பாயறிதும். நீ பேசக்கூடிய பேச்செல்லாம் இருக்கே நன்னா பேசுற, எல்லாம் எங்களுக்கு நன்னா தெரியும், இப்படிதான் வரேன் பெருமானத்துல இருந்தாலும் ஆழ்வார் வணங்கின தெய்வம், அதாவது பரதன் வணங்கின தெய்வம், அதனாலே பிரீதி என்று வரேன்னு சொல்லுவேன். ஆனா நீ வரமாட்டேன். எப்படி இருக்கிறாய், வல்லை சமர்த்தன்னா, நீ சாமர்த்தியசாலியாக இருக்கிறாய். சத்ருக்னன்ற பேர் இருக்கே அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறாய். சத்ருக்னோ நித்ய சத்ருக்னா. சத்ருக்னா என்ன அர்த்தம், சத்ருக்களை எல்லாம் ஜெயித்தவன் அர்த்தம். சத்ருக்கள்னா ஏதோ பாஹ்ய சத்ருக்கள், வெளியில இருக்கக்கூடிய எதிரிகள், அவர்களை எல்லாம் ஜெயித்தவன். அதோடு நிற்காமல் நித்திய சத்ருக்னா, நித்திய சத்ருக்களாக இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்களை ஜெயித்தவன் தெரிவிக்கிறார். யாரது நித்திய சத்ருக்கள்? நமக்கு நித்தியம் சத்ருவா இருக்கக்கூடியது உள்ள இருக்கக்கூடிய பஞ்சேந்திரியங்கள். 5 இந்திரியம் இருக்கே, செவி வாய் கண் மூக்கு உடல் சொல்லக்கூடிய இந்த 5 இந்திரியங்கள், இந்த 5 இந்திரியங்களும் நித்திய சத்ருவா இருக்கு. நித்தியம் நம்ம எதிர்க்கிறது. சத்ருனா என்ன, நாம் ஒரு காரியம் பண்ணோம்னு பார்த்தா அது எதிரிட்டு வேறு காரியத்தை பண்ணுன்றது இல்லவா சொல்றது. இந்த மனசு என்ன பண்றது, பெருமான் விஷயத்திலே செல்லாதே, வேறு விஷயத்திலே நெஞ்சை வை,
என்று இதர விஷயத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது இந்த பஞ்சேந்திரியங்கள். அப்படிப்பட்ட பஞ்சேந்திரியங்களாகிற சத்ருக்களை இவன் ஜெயித்தவன். ஜெயித்தவன்னா என்ன? தன் கட்டுக்குள்ளே கொண்டிருக்கிறான். இதையெல்லாம் ஜெயித்தவனா இருக்கான். ஜெயித்தவனா என்ன அர்த்தம் சுவாமி? இதர விஷயத்துல நெஞ்சு செல்லாமல் இவன் தடுத்து வைத்திருக்கிறானா என்றால் கிடையாதுன்னு சொல்லிவிட்டார். இதர விஷயத்திலே செல்லாமல் நெஞ்சை கட்டுப்படுவதிருக்கிறதே அது பெரிய விஷயம் கிடையாது. ரிஷிகள் கூட தான் பண்றா. ரிஷிகள் கூட தான் இதர விஷயத்துல நெஞ்சு செல்லாமல் எம்பெருமான் விஷயத்திலேயே செல்லும்படியா பண்றா. அது பெரிய விஷயம் அல்ல. இவன் இந்திரியங்களை ஜெயித்தான்னா எப்படி ஜெயித்தான் தெரியுமா? ராமன் விஷயத்திலே செல்லாமல் தடுத்தானே அதுதான் இந்திரிய ஜெயம். நித்திய சத்துருக்களை ஜெயித்தவன்னா ராமன் முன்னை பின்னை நடந்துட்டே இருக்கான் அயோத்தியில. ராமன் நடக்கும் போதும் தன்னுடைய கண்ணானது என்ன பண்ணும்? இதான் ராமன் இப்படி போறான்னா கண்ணானது தன்னடையே அந்த பக்கம் போகும். அவனுடைய அழகானது கண்களை பிடித்து இழுக்கும், கண்களை திருடின் போயிடும். பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம். பும்சாம் என்ற ஆண்களுடைய திருஷ்டியையும் சித்தத்தையும் அபகரிக்கக்கூடியது. கண்ணையும் அவனுடைய கண்ணையும் பறிச்சிடும், அவ ஹிருதயத்தையும் பறிச்சிடும். அப்படி பறிக்கக்கூடிய அழகோடே கூடினவன் ராமன். அவ்வளவு அழகு. அவனுடைய குணங்களை நாட்டுல எல்லாரும் பேசிட்டே இருக்கா. வேற ராமோ ராமோ ராம இதி பிரஜானாம் அபவன் கதாக எப்பொழுதும் அதையே பேசிட்டு இருக்கா. அதை கேட்டால் காது என்ன பண்ணும்னா இன்னும் கேட்கலாமே, அவன் குணத்தை இன்னும் கேட்கலாமே கேட்கலாமேன்னு தோடும். அதே போல மூக்குன்னு சொன்னால் அவனுடைய வாசனை நுகராமே இந்த கோயில் சார்ந்தோட அவனுடைய இயற்கையான வாசனைக்கே அதை நுகர வேண்டும்னு சொல்லும். கையானது நன்னா அவர் ஆலிங்கனம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும். அதே போலத்தான் அவரோட எல்லா அவயவங்களும் அவரிடத்திலே ஈடுபட்டு இருக்கும். பஞ்சேந்திரங்கள் அவரிடத்துல ஈடுபட்டு இருக்கும். ஆனால் சத்ருக்னாழ்வான் இவன் என்ன பண்ணான்னா அந்த பஞ்சேந்திரங்களை கட்டுக்குள்ள வச்சிருக்கான். ஏன்னா ராமன் இருக்கக்கூடிய இடத்திலே இருந்து வைத்து தன் இந்திரியங்கள் ராமனிடத்திலே செல்லாதபடியாக தடுத்து வைத்திருக்கிறான். ஏன் அப்படின்னா ராமன் இடத்துல நெஞ்சு போயிடுது, ராம சௌந்தரியத்துல நெஞ்சு போயிடுதுன்னா பரதனுடைய கைங்கரியத்துக்கு அது தடையாயிடும். பரதனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய காலத்துல எந்த தடையும் வரக்கூடாது. ராமன் அழகையே பார்த்து நின்று இருந்தா பரதனுக்கு யார் கைங்கரியம் பண்ணுவா? பரதனுக்கு யார் கைங்கரியம் பண்ணுவா? பண்ண முடியாது இல்லவா? நாளை ராமனுடைய அழகிலே நெஞ்சை செலுத்தாமல் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார் ஸ்ரீ பரத் இடத்திலே சத்ருக்னாழ்வான். நெஞ்சு போகக்கூடாது. அவருடைய அழகை பார்த்தால் கைங்கரியத்துக்கு அது ஹானி, தடை. அதனாலே நெஞ்சை இடத்திலே செல்லாது தடுத்து வைத்திருக்கிறான். என்ன அற்புதம்! எம்பெருமானுடைய அழகு இருக்கே, எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கே தடையா இருக்கு. எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்கிறார்கள் உள்ளே இருக்கக்கூடிய அர்ச்சகர் சுவாமி. அவள்லாம் எம்பெருமானுக்கு நன்னா சாத்துப்படி எல்லாம் பண்றா, அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு என்ன அழகு என்ன அழகு, எவ்வளவு அழகா இருக்கா, இந்த அழகை சேவிப்போம். நீ அழகை இப்படி பார்த்து நின்றுட்டே இருந்தான்னா என்ன ஆகும்? அடுத்த காரியம் நடக்குமா? ஒரு காரியம் நடக்காது. பார்த்துட்டே இருக்க வேண்டியதான் இருக்கும். இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி அவ்விடத்துல திருவரங்கம் பெரிய கோயில்ல நேற்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி அற்புதமா நிறைய அவ்விடத்துல போலீஸ்காரர்கள் எல்லாரும் இருந்தா. எல்லாரும் சுத்திட்டு பெருமாளை சுத்திட்டு அப்படி கையெல்லாம் கோத்துண்டு எல்லாரும் பெருமாளை ரட்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலத்துல பெருமாள் ரொம்ப அழகா எழுதும். இந்த அழகு பெருமாளுடைய அழகுக்கு சொல்லணுமா? ரொம்ப அழகாக எழுந்த காலத்துல அவர்கள் என்ன அழகு என்ன அழகு, அந்த அழகை கொஞ்சம் பார்ப்போமே அப்படின்னு திரும்பி நம்பெருமாளினுடைய அழகையே பார்த்துட்டு இருந்தா என்ன ஆகும்னா பக்கத்துல இருக்கிறவன் அவன் கொள்ளையடிச்சுன்னு போயிடுவான். அதுல 4 பேர் இடத்துல கொள்ளையடிச்சுட்டு போயிடுவான். பெருமாளையே கொள்ளையடிச்சுட்டு போனாலும் தெரியாது, அழகையே பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால இவர்கள் என்ன பண்ணணும்? கண்ணும் கருத்துமா சுத்தி பார்த்துட்டு இருக்கணும். கைங்கரியம் பண்ணும் கூடிய காலத்திலே எம்பெருமானுடைய அழகில ஈடுபடாமல் சுத்தி யார் இருக்கா, யார் வரா, யார் என்ன காரியம் பண்றா அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும். இந்த காவலாளிகள் போலீஸ்காரெல்லாம் அதைத்தான் பார்த்துட்டு இருக்கணும். அதுல கண்ணும் கருத்துமா இருக்க வேண்டும். இவர்கள் கைங்கரியம் செய்வதற்கு எம்பெருமான் அழகே தடையா இருக்கு. எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கே அவன் அழகு தடையா இருக்குன்னு சொன்னா பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு அவன் அழகு தடைன்றதை சொல்லணும். ஆனா அவன் அழகு தடையா இருக்கிறது. ஆனா அந்த அழகிலே கண் வைக்காமல் இந்திரியங்களை தன் கட்டுக்குள்ளே கொண்டு அவனை பார்க்காதவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட கட்டுக்கோப்போட கூடியவன் வல்லான். அப்படிப்பட்ட சாமர்த்தியத்தோட கூடியவன் நீ. உடைய வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு நன்னா தெரியும். மற்ற பேர்னா என்ன பண்ணுவா? தங்களுடைய இந்திரியங்களை எம்பெருமான் விஷயத்தை செலுத்திடுவா. நீ என்ன பண்ற? எம்பெருமானை பார்க்கிறாய், ராமனை பார்க்கிறாய். பார்த்தாலும் இப்படி ராமனை பார்க்கிறது எதனாலே? நமக்கு ஆனந்தம்னோ ராமனை பார்த்தா ரொம்ப ஆனந்தமா இருக்கு என்பதாலே கிடையாது. ராமனுடைய அழகு அதிலே ஈடுபட்டு அவனை பார்க்க கூடாது. ராமனை பார்க்கிறோமா, அவனை சேவிக்கிறோமா? பரதன் சொன்னார் அதுக்காக சேவிக்கிறோம். சேவிச்சுட்டு உடனே எழுந்து வந்துடும். இந்த அழகில நெஞ்சை செலுத்தக்கூடாது. நீ அதுல கட்டும் கோப்புமா இருக்கிறாய். என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! உன்னுடைய வார்த்தைகள் எனக்கு நன்னா தெரியும். இப்படிப்பட்ட சாமர்த்தியம் உனக்கு இருக்கிறபடியாலே என்னதான் நாங்கள் ராமன் பேரை எல்லாம் பேசினாலும் அவன் வைபவத்தை பேசினாலும் காதை அதிலே செலுத்தாமல் பரதனுடைய இடத்திலேயே நெஞ்சை வைக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டு. அதனால நாங்க வாசல் நின்றே இருக்க வேண்டியதான். அதனால இப்படி படுத்துட்டு இருக்காதே, எழுந்திருந்து வா என்று தெரிவிக்கிறான். வரேன்னு சொல்லிட்டே இருந்தா நீ இருந்துட்டே இருக்க வேண்டியதா? அவ்வளவு காலம் இல்லை. அதனாலே உடனடியாக நீ எழுந்திருந்து வர வேண்டும். பரதன் விரும்பிய தெய்வமான ராமனை
உடனடியாக நாம் சென்று சேவிக்க வேண்டும். அதற்கு எழுந்திருந்துவான் அழைத்தான். அழைத்தவாறு இவன் உள்ளிருந்து சொன்னான், வல்லீர்கள் நீங்களே. நம்ம பெருசா என்ன சொல்றீங்களே, நீங்கள் தான் வல்லீர்கள், நீங்க தான் என்ன பண்றீங்களா? நான் ஒரே ஒரு நாள் இன்னைக்கு நீங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன், வீட்டு வாசல்ல வந்து நின்றுட்டு எழுந்திருக்க மாட்டேன் இதை போல பல நாள் பாத்துருங்க அப்படின்லாம் சொல்றே. உங்க வீட்டு வாசல்ல எவ்வளவு நாள் நான் வந்து நின்றுருக்கேன் தெரியுமா? வந்து நின்று இதை போல எம்பெருமானை சென்று சேவிக்கலாம், எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா நீ என்ன சொல்லுவாய்? பெரியாழ்வார் அழகா அனுபவிச்சுட்டு இருக்கேன், பெரியாழ்வாருடைய வைபவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் என்று தெரிவித்து விட்டு இவனும் இருந்துடுவா ஆண்டாள். ஆண்டாளும் அதை போல சுபாவம் உண்டு. ஏன்னா ஆண்டாளும் மதுரகவி நிலையில இருக்கக்கூடியவள் தான், ஆச்சாரியனிடத்திலே பக்தியோட கூடி இருக்கக்கூடியவள் தான் ஆண்டாள். அதனால்தான் சுவாமி மணவாள மாமுனிகள் என்ன பண்ணார்னா உபதேச ரத்னமாலையில ஆழ்வார்களுடைய திருநக்ஷத்திரம் எந்தெந்த நட்சத்திரத்துல பிறந்தார்கள்னா சொல்லிண்டே வந்த போது ஆனி மாசத்துல பெரியாழ்வாரை பத்தி பாடினார். பாடினவாறு ஆடி மாசத்துல ஆண்டாளை பத்தி பாடினார். பாடல விட்டுட்டு தனியாக ஆண்டாள் ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள் மதுரகவி ஆழ்வார் எதிராசராம் இவர்கள் ஆண்டாளையும் மதுரகவி ஆழ்வாரையும் சுவாமி ராமானுஜரையும் பற்றி இனிமேல் பேசுகிறேன். இவா 3 பேரையும் தனித்து எடுத்தார், பிரித்துட்டார் ஆழ்வார் கோஷ்டியிலிருந்து. ஏன் இவா 3 பேரையும் பிரித்தார்னா, இவா 3 பேரும் ஆச்சாரிய பக்தியிலே நிஷ்டர்களா இருக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு பகவத் பக்தி கிடையாது. ஆச்சாரியன் விரும்பின தெய்வம்ன்றபடினாலே பகவானிடத்துல பிரீத்தியே தவிர இல்லை என்றால் வெளியே பகவானிடத்துல தான் பிரீத்தி. அல்ல ஆண்டாள் இவள் கோட்டினாலும் ஆண்டாள் கோட்டினா பெரியதுவா? நான் பல நாள் எவ்வளவு நாள் உங்க வீட்டு வாசல்ல வந்திருக்கேன் தெரியுமா? நீங்களும் இப்படிதான் ஆச்சாரியனே நினைச்சுட்டு இருப்பேன். எம்பெருமான் நீங்கள் விரும்பின எம்பெருமானை சேவிக்க வேண்டாமான்னு கேட்டாள். அதெல்லாம் முடியாது, வர முடியாது. பரதன் கூப்பிடுறான், நீங்கள் விரும்பின எம்பெருமானை சேவிக்கணுமா வாங்கோ அப்படிங்கிறதோ பரதன் சொன்னான்னு நான் வந்து கூட்டால் கூட நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், வராமல் அப்படியே படுத்துட்டே இருப்பேன். உங்கள் சுபாவத்தை பத்தி எனக்கு தெரியாதா? பாகவதவர்கள் இடத்துல எப்படி ஈடுபட்டவர்கள் எனக்கு தெரியாதா? அப்படி இருக்கும்போது இன்னைக்கு என்னவோ பெருசா என் இடத்துல சொல்றேன் என்று முதல்ல தெரிவித்தான். வல்லீர்கள் நீங்களே சொல்லி கடைசியில என்ன பண்ணான்னா, நானேதான் ஆயிடுகா இழித்தான், நானேதான் ஆயிடுகா, என் மேலேதான் தோஷம் என்று தோஷத்தை ஏறிட்டு கொண்டான். திருப்பாவைக்கே உயிரான வார்த்தைன்னு தெரிவிக்கிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். நானேதான் ஆயிடுகானா என்ன? தோஷத்தை தன்மேலே ஏறிட்டுக் கொள்வது. பாகவத விஷயத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அடியார்களிடத்துல எப்படி நடந்துக்கணும்ன்றத ஆண்டாள் இப்படத்திலே காட்டுகிறார். எப்படி நடந்துக்கணும்? அடியார்கள் ஏதேனும் தோஷத்தை தெரிவித்தார்கள், உனக்கு இந்த தோஷம் இருக்கு அப்படின்னு சொன்னா தோஷம் கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. அடியன் நீ சொன்னீர்னா அப்படி நீ இந்த தோஷத்தை இந்த ஜென்மத்துல பண்ணலன்னா இது முன் ஜென்மத்துல பண்ணிருக்க மாட்டோமா? எவ்வளோ பிறவி பிறந்திருக்கும், நாம் பண்ணாத தோஷமே கிடையாது. நாம் தான் புதுசா தோஷத்தை கண்டுபிடிச்செல்லாம் பண்ணிருக்கோம். பல தோஷங்களை எல்லாம் உருவாக்கிறது எம்பெருமான். அவன் சிட்டிப்பதை காட்டிலும் அதிவேகமாக பல தோஷங்களை நாம் சிட்டித்துக் கொண்டே இருக்கும். இருக்கும்போது நாம் பண்ணாத தோஷமே கிடையாது. ஆனா யார் வந்து எந்த குற்றத்தை சொன்னாலும் அப்படி என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லக்கூடிய சுபாவத்தை உடையவன் சத்ருக்னாழ்வான். ஏன் இவனுக்கு இந்த சுபாவம் இருக்கு, நானேதான் ஆயிடுகான் இவன் சொல்லுவான்னு எதனாலே சொல்ல முடியும் என்றால், இவன் தன்னை ஒரு பொருளாகவே மதிக்கவில்லை. அதைத்தான் அந்த ஸ்லோகத்திலே பார்க்கிறோம். கச்சதா மாதுல குலம் பரதேன ததா அனகா கச்சதா. பரதாழ்வார் அவன் புறப்படணும், தன்னுடைய மாமா வீட்டுக்கு அவன் கிளம்பணும்னு புறப்பட்டால் இவன் என்ன பண்ணானா பின்னாடியே வந்துட்டான். வெளியே என்ன பண்ணிருக்கணும் இவன்னா, நமக்கு இதுல ஏதாவது சுகம் இருக்கா? வேற என்னவோ இவர் மாமா வீட்டுல சுகமா அனுபவிக்கிறதுக்கு போற, நமக்கு அங்க என்ன காரியம், நமக்கு ஒரு வேலையும் இல்லையே, நாம் எதுக்கு போனோம் என்று யோசிக்கவில்லை. அல்லது நம்முடைய தாய்மார்கள் அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுப்போம். அம்மா அப்பா இருக்காரே அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு அனுமதி பெற்றுட்டு போலாம். அனுமதிக்கிறாளா? நாம அதோ பரதனை கூட்டிட்டு போறான்னா அவ அனுமதிக்கணும் அல்லவா, நாம் போறதுக்கு அனுமதிக்கணும் அல்லவா? அல்ல அவ இடத்துல கேட்போம்னு கேட்டானா அதுவும் கேட்கல. எப்பொழுது பரதன் புறப்பட்டு நின்றானோ அப்பொழுதே இவனும் புறப்பட்டு நின்றார். கச்சதா மாதுல குலம் பரதே நத்ததா ததா. அந்த சமயத்திலேயே, ததானா அப்பொழுதே அர்த்தம், அப்பொழுதே புறப்பட்டார். பொதுவா ராஜகுமாரர்கள்னா என்ன பண்ணுவான்னா, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போறா, ரொம்ப அடுத்த தேசத்துக்கு போறா, தூரத்துக்கு போறா அப்படின்னா நல்ல நாள் சுபமான நாளா என்று பார்த்துத்தான் ராஜகுமாரர்கள் எல்லாம் புறப்படும். சாதாரண எல்லா நாள்லயும் எல்லாம் புறப்பட்டு விட மாட்டான். இன்னைக்கு ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கிறதோ நீ கிளம்பலாம், இன்னைக்குதான் சுவாமி டிக்கெட் கிடைச்சது, ஆனா இன்னைக்கு கிளம்பி வந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த காலத்துல கிடையாது. காலத்துல ராஜகுமாரர்கள் போறாங்கன்னா சுபமாக செல்ல வேண்டும், தேர்ல தானே போறா, அவளுக்கு என்ன டிக்கெட்டா என்ன ஒண்ணும் கிடையாது. அதனால அவ என்னைக்கு நாள் சுபமா இருக்கோ நேரம் பார்த்து நாள் பார்த்து அப்பொழுதுதான் புறப்படுவார்கள். இவ்விடத்திலே பரதன் பிறந்தது புஷ்ய நட்சத்திரத்தில், சத்ருக்னன் பிறந்தது ஆயில்ய நட்சத்திரத்துல. அப்பொழுது பரதன் இருக்கானே அவனுக்கு வேற ஒரு நாள், சத்ருக்னனுக்கு வேற ஒரு நாள், நல்ல நாள் பாக்குறதுன்னா அப்படி பார்த்துதான் அழைத்து செல்வார்கள். பரதன் புறப்பட்டான்னு சொன்னா அன்னைக்கு பரதனுக்கு நாள் பார்த்துருப்பான். பரதன் கிளம்புறானே நல்ல நாளா, இன்னைக்கு அவன் கிளம்பலாமா அப்படின்லாம் நாள் பார்த்துப்பான்.
ஆனால் பார்த்த அதே சமயத்துல இவன் புறப்பட்டான். உண்மையிலேயே இவனுக்கு தனியா நாள் பார்க்கணும். சத்ருகுணன் போறானே, இந்த ராஜகுமாரன் இவனுடைய நட்சத்திரத்துக்கு சேர என்னைக்கு கிளம்பலாம் என்று யாராவது முகூர்த்தம் பார்த்து சொல்ல வேண்டும். அப்படி சொல்லி கிளம்பினான் அண்ணா கிடையாது. அவன் எப்பொழுது கிளம்பினானோ அப்பொழுதே கிளம்பினான். ததா என்ற அந்த சமயத்திலேயே கிளம்பினான். சுவாமி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கே. கச்சதா புறப்படுற சமயத்திலேன்னு அர்த்தம், ததா அந்த சமயத்திலேன்னு அர்த்தம். புனருக்தி தோஷம் வந்தா போல இருக்கே, ரெண்டும் ஒன்னையே சொல்ற மாதிரி இருக்கே என்றால் இல்ல இல்ல, அதுல ஒரு சூக்ஷ்மம் இருக்கிறது. ததா அந்த சமயத்திலே இதபடியால என்ன சொல்லப்பட்டது, இவனுக்குன்னு தனியா நாள் பார்க்கல, பரதன் கிளம்பின நாளிலேயே கிளம்பினான் என்று தெரிவிக்கிறபடியாலே இவனை தனியாக ஒரு வஸ்துவாகவே பார்க்கவில்லை. அதனாலே பாகவத விஷயத்திலே இவனுக்கு அகங்காரம் இல்லை. அகங்காரம் நான் என்கிறதே இவனுக்கு இல்லை. நான் உன்னை பார்த்திருந்தான்னா நான் நான் ஒருத்தன் இருக்கேன், எனக்கு நாள் பார்க்க வேண்டாமா என்று சொல்லியிருப்பேன். இவன் அகங்கார ரஹிதனா இருந்தான், நான் உன்னை பார்க்கவே இல்லை. அதனாலே ததா அந்த சமயத்திலே கிளம்பினான். அதே போல் கச்சதா பரதன் புறப்பட்ட வேளையிலேயே கிளம்பினான். பரதன் புறப்பட்ட போதே கிளம்பினான். இதன்படியால என்ன ஏற்பட்டது, இவனுக்கு மமகாரம் இல்லை. பாகவத விஷயத்திலே மமகாரம் இல்லாமல் இருந்தான். மமகாரம் தான் என்ன, என்னுடையது, என்னுடைய தாய்மார் அவகிட்ட கேட்டுட்டு கிளம்பலாம், அல்லது என்னுனக்கு என்ன சுகம், எனக்கு என்ன வேலை என்று என்னுடையது என்று எதையுமே இவன் பேணவில்லை. எப்ப பரதன் புறப்பட்டானோ அப்பவே கிளம்பிட்டான். அதனாலே அடியார்கள் விஷயத்திலே இவனுக்கு அகங்காரமும் இல்லை, மமகாரமும் இல்லை. எப்படி போனான்னா நீதஹா பிரீதி புரஸ்கிருதஹா நீதஹா என்று இழுத்து செல்லப்பட்டான் பரதன் பின்னேயிலே. அதை போலேனா உடை வாளை போலே பூர்வர்கள் தெரிவித்தான். உடை வாழ் இருக்கு, வாழ் அதை தூக்கின்னு போறா. ராஜகுமாரர்கள் வெளியூருக்கு போறா அப்படின்னா வாழு கத்தி இதெல்லாம் கொண்டு போறா. கத்தி எல்லாம் கொண்டு போகும்போது ராஜகுமாரன் கிளம்புறான். ராஜகுமாரத்துக்கு நாள் நட்சத்திரம் எல்லாம் பாக்குறா. கூட தூக்கின்னு போற வாளுக்கெல்லாம் யாராவது பாக்குறாள். லகேஜ் கொண்டு போறோம், ஊருக்கு லகேஜ் கொண்டு போறோம். இவர் பெரிய யாத்திரை போறார், அதனால நல்ல நாள் பார்த்து கிளம்புறாருன்னு வச்சுப்போம். நல்ல நாள் பார்த்து டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிருக்காரு, நல்ல நாள் பார்த்து கிளம்புறாரு. கிளம்பினா நமக்கு மட்டும் நல்ல நாள் பார்த்தா போறாது, ஒரு சூட் கேஸ் கொண்டு போறோமே, அந்த சூட் கேஸ் அது போற வழியில எங்கேயாவது உடஞ்சு கொடுத்துனா என்ன பண்றது, அது நல்லா இருக்கணும் இல்லையா அப்படின்னு அதோட மேனுஃபேக்சரிங் டேட் டைம் எல்லாம் பார்த்து, அதோட நேரம் என்னன்னு பார்த்து, அதுக்கு இது நல்ல சமயமா அப்படின்லாம் பார்த்து இவர் தனியா ஒரு நாள், அந்த பெட்டி தனியா ஒரு நாள் அப்படியா கூட்டின்னு போறாரு. கிடையாது, இவர் என்னைக்கு கிளம்புறாரோ கூடவே பெட்டியை சேர்த்து தூக்கிட்டு போறாரு. அதை போலே போனான் சத்ரு. அச்சித்வத் பாரதந்திரியம் தான் தெரிவிக்கிறார்கள். தன்னை அச்சேதனத்தை போலே நினைத்தார் பரதன் விஷயத்தில். பரதன் தன்னை அச்சேதனத்தை போலே ராமன் விஷயத்திலே நினைத்தார். சத்ருக்னாழ்வான் தன்னை அச்சேதனத்தை போலே பரதன் விஷயத்திலே நினைத்தார். அவனுக்கு அச்சேதனத்தை போல அடிமை. எப்படி பரதன் லகேஜை தூக்கின்னு போறானோ அதை போல சத்ருக்னருக்கு லகேஜுக்கு தனியா நாள் பார்க்கறது இல்லை இல்லையோ, அதை போலதான் சத்ருக்னருக்கு தனியா நாள் யாரும் பார்க்கவில்லை. எப்பொழுது பரதன் கிளம்பினானோ பின்னாடியே போயிட்டான். வாளை போலே சென்றான், உடமையை போலே சென்றான், அப்படி அச்சேதனத்தை போலே சென்றான் என்று தெரிவிக்கிறார்கள். நீதா அப்படி போகும்போது எப்படி போனா பிரீத்தி புரஸ்கிருதா, பிரீத்தியோட போனான். நாளே போனானா ஏதோ உடைவாளை போல போனா, இருந்தாலும் எதனால போனான் தெரியுமா, இது கர்த்தவியம். அண்ணா போனார்னா கூடையே போய் அடிமை செய்ய வேண்டும், அதுதான் தம்பிக்கு இட்ட தொழில், அதற்காக போக வேண்டும் அப்படின்னு போல. இவன் போனது பிரீத்தியினாலே, பிரீத்தி வரவாசராய் போனோம். பரதனோட போனோம், எல்லா கைங்கரியத்தையும் பண்ணணும். இவ்விடத்திலே பட வீட்டிலே, அதாவது ராஜதானியில எல்லாரும் சேவகர்கள்லாம் இருப்பா. பரதனுக்கு இந்த கைங்கரியத்தை நான் பண்றேன் அதை பண்றேன், இந்த சேவகர்கள்லாம் கைங்கரியம் பண்றதுக்கு நிறைய வேலைக்காரா இருப்பா. அதனால நமக்கு நிறைய கைங்கரியம் பண்ண முடியாது. ஆனால் இப்ப மாமா வீட்டுக்கு போனோம்னு சொன்னா இந்த சேவகர்கள்லாம் இங்கதானே இருக்கா. ஆனா அங்க போற இடத்துல புது இடம் இல்லவா, நீங்க எல்லாம் பண்ணாதீங்க, பரதனுக்கு நான் பண்ணா மட்டும்தான் அவனுக்கு எல்லாம் சரிப்படும், அவனுக்கு என்னென்ன வேணும்ன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கைங்கரியத்தையும் நாமே பண்ணலாம் அப்படின்னு ஆசை. சத்ருக்னருக்கு ஆசை, எல்லா கைங்கரியமும் நாமே பண்ணலாம்னா எல்லா கைங்கரியும் நமக்கே வந்து சேரும், ஒரு கைங்கரியம் விடாமல் எல்லாவற்றையும் நாமே செய்யலாம்ன்ற பிரீத்தி ஆசை. அந்த ஆசையானது பிடரியை பிடித்து தள்ள அந்த பிரீத்தி பரவசனாய் புறப்பட்டு போ. சத்ருகன் ஏதோ போனோம் கடமையே என்பதற்காக செல்லவில்லை, பிரீத்தியோடே சென்றான். பிரீத்தி புரஸ்கிருதா கச்சதா மாதுல குலம் பரதேன, பிரீத்தியோடே அந்த பரதனாலே இழுத்து செல்லப்பட அவன் பின் சென்றான். அதனாலே பரதன் விஷயத்திலே தன்னை ஒரு பதார்த்தமாவே பார்க்கல, தன்னை பிரித்து பார்க்கவே இல்லை. இவன் பரதனோட நாம் உண்ணணும், அவனுடைய உடைமை நாம் என்று பார்த்தான். யார் பாகவத விஷயத்துல இப்படி இருக்காளோ இவாளால்தான் நானேதான் ஆயிடுகின்ற வார்த்தையை சொல்ல முடியும். நானேதான் ஆயிடுக மற்ற பேர்லாம் சொன்னான்னா என் மேலதான் தோஷம் தெரிவித்தார்கள்னு, என் மேலதான் தெரிவித்தார்கள்னு சொன்னான்னா எதனால சொல்லுவா, ஏதோ பேருக்கு சொல்லணும், ஆண்டாள் சொல்லியிருக்கா அப்படின்றதுக்கா நானேதான் ஆயிடுக, என் மேலதான் குற்றம் சுவாமி, நீ சொல்ற குற்றம் எல்லாம் உக்கும், எல்லாம் எனக்கு உண்டு அப்படின்னு வாய் வார்த்தையில சொல்லுவா. சொல்லிட்டு 4 அடி போன அப்புறம்
ஆமா, இவர் பெருசா சொல்லிட்டு இருக்காரு, இந்த குற்றம் இருக்கு இந்த குற்றம் இருக்குன்னு. இவருக்கே 1000 குற்றம் இருக்கு. நம்ம கிட்ட குற்றம் சொல்ல வந்துட்டார். இவர் குற்றம் சொன்னா இவர் சொல்றதெல்லாம் நம்ம மேல வந்துடுமா? ஏதோ சொல்றாரு, பெரியவரா இருக்காருன்னு கேட்டுட்டு இருக்கோம். இல்லன்னா இவரெல்லாம் தூக்கி எல்லாம் தூரத்துல இரு சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்னு பேசிட்டு போயிடுவான் மத்த பேர். அதை போல இவன் நினைத்தான் என்பதே கிடையாது. இவன் யாராவது குற்றத்தை சொன்னார்கள்னா அப்படியே ஏற்றுக்கொள்வன். ஏண்டா பாகவத விஷயத்திலே தன்னை ஒரு பதார்த்தமாவே நினைக்கவில்லை. தான் தனித்து பார்த்தால் அல்லவா தனக்கு இந்த பெருமை உண்டு, நீ சொல்லக்கூடிய தோஷம் எனக்கு ஒட்டாது என்பதெல்லாம் சொல்ல முடியும். தான் ஒருத்தன் கிடையாது, தன் உடமைன்னு ஒருத்தன் கிடையாது. இப்படி இருக்கும்போது யார் என்ன தோஷம் சொன்னா என்ன? அஜேதனத்துக்கு ஒரு தோஷம் சொல்றோம், இந்த பெட்டி இருக்க ஒண்ணுக்கும் உதவாதுன்னா அப்படின்னு நன்னா திட்டுறோம். பெட்டி விடுறேன், என்ன உதவாதுன்னு சொல்றியா? என்ன பார்த்து இப்படி சொல்றேன்? எவ்வளவு நாள் உன் கூட வந்திருக்கேன், எவ்வளவு பிரயாணத்துக்கு உன் கூட வந்திருக்கேன், என்ன போய் உதவாதுன்னு திட்டுற? இனிமே பாரு ஒண்ணு கூட உன் கூட வரமாட்டேன் அப்படின்னு பெட்டி சொல்றதா? என்ன திட்டினால் நல்லா போட்டு உதச்சார் கூடவே வருதல்லவா பெட்டி. அதே போலத்தான் இருக்க வேண்டும்ன்றது இவருடைய அபிப்பிராயம். அப்படிதான் இவன் இருந்தான். யார் என்ன சொன்னால் என்ன, நாம் அச்சேதனத்தை போலே அடியார்க்கு அடிமை என்கிற சுபாவத்தோட குடியிருந்தபடியாலே நானேதான் ஆயிடுகா என்ற வார்த்தையை இவன் சொன்னான் என்பது மிகவும் பொருந்தும். நானேதான் ஆயிடுகா, என் மேலதான் குற்றம் என்று ஏறிட்டுக் கொண்டான். என்ன, இவன் தன்னை ஒரு பதார்த்தமாகவே நினைக்கவில்லை. அலே நானேதான் ஆயிடுகா, என் மேலதான் தோஷம் அப்படின்னு சொன்னான். சொன்னவாறே பார்த்தா வெள்ள இருக்கிறவா சொன்னா, உண்மையிலே தோஷம்ன்றதெல்லாம் இருக்கட்டும், நீர் எழுந்து வராதது உண்மையிலே தோஷம் என்பது இருக்கட்டும், இப்பொழுது சீக்கிரம் வாரும், அறிந்தீர் இல்லையோ தோஷம் இருந்தீர் இல்லையோ உடனே வாரும். ஒல்ல நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை ஒல்லை. அதி வேகமா வரும், சீக்கிரம் வரும். உனக்கென்ன வேறுடைய, உனக்கென்ன நான் தனி பாகம், சுயம்பாகம் தனியா, உனக்கு என்ன பெரிய பெருமை, அற்புதம். எல்லாரும் ஒரு வழியில இருக்கா, நீர் மட்டும் 19ஆம் பாஷையா இருக்கு. நாட்டுல 18 பாஷைன்னு சொன்னா நீர் மட்டும் 19ஆம் பாஷையா இருக்கு. நாட்டுல இருக்கிறவாள்லாம் எப்படி இருக்கா? ஏன்னா ராமனிடத்துல பக்தியை வடிவெடுத்தவாளா இருக்கா. ராமோ ராமோ ராம இத்தி பிரஜானாமவன் கதா என்று ராமன் 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 எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. இவன் மட்டும் எப்படி இருக்கான்னா அனகஹா, அனகஹான்னு தோஷமற்றவனாக இருக்கிறான். இவனுக்கு என்ன தோஷம், இவனுக்கு என்ன குற்றம் கிடையாது, என்ன தோஷம் கிடையாது. ராம பக்தி ஆகிற தோஷம் மற்றவன் சொல்லிட்டா நம்முடைய பூர்வர்கள். ராம பக்தியே தோஷம், ராம பக்தியே பாபம், அந்த பாபம் இவனுக்கு கிடையாது. ராம பக்தியை போய் பாபம்னு சொல்லலாமா? கூட உயர்ந்தது, அதை போய் தோஷம்னு சொல்லலாமா, பாபம்னு சொல்லலாமா? எது பாபம்? அகமகம்னா பாபம்னு அர்த்தம். பாபம்னா எது பாபம்? உத்தேச விரோதி பாபம். உத்தேசம் எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு எது தடையா இருக்கோ அதுக்கு பாபம்னு பேர். எது தடையா இருக்கோ அது பாபம். அதனால இவ்விடத்துல எது பாபம் பாபம்னா, இப்போ சொர்க்கத்துக்கு போனோம்னு ஒருத்தருக்கு ஆசை இருக்கு, அதுக்கு எது தடையா இருக்குன்னா பாபம் தடையா இருக்கு, அதனாலே அதை பாபம்னு பேரிடுகிறோம். இதே பரமபதத்துக்கு போனோம்னு சொன்னா புண்ணியமே பாபமாகிறது. பரமபதத்துக்கு போகக்கூடிய காலத்திலே எந்த கர்மமும் இல்லை, எல்லா கர்மத்தையும் விட்டு விட்டு செல்கிறான். அதனால என்ன ஏற்படுகிறது? புண்ணியமும் பாபத்தோடு சமம். ஏன்னா புண்ணியமும் தடை பாபமும் தடை, ரெண்டு கர்மத்தையும் போக்கி அல்லவா பரமபதத்துக்கு அழைத்து செல்கிறான் பெருமான். அதே புண்ணிய பாபம் எதுவுமே பிரயோஜனம் இல்லைன்னா, புண்ணியமும் வேண்டாம் பாபமும் வேண்டாம் என்று எல்லாவற்றையும் வெறுத்திருக்கிறான் பரமபதத்துக்கு செல்லக்கூடியவன். புண்ணிய காரியங்கள் எல்லாம் அன்வைப்பதில்லை, புண்ணியத்தை அபேட்சித்து புண்ணியம் வேண்டும் நினைத்து காரியம் செய்வதில்லை. பெருமானுக்கு கைங்கரிய ரூபமாக செய்வது அது தவறு, அது தனி. எம்பெருமான் ஆசை, எம்பெருமான் இன்புருவன், இந்த நல்ல காரியங்களை செய்தால்னு செய்யலாமே தவிர புண்ணியத்தை அபேட்சித்து செய்வதில்லை. ஏன்னா புண்ணியம் என்பது பரமபதத்துக்கு போறதுக்கு தேவையா? அது தடையா இருக்கு. அதை பரமபதத்தை ஆசைப்படக்கூடிய ஒரு வியக்திக்கு புண்ணியமே பாபமாகிறது. அதே போல் பரதனிடத்திலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு, பரத கைங்கரியம் வேணும்னு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ராமபக்தி விரோதமா இருக்கு. ராமனிடத்துல பக்தி பண்ணா எப்படி பரதனிடத்துல பக்தி பண்றது? அதனால ராமபக்தி விரோதமா இருக்கு. அதனாலே ராமபக்தியை இவன் பாபம்னு நினைக்கிறான். ராமபக்தியே பாபம். நமக்கு உத்தேசம் எதுன்னா பரதனை கைங்கரியம் பண்றது உத்தேசம், அதுக்கு எது தடை? ராமனிடத்துல பக்தி பண்ணிட்டு ராமனுக்கு போய் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா எவ்வளவோ பேர் இருக்கா ராமனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு, அவள் எல்லாம் பண்ணிக்கிட்டோம். நாம் பரதனுக்கு கைங்கரியம் செய்யலாம் என்று பரத கைங்கரியத்திலே ஊட்டி இருக்கிறான் சத்ருக்னாழ்வான். அதனாலே ராமபக்தியே பாபம்னு நினைத்திருக்கிறான். அதுதான் இவனுக்கு உண்டான வேறுடமை, இவனுக்கு வேற்றுமை. இவன் வேறுபட்டு இருக்கிறான். எல்லாரும் ராமனிடத்துல பக்தியோட இருக்கா, இவன் மட்டும் ராமபக்தியே பாபம்னு இருக்கான். என்ன அற்புதம்! இப்படிப்பட்ட வியக்தி விசேஷமாகிற நீரும் பரதன் உகந்த தெய்வம் என்கிறபடியாலே ராமனை சேவிக்க வர வேண்டும் என்று ஆண்டாள் அழைக்கிறாள். கோட்டியிலே வந்து சேரும் வாரு, நீர் வந்தால்தான் இந்த கோட்டியே புனிதமாகும் என்று அழைக்கிறாளா. கச்சதா மாதுலகுலம், ஸ்லோகத்துக்கு பூர்ணமா அர்த்தமாயிடுது. கச்சதா மாதுலகுலம் பரதேன ததானகா சத்ருக்னோ நித்திய சத்ருக்னா நீதா பிரீதி புரஸ்கிதா என்று ராமபக்தி இல்லாதவன் பரதன் அவனோட புறப்பட்டு சென்றான். அப்படிப்பட்ட நீர் இப்போ வந்துட்டார்.
எல்லாரும் போந்தாரோ கேட்டான். சத்ருகன் கேட்டான், எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு கேட்டான். கேட்டவாறு அண்டாள் தெரிவித்தாள், போந்தார் போந்தென்னிக்கொள். பரதன் அகப்பட எல்லாரும் வந்தாச்சு. எல்லாரும் வந்தாயித்து, வா வெளியிலே வா. பரதனை போல இருக்கக்கூடிய பாகவதோத்தமர்கள் எல்லோரையும் கண்ணாலே கட்டாட்சிப்பாயாக, பார்ப்பாயாக. போந்து எண்ணிக்கொள், கைவிட்டு எண்ணிக்கொள். யார் இவர்கள், இன்னார் யார், இன்னார் யார் என்று ஒவ்வொருத்தராக எண்ணி எங்கள் பேரையெல்லாம் சொல்லி என்ன வேண்டும் நீ என்கிறபடியாலே எங்களுக்கு பெறாப்பேறு கிடைக்கும். எம் எம் ஸ்பிருஷதி பாணிபியாம் எம் எம் பஷ்யதி சக்ஷுஷா ஸ்தாவரண்யபி முச்சந்தே கிம் புனத் பாந்தவாஜனாக. அற்புதமான ஸ்லோகம். எம் எம் ஸ்பிருஷதி பாணிபியா, அடியார்கள் யாரெல்லாம் தொடராளோ, யாரையெல்லாம் தங்கள் கண்ணினாலே கட்டாட்சிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கிறது என்று ஆச்சரியமா ஸ்லோகம் கொண்டாடுகிறது. நீ வந்து தொட வேண்டும், எங்களை பார்க்க வேண்டும், அதுதான் எங்களுக்கு பெறா பேர். ஆண்டாள் அழைக்கிறாள், வெளியில வா. சங் எதுக்காக வரணும்னா, வல்லான கொண்டான மாத்தான மாத்தளிக்க வல்லாரை மாயனை பாட. வல்லான கொண்டான் ராமன், மாத்தான மாத்தளிக்க வல்லான் ராமன், மாயன் ராமன், ஆச்சரிய பூதன், சத்ருக்களை எல்லாம் நிரசித்தவன். வல்லான என்ன, அதே போல வல்லான கொண்டான்னு சொன்னது என்ன, விரோதி நிரசனசீலன், விரோதிகளை எல்லாம் போக்கிறவன். குவலையா பீட்டம் ஞான எப்படி கண்ணனுக்கு விரோதியா இருந்ததோ அதே போல விரோதிகளை போக்கிறவன். மாத்தான் சத்ருக்களை எல்லாம் மாற்றளிக்க வல்லார் என்று அவர்களுடைய பலமெல்லாம் இற்று போகும்படியாக செய்யக்கூடிய ராமபிரான், ஆச்சரியபூத்தனான ராமனை பாட. பரதன் வணங்கின தெய்வம் என்கிறபடியாலே அவனை பாடுவதற்கு நீ வர வேண்டும். நீ வந்தால்தான் ராமன் முகம் கொடுப்பன். அதற்காக எங்கள் கோட்டிலே வந்து சேருவாயாக என்று அழைக்க சத்ருக்குலரும் வந்து சேரக்கூடிய அற்புதமான பாசுரம் தான் இளங்கிலியேன்னு தொடங்கக்கூடிய பாசுரம். இப்பட்ட பாசுரத்தை இன்றைய தினம் அனுபவித்தோம். தொடர்ந்து அடுத்த பாசுரம் நாயகனாய் நின்றான்ற பாசுரம். எல்லாரையும் எழுப்பிட்டு கிளம்பி போயிட்டு ஆண்டாள் ராமனுடைய திருமாளிகை அதன் வாசல்ல போய் நின்று அவ்விடத்திலே கோயில் காப்போன் அவனை உணர்த்தி உள்ளே போறா. என்ன சொல்றா அவ்விடத்திலே வார்த்தைகள் இத்தியாதிகளை நாளை தினம் அனுபவிக்கலாம். 10 பேரையும் எழுப்பி முடிச்சாச்சு. இன்னும் ராமாயணத்துல முக்கியமான ஒரு வியக்தி அவர் வந்த மாதிரியே தெரியலையே, அவர் வர வேண்டாமா? அவர் வராத ராமனை போய் சென்று பார்க்கலாமா? ஏன் அவரை எழுப்பாமல் விட்டு விட்டு சென்றாள் விடத்திலே என்கிற காரணத்தையும் நாளை தினம் இந்த கோட்டியிலே விண்ணப்பிக்கிறேன். அவர் யார், ஏன் அவரை விட்டுட்டு போன ஆண்டாள் இத்தியாதியான விஷயங்களை நாளை தினம் இந்த கோட்டியிலே விண்ணப்பிக்கிறேன். அந்த சேருமாறு பிரார்த்தித்த அமையும். நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, குடித்தோன்னும் தோரணவாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோ முக்கு அரபரமாயன் மணிவண்ணன் மின்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிரப்பாடுவான் வாயால் முன்னம் மாத்தாதே அம்மா நீ நேச நிலை கதவம் நீக்கு ஏலோர் எம்பாவாய். அண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், சீயர் திருவடிகளே சரணம். திருவாடிப்பூரத்து சகத்துதித்த ஆழ்வாழியே, திருப்பாவம் பதம் செப்பின ஆழ்வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழியே, பெரும்புதூர் மாமணிக்கு பின்னாட ஆழ்வாழியே, 143 ஆழ்வாழியே, எரங்கக்கேகன் நிமுகந்தளித்த ஆழ்வாழியே, கருவாரும் திருமல்லி வளரா அடிவாழியே, அன்புது மனகற்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே.